ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கான்ட்ராக்டர். ஓகேவா? இதுலேயும் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு டு ஹஸ்பண்ட். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தான். இங்கே ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ஒரு குட்டி பையனை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மின்னி இங்கே பாரு, மம்மா கொடுக்குற வாங்கிக்கோ சொல்கிறாங்க. அது பாரு, இப்படிக்கா ஃபுட்டை வாங்கிக்காம ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சரி அங்கே பாரு, ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேபி கிட்ட வாங்கிக்க மம்மா சொல்கிறாங்க. இந்த மாதம் டாடா சொல்கிறாங்க. டாடாவும் அக்காவும் ட்ரிப் போயிருக்காங்க சொல்கிறாங்க. சொல்கிறேன் ட்ரிப் போயிருக்காங்க சொல்கிறேன். எனக்கு அது பாய் பேபிக்காக அம்மா அப்பா அக்காலாம் சொல்லுவா. தாண்டி வேலை சொல்ல தெரியாது. ஜஸ்ட் 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி 3 மந்த் இருக்கும். இப்போ வந்து பர்சன் கிட்ட பார்க்குறேங்க. காட்டு, உனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அக்கா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. டாடா அக்கா சொல்கிறாங்க. அச்சோ, டாடா அக்கா வந்துடுவாங்க சரியா, சாப்பிட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தை க்யூட்டாக சாப்பிட்டுருக்கு. பேபி எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கு ஒரு டெலிவரி வச்சுட்டு. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. பசங்க பார்க்குறாங்க. இப்போ எடுத்து பார்க்குறாங்க. இப்போ வீடியோ கால் தான். சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லிச்சு அக்கா அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுற தம்பி என்ன பண்ணுறான் சொல்கிறாங்க. பார்த்து தெரியல ப்ளே பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் பாப்பதா மம்மா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு அது இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. வீடியோ காலில் காமிச்சிட்டு இருக்காங்க. பேசல இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மீனா ஹாப்பியாக மீனா ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. மீனா ஹாப்பியாக இருக்கா, மம்மா ஹாப்பி தான் சொல்கிறாங்க. மம்மா தம்பி என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே பார் ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜேக்கு கூட ஓகேவா, ஜேக்குக்கு மேரிடு. நம்ம ஜேக்கு வந்து பொண்ணு கூட்டிட்டு ட்ரிப் போயிருக்காரு. அந்த பாப்பாவுக்கு 3 இயர்ஸ் ஓகேவா, கிண்டர் காலேஜ் போயிட்டு இருக்கா. இப்போ ஹாலிடேஸ் அதனால இப்போ எக்கா ட்ரிப் கூட்டிட்டு போங்க டாடான்னு கேட்டுருப்பா. ஆல்மோஸ்ட் இப்போ ஹாலிடேஸ் முடிய போகுது. 15 டேஸ் ஹாலிடேஸ் தான். 10 டேஸ் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருப்பாரு. இப்போ ஒரு 5 டேஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. அந்த டேஸ் வந்து அவங்க பொண்ணுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. எனக்கு இந்த பாய் பேபிக்கு இப்போ தான் ஃபீவர் கோல்டு தான் வந்திருக்கும். அதனால் வெளில கூட்டிகிட்டு போக முடியாது சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜேகே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காரு ட்ரிப்புக்கு. இப்போ நம்ம பாப்பா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பாவுக்கு பொண்ணுக்கு ஜாலி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஏன் உனக்கு பாசிட்டிவ் வரக்கா சொல்கிறாங்க. ஜம்கா உனக்கே தெரியாது எனக்கு பாசிட்டிவ் ஆகா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என்ன சொல்கிறாங்க. எனக்குலாம் பாசிட்டிவ் ஓகே, நீங்கள் ஹாப்பியாக தான் போகுது, நீங்களும் மீனா ஹாப்பியாக தான் கதையை போகுது சரியா சொல்கிறாங்க. அப்படியா, ஆனால் என் ஒய்ஃப் மிஸ் பண்ணுறேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாவா எனக்கு மிஸ் பண்ணுறீங்களா எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவனுக்கு தெரியாது அவன் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியும் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் உனக்கு ஃபீவர் சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறேன். எனக்கு ஜிம்முக்கு ஃபீவர் இருந்திருக்கும், பேபிக்கு ஃபீவர் இருந்திருக்கும். அதனால தான் நானும் ஓகே தான், பேபியும் ஓகே தான் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா சொல்கிறாங்க. அவ்வளோதான், நாளைக்கு மார்னிங் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஓகே ஜம்கா, பாப்பா ஹாப்பியாக இருக்கல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஜம்கா சீக்கிரம் வா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நானும் சீக்கிரம் வரதான் ட்ரை பண்ணுறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறேங்க. இந்த மாதிரி பேச ஓகே பக்கத்தில் பாப்பா இருக்கால ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சொல்ல மட்டும் பாப்பா இருக்கா தம்பி இருக்கான்னு ரீசன் சொல்லு அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சிரிக்கிறாங்க. சரி ஓகே ஜம்கா நீ சீக்கிரம் வா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜேகே பார்க்குறேன். ஓகேடா நான் வரேன் சொல்கிறாங்க. சரி ஃபோன் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் பாருங்க. அக்காவும் அப்பாவும் மார்னிங் வந்துடுவாங்க சரியா. சாப்பிட்டு ஜிமின் தான் ஃபீட் பண்ணுறாங்க. பேபி க்யூட்டாக சாப்பிட்டு ஜிமின் போய் பண்ணிட்டுருக்கு. பார்க்குறேங்க. என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உன்னையும் உள்ள அக்காவையும் இல்லை அப்பா அம்மா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. என் அம்மா பார்க்குறாங்க வீடியோ காலில் சரியா. நான் அம்மாவுக்கு வரணும்னு ஆசை. அப்பா தான் பிடிவாதான். ஏன் அவங்க கிராண்ட் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. அந்த பேபி பார்த்து பேபி கொடுக்குன்னு பார்க்குறது அம்மா சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும், செல்லத்துக்கு என்ன தெரியும், கிராண்ட் இருக்கார்ல அவரு ரொம்ப பிடிவாதான் தெரியுமா. வரவங்க பார்க்கக்கூடாது. என் குழந்தைங்க எப்படி காமிக்குது லட்டு மாதிரி இந்த குழந்தைங்க எடுத்து வச்சிருக்கான். செகண்டாக என் ஜம்கா என்னை அழகாக பார்த்துக்கிறான். இந்த அங்கிளுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி கொஞ்சம் கூட எப்படினாக்க ஈகோ விட்டு போகாத கூடாது. ஈகோவில் இன்னமும் ஈகோட சுற்றிட்டு இருக்காங்க. பார்க்க நல்ல வேலை மேரேஜ் பண்ணி வச்சாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சேன் பாப்பா வந்தால் பாப்பா பிறகு வந்து பார்ப்பாங்க, தம்பி பிறக்கிறப்ப வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிறந்து வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஈகோ. ஒருத்தர் 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, சும்மா சொல்லக்கூடாது. 2 பேரும் கமிஷனர் ஆச்சு. கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படி தான் இருப்பாங்க. வேறப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஜிமின் தானே சொல்லியிருக்காங்க. ஜிமின் அப்பா போலீஸ் ஆஃபீஸர் தான், ஜேகே அப்பா போலீஸ் ஆஃபீஸர். அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எனக்கு ஃபேமிலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. ஜேகே அப்பாவுக்கும் ஜிமின் அப்பாவுக்கும் மேல் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தாண்டி இப்போ பிடிக்காது. 2 பேரும் கல்ச்சராக அவங்க ஒரு இப்போ 2 பேருமே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்க. கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளி உலகத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ரியல்ன்றத விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இயற்கை என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம இயற்கை மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பாசம் நம்ம. எனக்கு ஒரு பாய் கேர்ள் அதான் அந்த பாய் டு பாய் தான் அது நெவர் எவர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் தான் அவங்களாம். அப்படி இருக்க ஒரு ஃபேமிலி தான் இப்போ ஜேகே ஜிம் இருக்காங்க. 2 பேருக்கும் சிங்கிள் சைடு தான் வீட்டுக்கு. 2 பேருக்கும் அவங்களுக்கு பிடிச்சி லவ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் வந்துட்டு நீங்கள் பண்ணி வச்சு அவங்களோட சுச்சுவேஷனில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா
2 பேரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பசங்க எதுவும் ஆயிடக்கூடாது, பசங்க ஏதாவது பண்ணிப்பாங்க ஒரு பயத்தில் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சுட்டு அனுப்பியிருப்பாங்க விட்டு ஜிம் ஜெயிக்க விட்டுட்டு வந்திருப்பாங்க. எனக்கு வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா அப்போ நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் வர சொல்லி வந்திருப்பாங்க. எனக்கு ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து 2 பேரும் பார்த்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம்முக்கு ஜெயிக்க ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கும். என்ன அப்படி சொல்லிட்டு நம்மளோட அப்பா அம்மாவே நம்மளை பார்த்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி சொன்னாக்க எப்படி இருக்கும். அதனால ஜிம்முக்கு ஜெயிக்க ஹார்ட் ஆயிருப்பாங்க. அப்படியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 டே கூட வந்து பார்க்கல. ஜிம்முக்கு ஜெயிக்க மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 5 years ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்ததே கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க பாத்தி. ஆனால் ஜிம்மில் அம்மாவுக்கும் ஜெயிக்க நமக்கும் ஓகே தான். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். போக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அது பேபிஸ்லாம் பார்த்தவங்க ஆசையாக இருக்கிறது பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கனால வர முடியல அவங்களால. அவங்க பூசானில் இருக்காங்க, இவங்க சேவில் இருக்காங்க. ஓகேவா இப்போ நம்ம ஜெயிக்க ஜிம் பார்க்குறாங்க பாரு. உங்கள் அன்பா அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியுமா? என்ன பண்ணுறது சரி ஓகே. நானும் படித்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பா இருக்கார்ல, எனக்கு அவர் மேலே அவ்வளோ லவ். உன் அப்பாவுக்கு என் மேலே எப்படி சொல்கிறது, உயிரி என் மேலே வச்சுக்கான்னு சொல்லலாம் தெரியுமா? நீ உன் அக்காவை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் அக்கா மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் போதும் அப்பாவுக்கு. இப்போலாம் என்னமோ தெரியல, எல்லாருக்கும் அப்படி தான் போல. எனக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்குமே எல்லா அப்பாவுக்கும் பொண்ணுங்கன்னா ரொம்ப பாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி தான் உன் அப்பாவுக்கும் உன் அக்கா மேலே அவ்வளோ பாசம். பிரின்சஸ் சொல்லிட்டு யாருமே என்ன சொல்லுவார் பிரின்சஸ் சொல்லிட்டு. இப்போ உன் அக்கா தான் பிரின்சஸ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. எனக்கு நீ எப்படி அப்படி தான் சரியா சொல்லிட்டேன். எனக்கு நீ எப்படி ரொம்ப அட்டாச்சாக இருக்க. ஒரு செகண்ட் கூட நாளை மணி இருக்க மாட்டேன். உன் அக்கா அப்படி தான். உன் அக்காவுக்கும் உன் அப்பாவை தான் பிடிச்சிருக்கு. அப்படி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னவோ நீங்கள் 2 பேரும் கேட்க தான் ஓகேவா. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. சாலும் அப்படி சொல்லிட்டு எனக்கு பேபி க்யூட்டாக அப்படி இருக்கா. தூக்கம் வருது, சாப்பிடுறா தூக்கம் வருதா. ஜிம் டேப் பண்ணி தராங்க. அது க்யூட்டாக ஜிம்மில் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்குதோ. ஜிம்லாம் டேப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஆளுமா ஜிம் இருக்க மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. டோர் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அவங்க தான் வந்திருப்பாங்க. ஜிம் தாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு 1 week ஆஃப்டர் பார்க்குறோம்ல. ஜிம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க அழகாக இருக்கிற அப்படி லைட்டாக லிப்பாம் வேர் பண்ணுறாங்க. வேர் பண்ணிட்டு எனக்கு ப்ரஷ் பண்ணிட்டு லிப்பாம்லாம் லைட்டாக வேர் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஷர்ட்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம் கிழங்கு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மை பார்த்து ஸ்டன் ஆகி நின்றுருக்காங்க. இப்போ பேபிலாம் வந்துட்டு மம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வெல்கம் ஹோம் செல்லும். ஜிம் தூக்குறாங்க பேபியை. இப்போ நம்ம பேபி பார்க்குற மம்மா எங்கள் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன். தம்பி தூங்கிட்டு காசுடுங்க. அப்படியா உங்களுக்கு தெரியுமா நான் அங்கே போனேன் இங்கே போனேன் இதை பார்த்து அதே பார்த்தேன்னு சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. சரிம்மா ஜிம் இந்த ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அவ்வளோ வரல ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வரேன் ஜெக்கி தான் அவ்வளோ இல்லை கிச்சன் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ பேபி பார்க்குறா. மம்மா எனக்கு சொல்கிறேன் பசிக்குதா இது மம்மா போயிட்டு ஃபுட்டு மேக் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓகே மம்மா சொல்லிட்டு ஜிம்மில் இறக்கி வச்சாங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேபியில் போகிறா. அப்புறம் ஜிம் போயிட்டு கிச்சன் குக் பண்ண போகிறாங்க. இப்போ ஜேக்கி லக்கேஜ்லாம் வச்சுட்டு டேரக்டாக கிச்சன் லஞ்ச் ஆகுறாங்க. இப்போ ஜிம் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கி போயிட்டு அப்படியே ஜிம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. புருஷன் வருவன் தெரிஞ்சதுன்னா மேக்கப் போட்டு உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் வருவன் தெரிஞ்சது மேக்கப் போட்டிருக்கா சொல்கிறாங்க. நான் மேக்கப்பில் போடலையே சொல்கிறாங்க. டே எனக்கு தெரியும்டா நான் வருவன் தெரிஞ்சு நான் வர போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா மேக்கப்பில் போட்டிருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. டோர் ப்ரெஸ் பண்ணதுமே வர லைட்டாக தெரிஞ்சு சொல்கிறா சொல்கிறாங்க. என்ன சொல் டோர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படி வர டைம் எடுக்கணும் தெரிஞ்சுக்கிறா. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு லிப்பாம்லாம் வேர் பண்ணுறது வந்து செக் கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லையா சொல்கிறாங்கப்பா நீ எப்படி வந்தாலும் உன்னை பார்க்க தான் போகிறேன் சைட் அடிக்க தான் போகிறேன் அப்படி எதுக்கு அந்த மேக்கப்லாம் சொல்கிறாங்க. நான் மேக்கப் பண்ணவே ஜஸ்ட் ஃபேஸ் தான் வாஷ் பண்ணேன் லிப்பாம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் அதை பண்ண சொல்கிறாங்க. ஏன் கேட்க சும்மாவே எனக்கு ஏதாவது சும்மா இருக்க மாட்டேன் இதெல்லாம் பண்ணுறதா என்ன பண்ணுவாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. இங்கே பாருங்க இப்போ தான் நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க தான் பொறுமையாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு பொறுமையாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் ஓகேவா வந்தது என் ஒய்ஃபு தான் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் சரியா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஃபீவர் எப்படி இருக்குது ஜெக்கி தொட்டு பார்க்குறாங்க. ஃபீவர்லாம் போயிடுச்சு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபீவர் சரியாயிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது சொல்கிறாங்க. டல்லாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. புதுசுன்னு இருக்குமே எப்படி பைட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆப்பிள் மாதிரி வச்சுட்டு போயிடா அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நீ ஜிம் கேட்குறாங்க. என்ன அப்படி ஜெக்கி தான் வந்து பார்க்குறாங்க. என்னதான் என் பொண்ணுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் சொல்லாது சரியா அவன் பொண்ணு மேலே பாசம் அதிகம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாசிட்டிவாக இருக்கா சொல்கிறாங்க. பாசிட்டிவாக இல்லை எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லுவான் என் பொண்ணு கூட இருந்தால் ஹாப்பியாக அவள் ஹாப்பி தான் ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. ஆனால் இந்த என் ஒய்ஃபோட ஞாபகம் விட்டுச்சு தெரியுமா சொல்கிறாங்க. நிச்சயமா என் ஒய்ஃபோட சரி என் ஊர் செகண்ட் என் ஒய்ஃபோட ஞாபகம் தான் என் ஒய்ஃபு என் பையன் என் பாசிட்டிவ் பையன் இருக்கானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ என் பையன் பாசிட்டிவா சொல்கிறாங்க. ஆமாம் உன் பையன் பாசிட்டிவ் தானே நான் எப்பவும் பக்கத்தில் வரணும் அப்பெல்லாம் அழுவானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லையே அவனுக்கு எவ்வளோ பாசம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. அது உண்மைதான் ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க என்ன மாதிரியே இருக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி டயர்டாக எப்படி ஃப்ரெஷ்ஷாக போய்டுவாங்க சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் அப்புறம் இருக்கட்டும் அப்புறம் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக கூட சொல்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து கொடுறா ஜெக்கி சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக என்ன வேணும் காஃபியா டீயா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. காஃபி டீயா நீ வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. காஃபி டீயா எனக்கு தேவையில்லை சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன வேணும் அது கூட சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி சொல்கிறாங்க. எனர்ஜி பூஸ்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எட்டி பார்க்குறாங்க. பாப்பாவும் இங்கே இல்லை இப்போ தம்பி இப்போ மேலே தூங்கிட்டு இருப்பான்.
ஜிம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க உனக்கு விடுறா அப்புறம் பொண்ணு வந்துடும்டா ஜெக்கி சொல்கிறாங்க. பொண்ணு மேலே அவ்வளோ பயந்தா கைது கிட்ட வரீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தண்டே ப்ளீஸ் பண்ணாதடா ஓகேவா, எனக்கு ப்ளீஸ் வேணும்டா கொடுறா ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகேவா, அது வாமா ஸ்வீட்டாக இருக்கும், நான் கொடுத்து வச்சுக்கியா ரஃப் அண்ட் டஃபாக போவோம் பரவாயில்லையா ஜெக்கி கேட்குறாங்க. நீ இருக்கி ஜங்கா சொல்கிறாங்க நீ கூட ஜிம் சொல்கிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மிந்தா ஓகே ஜிம் இப்போ ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜெக்கி நிற்கிற ஹேண்ட் போட்டு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஜெக்கி க்யூட்டாக பார்க்குறாங்க. ஐயோ இப்படி தானே அப்படி பார்த்தா நான் மயக்கிட்டா ஜெக்கி சொல்கிறாங்க. நானா மயக்கிறவனா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி சரி ஓகே ஓகே நான் தான் உன்ட்ட ஸ்டார்ட் பண்ண ஓகே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க இருந்தாலும் உன் பார்வை இருக்குல்ல அந்த பார்வை தான்டா ஜெக்கி சொல்கிறாங்க. என் பார்வை சொல்கிறாங்க பார்வை தானே இழுக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இழுக்கும் ஜிம் சொல்லிட்டு அந்த ஜெக்கி தான் பேசிட்டே இருக்காதுடா இப்போ என் பொண்ணு வந்துடுவா எனக்கு அப்புறம் உன் பையன் கடை மூச்சிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி ஜிம் இப்போ ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஸ்ட்ராங்காக கொடுன்னு கேட்டேன் இப்படி கொடுத்துட்ருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் கொடுக்க பாருங்க பாரு ஜெக்கி இப்போ ஜிம்மு பேச கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறா ஜெக்கி தான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவ்வளோ மிஸ் பண்ணியா ரொம்ப ரொம்ப அப்படி ஜெக்கி தான் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப டீப்பாக இப்போ இல்லை பாப்பா ஸ்டெப்பில் அறிவாரா நம்ம டாட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு ஜெக்கி விட்டுறாங்க. பாருங்க ஜெக்கி போங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஷோ என் பொண்ணு வேறு 1 வீக் அவளுக்கு போதுன்ற அளவுக்கு லவ் கொடுத்துருக்கேன் எனக்கு 1 வீக் போது அவள் ஹாப்பியாக வச்சுருக்கேன் எல்லாம் கேட்டு தான் வாங்கி கொடுத்தேன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவளுக்கு என்ன தெரியும் குழந்தை சொல்கிறாங்க. புரியுது ஜெக்கி வந்துட்டு என்னம்மா ஜெக்கிக்கிறாங்க. டேட்டா இந்த ட்ரெஸ் போட்டு விடுங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு இந்த ட்ரெஸ்லாம் வீட்டில் போடக்கூடாதா சொல்கிறாங்க. எனக்கு தான் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பாரு இந்த ட்ரெஸ்லாம் வீட்டில் இருக்கும் போடக்கூடாது சரியா சொல்லி வெளில பண்ண போகிற ட்ரெஸ் சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு சொல்கிறாங்க வீட்டுக்கு வேறு ட்ரெஸ் போட்டு விடுறா ஜெக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வாட்டர் போக முடியும் ட்ரெஸ் எடுத்து போகிறாங்கப்பா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. சார் ஒரு குட்டி பேண்ட்டும் ஒரு டீஷர்ட் போட்டுவிட்டாங்க அழகாக இருக்கப்போ மம்மாட்ட போக சொல்கிறாங்க. பேபி தான் ஓகே டேட்டா போகுது. அப்புறம் ஜெக்கி திரும்பி பார்க்குறப்ப அந்த பெட்டில் க்யூட்டாக பையன் படுத்துருக்கோம். ஜோயின் எல்லாமே ஜெக்கி கிட்ட வராங்க. லட்டு சார் ஜெக்கி பார்க்குறேன் க்யூட்டாக பையன் தூங்கிட்டு இருக்கான். பாரு எவ்வளோ அழகாக இருக்கா ஜெக்கி பார்க்குறாங்க. நீ பஸ்ஸாக தானே ரொம்ப பிடிக்கும் உன்ட்டு எனக்கு பிடிச்சது தெரியுமா உன் பஸ்ஸு நஸ் தான் அதுவும் அம்மா பக்கத்தில் போகிறப்படி ஒரு பஸ்ஸு வாங்க பாரு அதுவும் இப்படிக்கா ஒரு சரியாக ப்ராப்பராக பேசக்கூட வரல அம்மா டாடா அக்கா தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் நீ எப்போ கவுட் பண்ண போகிற ஒரு மாதிரி க்யூட்டாக அழகிற மாதிரி பண்ண போகிற அவ்வளோ அழகாக இருக்கும்டா உன்னோட அழவைக்கும் மனசு வரல அதே சென்ட்ரி அழுதுருக்கும் பிடிக்கும்டா அவனுக்கு பஸ்ஸு போயிட்டு அம்மாவை டச் பண்ணுறப்போ உனக்கு ஒரு கோவம் வரும் பாரு அதை பார்க்க அவ்வளோ அழகாக செல்லம் ஜெக்கி பார்க்க 1 வீக் கூட எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நீ எவ்வளோ தான் என்கிட்ட பஸ்ஸு வேணாலும் சரி நீ என்னதான் எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணாலும் சரி எனக்கு ஒன்றதான் ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி பார்க்குறேங்க. உன் அக்கா என்கிட்ட சாப்பிட்டு சரியா அவனுக்கு பிரின்சஸ் நீ என்ன பிரின்ஸடா ஜெக்கி பார்க்குறேங்க. இப்போ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான் பாரு ஜெக்கி பார்க்குறேங்க. அம்மா எந்த மிஸ் பண்ணலாம் சேம் ஒன்றே மிஸ் பண்ணலாம் ஜெக்கி தான் அவன் பேபி ஜெக்கி கபடி இப்படிக்கா லெட்டர் பைட் பண்ணிடுற போல அவ்வளோ ஆசையாக இருக்குது ஜீக்ஸ் விட்டு அழகாக இருக்குது பைட் பண்ண ஆசையாக இருக்குது அழுதுருவியே ஜெக்கி பார்க்குறாங்க. வேணும் அழுதுறா சரியா அழுதா தாங்க மாட்டேன் ஜெக்கி தான் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜீக்ஸ் அழகாக இருக்கிற தங்கமே ஜெக்கி அப்படியே அந்த பேபி வந்து படுத்துக்கிறப்ப ஹெட்டை வந்து பேபி பக்கத்தில் வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் குழந்தைங்க மேலே அவ்வளோ பாசம் அப்படியே ஹக் பண்ணி ஜிம் பார்த்தா மீனா தூக்குறாங்க. தூக்கிட்டு அதை பார்க்குற மீனாட ஓகே மீனா அப்புறம் பேர் மீன் அப்புறம் மீன் அப்புறம் ஜிமின் தான் வீட்டுக்கு வச்சுட்டு அங்கே ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் மில்க் கொடுக்குறா செல்லம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது பேபி பார்க்குறது ஓகே அம்மா அம்மா 1 வீக் நான் மிஸ் பண்ணவங்களா சொல்கிறாங்க. அப்படி செல்லம் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் டாடா கேட்டதான் வாங்கி கொடுத்தாங்க சொல்லுங்க. அப்படியா மீனா ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. அம்மா தம்பி தூங்கிட்டு இருக்கான் சொல்லுங்க தூங்கட்டும் இருந்துச்சு அப்படி ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு நிறைய டிக்கெட் கிஃப்ட் ஆனதுருக்கேன் அப்புறம் தம்பிக்கு என்ன டாய்ஸ் ஆனதுருக்கா சொல்லுங்க. அப்படியே தம்பி ஆனதுங்களா ஆமாம் சரி பேபி சொல்லிட்டு இருக்கேன். ஜிம் பார்க்குறேன் எல்லாமே ஜிம்மு கஞ்சிட்டு இருக்காங்க. 1 வீக் மம்மா ரொம்ப மிஸ் பண்ண ஜிம் பார்க்குறாங்க. ஹேர்லாம் பார்க்குறாங்க ஹேருக்கு அந்த போல் டெய்லாம் போட்டு பார்க்க அழகாக இருக்கு அழகு பிள்ளடா நீ சரி ஜிம் தான் பேபி கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி கியூட்டா ஸ்மைல் பண்ணது ஜிம் தாங்க அந்த மில்க் ஃபிட் பண்ணிருக்காங்க. பேபி குடிச்சிட்டு இருக்கு இப்போ ஃபைன் ஜிம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக்கிங் ஓவர் ஆயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஓகே மேலே படமா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு ஜிம் பேபி தூக்கி மேலே வராங்க. அப்போ தாக்கா ஜேக்கி அப்படி ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண பேபி பக்கத்து பட்டு தூங்கிட்டு இருக்காங்க கியூட்டா ஜிம் பார்க்குறாங்க. அவன் முடிச்சுதாக்கா அவன்கிட்ட ஃபைட் பண்ண வேண்டியது என் பக்கத்தில் வர வந்துட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது. அப்போ அவன் வந்து பொசுவான் அழுவான் அவன் அழ வைக்க வேண்டியது அவன் தூங்கிட்டு தான் மட்டும் அவன் மேலே அப்படியே அவ்வளோ பாசம் அவன் ஜெக்கி போய் பார்க்குதான் போய் பார்த்துட்டு இருக்க மம்மா டேடா பாருங்க மம்மா தம்பிக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக படுத்திருக்காங்க சரி பேபி சொல்லிட்டு இருக்கா இப்போ ஜெக்கி பார்க்குறேன் ஜிம் பார்க்குறேங்க டேடாக்கா அவ்வளோ பாசம் சொல்லிட்டாங்க. ஆமாம்மா ஆனால் தம்பி அதிகமாக நம்ம டேடா தானே அழ வைப்பாங்க சொல்லிட்டாங்க. அதை அவருக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அதுவும் ஒரு பாசம் தான் சார் ஜிம் சொல்லிட்டாங்க பையன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. பார்த்தா ஜேக்கி பேபி ஹக் பண்ணி தூங்கிட்டே இருக்காரு க்யூட்டா அந்த பேபி பிள்ளைக்கா ஜெக்கியோட ஹேண்டுக்குள்ளே இருக்குது அந்த அளவுக்கு அழகாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு அதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்படி பேபி பார்க்குறேன் அம்மா தம்பிப்பா டேடா தூக்கிட்டு நம்ம போகலாம் சொல்லிட்டாங்க. ஓகேடா வாக்கே போகலாம் ஜிம் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஜெயிக்கிட்டு திங்ஸ் வந்துருக்காங்க அன்பேக் பண்ணுறாங்க படி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்முக்கான ஒரு ட்ராலி ஃபுல்லாக ஜிம்முக்கான திங்ஸ் தான். ஜிம் பார்க்குறேன் எதுக்கு இவ்வளோ காலம் வாங்கணும் ஒவ்வொரு டைம் ட்ரிப் போகிறப்ப வாங்குதான் நான் ஜிம் கேட்குறாங்க. பேபி பார்க்குறேன் அம்மா டேடா உங்களுக்காக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாங்க தெரியுமா அங்கே பாருங்க இது உங்களுக்கு போட்டு அழகாக இருக்கும்ல பேபி கேட்குது.
இப்போ ஜிம் தான் ஆமாம் அழகாக இருக்குண்டா சிஸ்டர் நம்ம பாருங்க இது நம்ம தம்பிக்கு சொல்லி கொடுக்குறது ஜிம் பார்க்குறாங்க உனக்கு வாங்கினதால எங்கே கேட்குறாங்க இங்கே இருக்குது சொல்கிறாங்க ஜிம் தனியாக அரேஞ்ச் பண்ணுறாங்க அடுத்து தனியாக வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பேபி இவ்வளோ ஜிம்கிட்ட அம்மா டாடா வாங்க சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும்ல சாக்லேட்டு பேபி கேட்குற கொடுக்குறது ஜிம் தான் சாக்லேட் பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பேபியில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு ஜிம் பார்க்குறாங்க அம்மா நான் உங்கள் லேப்பில் உட்காரணும் சொல்லிட்டாங்க ஜிம் கிட்ட வாசுறாங்க ஜிம் பேபி லேப்பில் உட்கார திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேபி இது உங்களுக்கு அது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு அப்படியே எல்லா திங்ஸ் அன்பேக் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எடுத்து இருப்பாங்க 30 கிளாஸ்லாம் இருக்கும் அது ஜிம்மில் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுருக்காங்க இப்போ ஜிம் பேபி தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆஃப்டர் பேபி அழகாக சவுண்டு கேட்குது இப்போ ஜிம் பார்க்க தம்பி எக்ஸ்ட்ரா நினைக்கலாம் சொல்லுவாங்க அப்பா தூங்கிட்டு இருக்கா டயர்ல ஜிம் மேலே போகிறாங்க பார்த்தா பேபி கிட்ட இது மாதிரி அழகாக இருக்கா பெட்டில் இருக்க எழுந்திரிச்சிருச்சு ஆனால் எழுந்திரிச்சு உட்கார எனக்கு அவள் அந்த பேபி மேலே ஜெய்க்கோட ஹேண்ட் இருக்குது அந்த ஹேண்டர் வெயிட்டாக இருக்குல்ல அப்படியே ஹேண்ட் இருக்குது அது அழுதுட்டு ஜிம் பார்க்குறாங்க அடிச்சுட்டு முன்மின் எல்லாம் சொல்லிட்டாங்க அம்மா தூக்க சொல்லிட்டாங்க தூக்கிற எடுத்தாங்க ஜிம் தூக்குறாங்க பார்த்து ஜேக்கோட ஹேண்ட் எடுத்து தூக்கிட்டு இருக்காங்க ஜிம் பார்க்க ஜேக்கே அடுத்த வீட்டு பாவம் 1 வீக் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு அப்படி ஜிம் தான் ஜேக்கே தூங்கிட்டு போகலாமா ஜிம் கூட்டிட்டு வராங்க பேபி வந்து ஜிம் பார்க்குறது இப்போ ஜிம் பேபிக்கு பேசலாம் வாஷ் பண்ணி விட்டு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது ஜிம் பார்க்குறாங்க அப்புறம் அக்கா வந்துட்டு அப்புறம் வச்சுட்டாங்க அப்புறம் பேபி வந்துட்டு மின்மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை காட்டுறா இப்போ ஜிம் தான் அப்படியே வீட்டுக்கு மில்க கொடுத்துட்டு அப்போ அக்கா கிட்ட ப்ளே பண்ண சொல்லிட்டாங்க 2 பேர் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பார்க்க சொல்லி குழந்தைங்க ப்ளே பண்ணிட்டோம் ஜிம் போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரெஸ் எடுத்து காய போட்டுருக்காங்க ட்ரையரில் போட்டு அப்படி எடுத்து காய வச்சுட்டு இருக்காங்க இப்போ ஜேக்கி பார்த்துக்கா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு யாரும் வந்துட்டு இருக்காங்க பார்த்து இந்த பக்கம் பேபி 2 பேர் ப்ளே பண்ணிருக்காங்க அப்புறம் மீனா வந்துட்டு ஒரு டெடி பேர் கொடுக்குறா இந்த அக்கா உனக்கு வாங்கிட்டு வந்து அது கொடுக்குறா இப்போ பேபி பார்க்குது கிட்ட சொல்லிட்டாங்க இது டெடி பேர் உனக்கு வச்சுக்கோ சொல்லிட்டாங்க இப்போ பேபி வந்து க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு அப்போ ஜேக்கி கிட்ட வராங்க கிட்ட வந்து பார்க்குறாங்க பார்த்தா பேபிஸோட காலில் வந்து இப்போ சாக்ஸ் போடாமல் இருக்காங்க இப்போ ஜேக்கி போய் பார்க்குறாங்க பார்த்து டேரக்டாக ஒரு ட்ராவில் போயிட்டு எடுக்கிறாங்க எடுத்துட்டு உட்காருங்க 2 பேரும் க்யூட்டாக ஜேக்கி தூக்கி உட்கார வச்சுட்டு அவங்க வழியில் உட்கார வச்சு 2 பேரும் உட்கார வச்சு அதான் போட்டு விடுறாங்க இப்போ பேபி பார்க்குறா டாடா அம்மா வந்து போட்டு வரேன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க இருக்கட்டும் நான் போட்டு வரேன் ஜேக்கி 2 பேர் போட்டு வராங்க அவன் பாய் போய் பார்க்குறான் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க பாசிட்டிவ் பையன் வந்து பாசிட்டிவ் பிரின்ஸு ஜேக்கி சொல்கிறாங்க இப்போ பையன் பார்க்குறான் டேட்டா அப்படின்னு பேபி சொல்லிட்டு இப்போ ஜேக்கி பார்க்க என்ன சொல்லிட்டு இப்போ பேபி போயிட்டு ஜேக்கோட ஜிக்ஸ் தான் பைட் பண்ணுது அது ஜிக்ஸு அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாம் பைட் பண்ணிட்டு இருக்கு ஜேக்கி பார்க்குறாங்க ஐயோ ஜேக்கி பார்க்க ஏன்டா உனக்கு பாசிட்டிவ் வந்து வரும் பாசிட்டிவா ஜேக்கி கேட்குறாங்க ஜேபி ஜேக்கி எப்படினாக்கா 1 வீக் அப்புறம் பார்த்துருக்கா அது வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இப்போ ஜேக்கி பார்க்க செல்லும் இன்னும் டேடா மிஸ் பண்ணி இடறீங்க ஜேக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க பேபி சிரிச்சிட்டு இருக்கா பார்த்துட்டு பேபி க்யூட்டாக இருந்தாலும் ஜேக்கி நெக்ல ப்ளஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு ஜேக்கி பார்க்க 1 ரவுண்ட்லேருந்து பாருங்க அப்போ ஜேக்கி டேப் பண்ணுறாங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க ஜேக்கி சொல்லிட்டாங்க பேபி வந்து க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு டேட்டா ஆப் சொல்லிட்டாங்க டேடா கண்டா ஜோடகம் ஜேக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க 2 பேர் கூட அவ்வளோ பாசம் 2 பேர் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க சொல்லும் அப்படி ஜேக்கி தான் அப்படி கொஞ்சிட்டு இருக்காரு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க பசங்க மேலே அவ்வளோ பாசம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஜேக்கி ஒரு காலையில் ஜேக்கி பார்க்க இருங்க ஜேக்கி கொஞ்சம் பேபி சொல்லிட்டு தள்ளி வராங்க ஹலோ சொல்கிறாங்க ஜேக்கே சொல்கிறாங்க சொல்லுங்க சின்ன ஏன்னு சொல்கிறாங்க நாங்கள் வீட்டுக்கு வரலாமா சொல்கிறாங்க சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இன்றைக்கி தான் ஃப்ரீ டைம் இருக்குது உங்கள் வீட்டுக்கு வரலாமா ஒரு பர்மிஷன் கொடுப்பியா அப்படி கேட்குறாங்க அச்சோ ஏங்க எதுக்கு பர்மிஷன் கேட்குறீங்க வீட்டுக்கு வாங்க யாங்க சொல்கிறாங்க அப்படியா அவங்க வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு அப்புறம் ஜின்னுமே ஜேக்கி ஓகே சொல்கிறாங்க அந்த பக்கம் ஜின்னு அவங்க ஃபேமிலி வராங்க அப்படியே ஜின்னு நம்பிச்சுன்னு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகாட்டி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஜேவோட ஓகேவா ஜேவ் கொண்டு மேரேஜ் ஆகல மற்றவங்க மேரேஜ் ஆயிடுச்சு நம்ம ஜின்னுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க நம்ம டேக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் டாக்டர் 2 பேருக்கும் எல்லாருமே 2 கிடைச்சிருக்காங்க இப்போ ஃபைனல் என்ன வீட்டுக்கு தான் ரெடி ஆகிருக்காங்க ஜின்னுக்கு எப்படி ஜெயிக்கிட்டாக்கா ஒரு 10 days பிஃபோர் எப்படின்னாக்கா அவங்க ஒரு 15 days பிஃபோர் மீட் பண்ணிப்பாங்களா நம்ம ஜேகே வந்து ஒரு பிகாஸ்ட் டூரிசம் ஏஜென்சி வச்சிருக்காங்களா ஓகேவா எனக்கு அவர் படித்தது டூரிசம்க்கு தான் படிச்சிருக்காரு அவருக்கு ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டை பற்றி அதுக்கப்புறம் அந்த பிளேஸை பற்றி எல்லா கல்ச்சரை பற்றி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும் நம்ம அது கேமரா ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா பிளேஸை பற்றி ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசை அப்படி தான் அவர் வந்து இந்த ஏஜென்சி வச்சிருப்பாரு எனக்கு அவர் பிஸ்னஸாகவும் பண்ணியிருப்பாரு செகண்ட் அவருக்கு பிடிச்சிருக்கும் இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கும் மற்றவங்க வந்து ஆர்டினரி ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமே சொல்லி யோசிச்சிருப்பாரு அவர் ஏஜென்சி ரொம்ப எப்படின்னாக்கா நம்பர் 1 டாப் பொசிஷன் இருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்திருக்கும் நம்ம சின்ன கேட்பினாக்கா ஒரு 15 days பிஃபோர் ஹாலிடேஸ் வந்துருக்கும் அவங்க ஃபேமிலி ட்ரிப் போகணும்னு நினச்சிருப்பாங்க நிறைய டைம் ஒரு நிறைய ஏஜென்சியில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க எப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் எனக்கு கூட்டிகிட்டு போகிறப்போ ஓகேன்னு சொல்லிப்பாங்க அங்கே பார்த்தா நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க சர்வீஸ் நல்லா இருக்காது அப்போ ஜின்னு வந்துட்டு பார்த்துருப்பாங்க ஒரு பெஸ்ட் சர்வீஸ் ஏதாவது கிடைக்குமா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க ஜின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு ஓகேவா அங்கே ஒரு கஸ்டமர் வந்திருப்பாங்க அவங்க பேசிட்டு இருப்பாங்க நான் வந்துட்டு ஹாலிடேஸ் வர போகுது நான் வந்துட்டு ஜேகே ஏஜென்சி வந்துட்டு வேகன்சி இருக்கான்னு பார்க்க போகிறேன் சொல்லுங்க அப்படியே அது சாரி அவங்களுக்கு அவங்க டிக்கெட் வந்து வேகன்சி இருக்கான்னு பார்க்கணும் எனக்கு அவங்க டிக்கெட் வந்து எப்பவும் அவைலபிளாக இருக்காது சீக்கிரம் இது புக் ஆகிடும் அது கடைசினாக்கா நான் போக சொல்கிறாங்க அதுதான் பெஸ்ட்டாக ஆமாம் சொல்கிறாங்க அப்போ ஜின்னு பார்க்குறாங்க அது என்ன அந்த கம்பெனி வந்து ஜேகே ஏஜென்சிஸில் ஓகே சார் ஜேகே ஜின்னு ஓப்பன் பார்த்துருப்பாங்க அப்போ தான் ஜேகே டூரிசம் ஏஜென்சி போட்டுருக்கும் அதை ஃபீட்பேக் பார்த்தா ஜேகே ஜின்னு ஸ்டன்னாக இருப்பாங்க எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இவருக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் கூட இருக்காது செகண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் அது எல்லாமே சூப்பராக இருக்கும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்புறம் சேஃபாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருப்பாங்க எல்லாமே இப்போக்கா
சில பேர் மட்டும் கொஞ்சம் மணியை பற்றி யோசிக்கிறவங்க பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஹைலியாக இருக்குது பட் ஒர்த்து அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, ஓகே இந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி போய் டேரக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுடைய மேனேஜர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் பேர் வந்து ஜாக்சன், டாக்டர் ஜாக்சன் மேனேஜர். அவர் பேசிட்டு பாரு இதை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்டு சின்ன பிடிச்சிருக்கோங்க, பேசுகிற விதமாக இருக்கட்டும், ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கேட்டுப்பாங்க. உங்களை பற்றி எல்லாமே சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா சொல்லுங்கள், எனக்கு அதுக்கு எனக்கு ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுப்பாங்க. அவங்க எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனில் அவ்வளோ விஷயங்கள் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ சின்ன ஸ்டன் ஆயிருப்பாங்க, ஏன்டா எந்த மாதிரி ஃபுட்டு பிடிக்குன்னு கூட கேட்பாங்க. சரி மெடிக்கல் இஷ்யூ பற்றி எல்லாமே இருக்கும். அது பார்க்குறது ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பர்சன் இந்த ஏஜென்சி வந்து கேர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு ஜின்னு பின்னாக்க ஓகே சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஓகே சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பேசியிருப்பாங்க. நம்ம யாராவது நம்ம டீ சுகர் அதுக்கப்புறம் ஜேவ் பேசியிருப்பாங்க. எல்லாமே ஓகே ஃபீட்பேக் பார்த்து செக் பண்ணிட்டு ஓகே சொல்லியிருப்பாங்க. சுகரில் வர விருப்பம் டூர் போகிறது, ஆனால் ஜின்னு கூப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. ஃபைனலாக அவங்க எல்லாமே 2 days ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க சொன்ன மாதிரி பேக்கேஜ்லாம் இல்லை எடுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க போய் பார்த்ததுன்னு தெரிஞ்சுக்கோ அவங்க சிஓ வந்துட்டு காயில் ஜேக்கெட் ஓகேவா, அந்த சிஓ டேரக்டாக வந்து கைட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஜேக்கெட் இன்ஜினுக்கு அது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். எனக்கு மற்ற ஏஜென்சிலாம் சிஓ வர மாட்டாங்க, ஆனால் இங்கே பார்த்தாக்க சிஓஸ் தான் டேரக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே எனக்கு மற்றவங்க நம்ப மாட்டாங்க, ஸ்டாஃப் வருவாங்க கூட, மற்றபடி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஜிம்லாம் ஸ்டன் ஆகிருக்கும். 15 days எப்படினாக்கா ஒரு 10 days எப்படினாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு லைஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கூட அந்த டூல்ஸாக வந்துருப்பாங்களே எல்லாமே அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜின்னு வந்து ஜேக்கே வந்துட்டு அவங்க கேட்கறத பற்றி அழகாக பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு இவன் அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அவங்க சீட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல, மணி அதிகமாக சொல்லி ஜேகே அதெல்லாம் பார்த்து 1 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லை அந்த மணி கம்மியான ப்ரைஸ் தான் சொல்லிட்டு செக் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாரு. இவ்வளோக்கா நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம கூட்டிட்டு போகிற சொல்ல மட்டும் பண்ண பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. அவங்க வாங்குற பொருள் அவங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா, அந்த மாதிரி கரெக்டான மணி தான் கொடுக்குறாங்களா, அவங்க யாராவது சீட் பண்ணான்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்து வச்சுருப்பாரு. ஜின்னா எப்படினாக்கா பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிருப்பாரு. ஜின்னு நம்ம ஜின்னு எப்படினாக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டாக ஓப்பனாக பேசியிருப்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்டாக இல்லாமான்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஜேக்குன்னு சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இவ்வளோ ஃபுட்டு கிடைக்காம போயிருக்கோம், அங்கே கேஸ் இருக்கும் குக் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துருக்கும். அப்போ ஜின்னு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஜின்னு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிற ஒரு செஃப் இல்லையா, அவரும் சுகாவும் இறங்கி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜேகேக்கு. அப்போ ஜேகேக்கு வந்து அவங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. டேக்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜேகேவை. இவங்க ஜேவுக்கு காய் மேலே ஒரு கண்ணியாக வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜின்னு வந்து எப்படின்னாக்கா ஜேக்கோட ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக முடிவு பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவர் விசிட்டிங் கார்டு வாங்கியிருப்பாரு. நீ வந்து வீட்டுக்கு போனதுக்கு நான் ஃப்ரீ ஆகிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ இல்லை அந்த பக்கம் ஜின்னு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே பண்ணாங்க வீட்டுக்கு நீட் பண்ணுறாங்க. வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க ஏன்னா ஜின்னு இப்படி ஒரு ஃபேமஸ் கிரிமினல் லாயர்டா ஓகேவா, ஏன்னா அவரும் பிஸியாக இருக்குது பர்சனல் வீட்டை கொஞ்சம் நீட் பண்ணலாம் சொல்லி ஜேகே எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசி ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் தான் எல்லாரும் பிடிச்சி வச்சுட்டு வராங்க. இப்போ ஜேகே பக்கம் நிறைய ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. என்னாச்சு ஏன் புக் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குங்க அது சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காயா சொல்கிறாங்க. காயோட அப்புறம் சொல்கிறேன் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியுமா நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க வச்சு உங்க பாருங்க வா என் ஜேகே தான் ஜிம்மில் ஹிப்பில் கழிச்சு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டு பாரு எனக்கு ஃப்ரெண்டில் ஓகே நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க பாருங்க மிஸ்டர் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஓகேவா, பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது உனக்கு ஓகேவா, எனக்குலாம் பார்த்ததுமே சொல்கிறாங்க அப்படி ஃபர்ஸ்ட் ஆகிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு அப்பவே வா சொல்கிறாங்க. அதை விட்டு சொல்கிறது நம்ப மாட்டேன். ஓகே பார்த்ததுமே ஓகேவா லவ் ஃபர்ஸ்ட் சைட் தான், உனக்கு தான் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் லவ் பண்ணுறதுக்கும் 4 years ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோம் ஜே கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் உனக்கு இது மாதிரி பசங்க பிடிக்குன்னு தெரியுமா என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே அதான் எனக்கு கிடச்சிட்டு எனக்கு பிறந்ததாண்டா நீ ஜேகே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு பிறந்தவன்டா நீ ஓகேவா, உனக்கு தான் பிறந்தவன்டா நான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் என்ன ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜோங்க பாருங்க பேபிஸ் ப்ளே பண்ணிருக்காங்க பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க பார்க்க மாட்டாங்களா ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே இப்போதைக்கு நான் விட்டு தான் ஆகணும், எனக்கு புக் பண்ணி ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க சொல்கிறாங்க. அது யார் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோ பண்ணுறா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் தான் சரி இப்போ குளிச்சுட்டு வருவா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்கணும் ஓகே இப்போ குளிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் மேலே போட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வராங்க. அப்போ பேபிஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டோர் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் போய் டோர் பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் இருக்காங்க. வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ வருவாங்க. இப்போ பார்க்குறாங்க ஓ இதுதான் ஜேக்கோட ஒய்ஃப் போடலா சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே சொன்னாங்க நம்ம யார் ஜேக்கோட கிறிஸ்டர்னு சொன்னாங்க. ஆமாம் என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருக்கா ரொம்ப அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வெல்கம் ஹோம் சொல்கிறாங்க. இப்போ வராங்க உட்காருங்க சரி இப்போ உட்காருங்க. ஜேகே ஜிம் கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க சரியாக கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே இவன் பார்க்குறாங்க. ஜேகே எப்படி இருக்கா சரி நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேபிஸ் பார்க்குறாங்க. டேட்டா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு வாய் பேபி கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே கேர்ள் பேபி கொடுக்குறாங்க.
எதுமா சொல்லிட்டாங்க டேட்டா அது பாயிண்ட் எல்லாரும் பாயிண்ட் பண்ணுறாங்க. அது குட்டி குட்டி பசங்க இருக்காங்க பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இருங்க டேடா என்ட்ரு பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பாருங்க இவங்க என்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க ஜான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க ஹலோ ஜிம்னு சொல்கிறாங்க ஹாய் சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க நீங்கள் ஒரு ஃபேமஸ் லாயர் தானே சொல்கிறாங்க. கிரிமினல் லாயர் தானே ஜெக்கி நம்பின்னு கேட்குறாங்க. ஜிம்மி ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அது நல்லா தெரியுமே சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் ஓகே எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படியே இன்னொரு பர்சன் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இது வந்து இப்போ என்னோட பொண்ணு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் பேர் மீனா 3 years ஆக சொல்கிறாங்க. ஹாய் மீனா சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள் மீனா சொல்கிறா. இப்போ இன்னொரு பையன் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இது பையன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பேர் வந்து மின்மின் சொல்கிறாங்க. ஹாய் மின்மின் சொல்லலாம் சொல்கிறாங்க. மம்மா டேட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறீங்க அவன் பொண்ணே தான் ஆகுதுன்னு பேச அந்தளவுக்கு இதில் புரியுது அப்படி சொல்கிறாங்க. அப்படி இப்போ அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி தான் நானும் இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா இவங்க பேர் நம்ஜின் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அவங்க பேர் நம்ஜின் இவங்க பேர் ஜின்னு ஓகேவா எங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவங்க ஒரு பொண்ணு பாரு பேர் நம்ஷி இந்த பையன் பேர் ஜூன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு சுகா ஓகேவா ஓகே சுகா அவங்க பேர் ஒய்ஃப் டே ஓகேவா அவங்களோட குழந்தைங்க அவங்க பொண்ணு பேர் வந்துட்டு மின்சியை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதுக்கு மின்சி பேர் வந்துட்டு டேயும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் டேயும் நம்ம மின்சியை சொல்கிறாங்க. அப்படி பக்கத்தில் இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்துட்டு நம்ம ஜெகப் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெகப் ஆமாம் வந்து பேச்சுலர் தான் மேரேஜ் ஆகலாம் சொல்கிறாங்க. ஓகே நைஸ் டு மீட் யூ காய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்க நைஸ் டு மீட் யூ பார்க்குறாங்க. சாரி ஹேங் சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ்னு கூட தப்பு ஓகேவா நைஸ் டு மீட் யூ ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எல்லாம் சொல்கிறாங்க நைஸ் டு மீட் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்க் அவங்க சொல்கிறாங்க ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க மேக் பண்ணிட்டேன் ஓகே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் மேக் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேக் பண்ணணும் பத்தாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சரி ஜிம் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் உட்காராங்க டே வராங்க. அவங்க பேர் ஜிம் தானே சார் ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஒரு ஆர்டிகல் படிச்சிருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியே டே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே வந்து பேசுகிறாங்க ஜிம் நல்லா அப்போ ஜேவ் கிட்ட அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னா சின்ன அமைதியாக உட்காந்துருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் பார்க்கணும் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு கார் வந்து வீட்டுக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ பேபி பார்க்குறாங்க அம்மா காயங்கள் சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறேன் பார்த்தா காய் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜேவ் பார்க்குறேன் காய் பார்த்தோம் ஜேவ் ஒரு மாதிரி இருக்குது. ஹார்ட் பீட் கூட ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் காய் விளையாடுறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க டே காய் விடவா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்களா கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க இல்லை நாங்கள் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க நீங்கள் நாங்கள் பண்ணுறீங்க சொல்லி எந்த நாங்கள் வரக்கூடாது எங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை சடனாக சொல்கிறாங்க. அது ஜெக்கி பார்க்கணும் தோணுச்சாங்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே எப்படி அது நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ காய் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேவ் காய் பார்க்குறாங்க. காய் ஜேவ் பார்க்குறாங்க கொடுக்கணும் ஒரு வாரம் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்க என்ன காய் வேடை பார்க்குறான் ஜிம் காய் சொல்கிறாங்க. காய் பார்க்க என்ன ஜிம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறா கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நீ உட்காந்து சொல்லிட்டாங்க. இப்போ தான் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ உட்காந்து ஜெக்கி குக் பண்ணிருக்காங்க. ஜின்னு குக் பண்ணிருக்காரு. ஃபைனல் ஃபுட்டெல்லாம் சோப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க வாங்க இல்லை சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஃபைனல் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காராங்க. இப்போ ஜிம் பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்ய ஜிம் ஏன் சொல்லுங்க சொல்கிறாங்க. எனக்கு உன்னோட ஜெக்கி லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு வந்துட்டு உங்களோட ஜெக்கி லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நீங்கள் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு அவங்க கேட்டாங்க நான் சரியான டைம் ஓட்டுன்னு சொன்னேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி ஒரு பர்மிஷன் இல்லை என்னோட பர்மிஷன் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நம்ம பர்மிஷன் தான் சொல்லுவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஓகே அப்போ சொல்லுங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ இந்த காய் பார்க்குறேங்க எனக்கு நான் சொல்லவா சொல்கிறாங்க. இப்போ காய் ஜெக்கி பார்க்க இல்லை எங்கள் லவ் ஸ்டோரி நாங்கள் சொல்லுவோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உனக்கு தெரியாத சொல்யூஷனாக இருக்கும்ல சொல்கிறாங்க. அப்படி இருக்குமோ சீக்கிரட் சொல்யூஷன் இருக்கும் சொல்கிறாங்க. அது ரொம்ப தான்டா நீங்கள் லவ் பண்ண சீக்கிரம் தான் பண்ணீங்க சரி ஜெக்கி சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜெக்கி தான் ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜெக்கி அவர் போய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே அவரோட ஜிம்மில் லவ் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஸ்டோரி கேட்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க இங்கே வா ஜிம்மின் தான் அவருக்கு பாய் வீட்டுக்கு மேலே மறுபடியும் உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அழகாக டேப் பண்ணுறாங்க. இந்த பேபி எனக்கு தூக்கம் வருது அதனால தான் இப்போ ஜிம் தான் லேப்பில் தட்டி கொடுக்குறாங்க. அது அழகாக தூங்குது. இப்போ வந்து ஜெக்கி பண்ணாக்க கேர்ள் வீட்டுக்கு லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ காய் ஜெவ் பார்க்குறாங்க. ஜெவ் காய் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜின்னு பார்த்தாக்கா லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க. ஜின்னும் சரி நம்ம டேவும் சரி வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ நன்றியும் சுகா உட்காந்துருக்காங்க. போல சரி ஓகே ஸ்டோரிக்கு போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 11 years இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு அப்போ 11 years இருக்கும் சொல்கிறாங்க. ஓகே என் அப்பாவுக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி அப்பா ஒரு கமிஷனர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்பா ஒரு கமிஷனர் என் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் பார்ட் ஜெயான்னு சொல்கிறாங்க. அவரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இது பூசாந்தா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நாங்கள் அது பேசி வேறு ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க நேம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த நேம் ஹான்ஜோ சொல்கிறாங்க. ஹான்ஜோ ரெண்டும் என் அப்பாவுக்கு எப்படினாக்கா என் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கூட ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. ரொம்ப டேஸாக ட்ரை பண்ணார் கிடைக்கவே இல்லை. பூசான் போய் ஒர்க் பண்ண சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு சான்ஸ் கிடச்சி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பூசான் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என் அப்பாவுக்கு அது கேட்டது அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு. என் அப்பாவும் என் ஃப்ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ரொம்ப ஆசை. 2 பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஆனால் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேறு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒன்றா இருக்கும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஒன்றா இருக்கும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால எங்கள் அப்பா வந்து ரொம்ப டேஸாக ட்ரை பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. அப்போ நான் வந்து இப்போ 6th முடிச்சு 7th போகிற டைம்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஸ்டோரிக்கு போகிறேன்னா இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க
ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடச்சிச்சா மறுபடியும் சொல்கிறீங்க இப்போ தானே கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க பாரு ரொம்ப டேஸ் ட்ரை பண்ணி தான் கிடச்சிருக்கு. ஓகே ஃபைனல் பூசான போகிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்இன் பார்க்கணும்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க சொல்கிறேன். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 2-3 பேர் இருப்பாங்களா சொல்கிறாங்க. அது 2-3 பேர் இருப்பாங்க அவங்க நல்ல பசங்க இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்லுங்க பாரு அந்த ஜிகுன் நல்லவன் இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க பாரு அந்த ஜிகுன் நல்லவன் இல்லை. அப்புறம் அந்த மைக் கட் நல்லவனே இல்லை சரியா. அவன் உனக்கு யூஸ் பண்ணி நினைக்கிறாங்க எனக்கு இல்லை பவர் வச்சு யூஸ் பண்ணி நினைக்கிறாங்க தவிர மற்ற நல்ல பசங்க இல்லை. ஓகேவா நீ வா நம்ம போகிற அவனுக்கு அங்கே போய் நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான் பாரு. என் ஃப்ரெண்டு பையன் ஒருத்தன் இருக்கான் சரியா. அவன் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜேக்கியோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஜேக்கி பிரகார் அதுவுமே யாரும் பேச மாட்டாங்க. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க ஜேக்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜேக்கிக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஜேக்கோட அப்பாவுக்கு நல்லா தெரியும் ஜேக்கி பிரகார் அவங்க பேசுகிறப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு வர ஈஸியாக. இப்போ ஜேக்கோட நம்ம பார்க்குறாங்க பார் ஜேக்கி அங்கே போனால் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியேம்மா ஆமாம் சரியா அங்கே போனாக்கா பார்க்க அங்கே இருக்காங்களா. ஆமாம் அவங்க பையன் ஒருத்தர் இருக்கா நீ பார்த்துல பையனை அந்த பையன் நான் பார்த்துக்கணும் ஓகேவா. அந்த பையன் ஃப்ரெண்டாக கிடைப்பான் நீ வாசி கூப்பிட்றாங்க. இப்போ ஜேக்கி ஒரு வழியிலாமல் சொல்லிட்டு சில திங்ஸாக பேக் பண்ணுறாங்க ஃபைன்லாம் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கியோட அப்பா கூட பூசான் கூட்டிட்டு வந்துட்டு பார்க்குறேன் எங்கே நம்ம வந்து போலீஸ் குவார்டர்ஸ் ஸ்டே பண்ண போகிற மாதம் இல்லை மாதம் அப்புறம் சொல்கிறாங்க. நமக்கு தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு சொல்கிறாங்க. அப்படி அவன் எனக்கு வந்து குவார்டர்ஸ் அங்கே விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. அப்படி அவங்க கொஞ்சம் மிஸ்ஸியாக இருக்கும் சார் திங்ஸ்லாம் வேணாம் சொல்கிறாங்க. நம்ம ப்ரைவேட்டாக நம்ம நமக்கு தனி வீடு வாங்கியிருக்கான் சொல்கிறாங்க. எங்கள் பார்க்கான வீட்டு பக்கத்தில் சொல்கிறாங்க அங்கே தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க அம்மா பார்க்குறாங்க அது கிளாரா ஜேக்கோட நம்ம பேர் எனக்கு தெரியுமே சொல்கிறாங்க. உனக்கும் அதாவது பார்க்கோட ஒய்ஃப் ஃப்ரெண்டு நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் ஜாலி தானே சொல்லி எனக்கு ஹாப்பி தாங்க சொல்கிறாங்க. ஓகே அப்போ சொல்லிட்டு ஜேக்கி மட்டும் முடிஞ்சு தூக்கி வச்சுட்டு இருக்காரு. மற்றபடி அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி இருக்கு வருது ஃபைனல் ரீச் ஆகுறாங்க. பிகாஸ் ஹோம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆப்போசிட்டில் சேம் மாடல் ஒரு ஹோம் இருக்குது. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி பார்த்துட்டு அம்மா அது சொல்கிறாங்க அதான் நம்ம பார்க்க நம்மளோட வீடியோ சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பார்க் ஹவுஸ்னு போட்டிருக்கு ரொம்ப அழகாக நீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வீடு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஜேக்கி தான் அமைதியாக உட்காந்து அந்த போய் ஜேக்கியோட திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஜேக்கெட் ரூமில் நீங்கள் பாருங்க 1 வீக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரியா சொல்கிறாங்க. ஜேக்கியுமே ஓகேம்மா சொல்கிறாங்க. நியூ ஸ்கூல் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படியே இருக்கும் ஓகே ஸ்டேஞ்சராக தெரியும் போக பிடிச்சிடும் சரியா சொல்கிறாங்க. ஜேக்கியும் ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ இந்த அந்த பக்கம் ஜேக்கியோட அம்மா திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ இப்படினாக்கா அந்த ஆப்போசிட் வீட்டுக்கு ஜேக்கோட அப்பா மட்டும் போகிறாங்க. ஜேக்கி இங்கே தான் இருக்காரு. போயிட்டு அவங்க பார்க்குறாங்க. அந்த பக்கம் பாசம் ஜேக்கோட அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கோட அப்பா ஜேக்கி இங்கே பார்த்துட்டு இருக்காங்க விட சொல்லியா. அப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனை காணும். ஜேக்கி பார்க்குறேன் இந்த ஒரு பையன் இருப்பான்னு சொன்னால் காணும் சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே சரி விட்டுறாரு. 2 பக்கம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. வாடா நம்ம வீட்டுக்கு வரலாம் சொல்லி 2 பேரும் வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜேக்கி கீழே அங்கிள் வந்துருக்காங்க சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஜேக்கி கீழே வராங்க. வந்து பார்த்தாக்கா இந்த பக்கம் ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா வரைக்கும் எப்படினாக்கா லைக் வரப்பா இருக்கு. அவங்களும் அவங்க அப்பாவோட பேசுவாங்க ஃப்ரெண்ட்லேயே பேசுவாங்க. மற்றவங்களும் கொஞ்சம் போலீஸாக வேறு பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஹலோ அங்கிள் சொல்லிட்டாங்க. ஹாய் ஜேக்கி இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜேக்கி கூப்பிட்றாங்க எப்படி இருக்கா சரி நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. பாரு நியூ பிளேஸ் இருக்க சொல்லி ஃபீல் பண்ணாத ஓகேவா. என் பையன் ஃப்ரெண்டாக இருப்பான் சரி ஜிம் ஃப்ரெண்டாக இருப்பான் செகண்ட் வந்துட்டு இங்கே அவருக்கு எல்லாமே என் பக்கம் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ கிளாரா கேட்குறாங்க. லூனா சொல்லிட்டாங்க. சொல்லி கிளாரா எங்கே நம்ம ஜிம்னு கேட்குறாங்க. ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கான் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யார் பார்க்குறாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன்டாக்கா ஜோன் அவன் கேட்க மாட்டான் சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சுற்றிட்டு இருக்கான் நான் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ லூனா பார்க்குறேன் இல்லைங்க ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டாங்க. அது சொல்கிறேன் ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க சரியா. நம்ம காய் ரொம்ப நல்ல பையன் மிக்க ரொம்ப நல்ல பையன் சரியா. அவங்க நல்ல பசங்க இருந்தாலும் ஜிம் போகிறான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜிம் வேறு யாரும் பேசக்கூடாது. நம்ம ஜேக்கே விட்டானா ஜேக்கோட பேச பழகட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. அது கரெக்டு தான் நானுமே ஜேக்கு ஜிம்மில் என்ட்ரு பண்ணிக்க நினச்சி சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம ஜிம் ஜேக்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஓகேவா. நம்ம எப்படி இருக்குமோ லைக் அதே மாதிரி அவங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் போஸ்ட் பண்ணி வரக்கூடாது இல்லை தானே தானே வரணும். ஏன் அப்பா அப்படி இருக்காரு சார் ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு ஃபைன்லாம். அவங்க கொஞ்ச நேரம் பேசுறதுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜேக்கி நீங்கள் பார்த்துருக்காங்க போரிங்காக இருக்குது சார் ஓகே சார் அப்படியே உட்காந்துருக்காங்க ஃபைனில் ஒரு பிராண்டுக்கு அப்புறம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு வாய்ஸ் அம்மா சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அவங்க கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் பார்க்க ஜிம்மினா உள்ள வாசி கொடுத்தாங்க. ஜிம்மில் போகிறாங்க. அம்மா உங்கள் பாருங்க எதுக்கு மாதிரி அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரே சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி நம்ம ஜிம் அங்கே ஜிம் நம்ம டாக்டர் ஜிம் பார்க்குறாங்க. பார்ப்பா நீ போய் ரொம்ப நேரம் அதான் சொல்லிட்டாங்க. அச்சோ ஏன் அப்படி அப்பா அப்படி இருக்காரோ சொல்லி எனக்கு அவங்க வீட்டில் போய் 2 போலீஸ் இருப்பாங்க பாதுகாப்புக்கு. அவங்க ஒரு பசங்க கூட்டிட்டு இருப்பாங்க ஃபேன்ஸ் சொல்லிட்டாங்க 2 பேரும் போய் கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே விட பண்ணுறாரு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லட்டாங்க ஓகேவா அப்போ உனக்கு பண்ணுறாங்க நல்லதுக்காக பண்ணுறாரு சொல்லிட்டாங்க. என்னவோ போங்க சொல்லிட்டாங்க. 2 ஹவர்ஸ் நான் வீட்டு ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அது 2 ஹவர்ஸ் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாது போதா கேட்குறாங்க. எனக்கு பார்த்தா இன்னும் வேணும் சொல்லிட்டாங்க. அவனுக்கு இன்னும் வேணும் ஜிம் நம்ம சொல்லிட்டாங்க. உள்ள வாக்கப்படுறாங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லுவா சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு நியூ ஃப்ரெண்டு கிடைக்க போகிறா சொல்லி நியூ ஃப்ரெண்டாக யாருமா சொல்லிட்டாங்க. அப்போட ஃப்ரெண்டு ஜோன் அங்கிள் தெரியல சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜோன் அங்கிள் அவங்க பையன் வந்துருக்கான் சொல்லிட்டாங்க. பையன் நான் இருக்கா சொல்லிட்டாங்க. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அங்கிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அவங்க வந்திருக்காங்க. ஜேக்கி ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஜேக்கி அதாவது ஜோன் அங்கிள் பையன் சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க பேர் ஜம்மு ஓகேவா ஜேக்கின்னு கூப்பிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. அவன் அப்பா அவர் கூட வந்து அவன் பையன் கூட ஃப்ரெண்டாக நினைக்கிறாரு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு நான் உன் அப்பாவும் ஜோன் அங்கிள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும் அந்த ஆண்டி எப்படி இருக்கோமோ அதே மாதிரி சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் போஸ்ட் பண்ணிடக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி லிசன் ஆகிட்டு ஜேக்கி அவங்க கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிம் இருக்காங்க அவங்க வீட்டில் கேட்டுக்கிட்டு முன்னாடி தான் இருக்காரு. இப்போ நம்ம
நம்ம பார்க்குறாங்க பார்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப் போஸ்ட் பண்ணி வரது ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஜேகே பிடிக்கும், ஜேகே கூட பிடிக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் ஜேகே எப்படி இருப்பான் சொல்கிறாங்க. ஜேகே எப்படிக்கா ரொம்ப அமைதியாக இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ரெண்டு பேச வளர பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க சரி ஓகே பவுலில் வாசி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் போயிடாரு. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்க ஜிம்மில் பேசணும் சொல்லி பார்க்கல பேசுகிற ரீசனாக இருக்கும். எனக்கு அந்த பக்கம் கேட்டுக்கு எனக்கு அவன் ஹைட்டுக்கு கேட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அவன் பேசின ரீசனாக இருக்கும் தவிர பேசின பார்க்க முடியாது. இந்த பக்கம் ஜேகே அமைஞ்சிருக்கான் ஃபைன் ஜிம்மில் போயிடாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம் நினச்சிக்காக்கா அப்படியே பண்ணிருக்காரு வெளில அவங்க வீட்டுக்கு வெளில. அப்புறமா ஜேகே பார்க்க வெளில நினச்சிருக்காரு. அப்புறம் போரிங்காக இருக்குது. அப்போ தான் ஜேகே போகிறாங்க. ஜேகே சொல்கிறேன் ஜேகே பார்த்து சொல்கிறேன் வா கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம்மில் போயிட வராங்க. இப்போ 2 பேரும் இப்போ கிட்ட கூட்டு போயிடாங்க. ஜிம் ஜேகே பக்கத்தில் கூட்டு வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஜேகே இங்கே பாரு ஜிம்மில் ஓகேவா ஜிம்முக்கு பாரு ஒரு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஒருத்தர் மட்டும் பார்க்குறாங்க. அப்போ ஜேகே பார்க்குற ஜிம் விட்டு அழகாக இருக்காரு. ஜிம் ஜேகே பார்த்துட்டு ஹாய் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பாருங்க ஹாய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் ஏன் இப்படி ஹாய் சொல்கிறேன் நல்லா சிரிச்சு சொல்ல சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஓகே ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குற ஒரு மாதிரி இப்போ ஜேகே பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தை இம்பார்ட்டன்ட் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டு டே நம்ம பேசலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க பேசிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்காத ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது சொல்கிறாங்க போகிறோம் ஃபோர்ஸ் பண்ணிக்காத ஓகேவா உனக்கு இப்படி பேச பிடிக்கிறாங்க நீ எப்படி பேச ஓகே நீ போய்க்காத ஸ்மைல் பண்ணாத ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கு. எனக்கு இது வரைக்கும் அவர் புரிஞ்சுக்க யாரும் ஃப்ரெண்டு கிடச்சதில்லை. அப்போ ஜேகே பார்க்க என்ன சொல்கிறாங்க பாரு நீ வந்து பேக்க ஸ்மைல் பண்ணாத ஓகேவா நமக்கு பிடிச்ச மாதிரி இது சரியா அங்கிள் ஸ்ட்ரிக்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஏன் உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சரியா பேர் பயப்படாத நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இது சரியா நீ வந்து ஃப்ரெண்டெல்லாம் ஆகணும்னு எதுவும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு எனக்கு உனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை தான் அதனால உனக்கு வேணாம் பிடிக்கலாக்க வேணாம் ஓகே நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஒரு செகண்ட் யோசிக்காம ஃப்ரெண்ட் அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க ஹேண்ட் கொடுக்குறாங்க. நிச்சயமாவா ஜிம் கேட்குறாங்க ஆமாம் ஃப்ரெண்ட் அப்படி ஜிம் ஜேகே ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஜிம் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட் எப்படி சொல்கிறாங்க நான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் 2 பேரும் பேசுகிறாங்க. ஜிம் தான் சரி ஓகே நான் இப்போ வீட்டுக்கு போவா ஜிம் கேட்குறாங்க. ஏன் ஜே கேட்குறாங்க இல்லை அது சொல்கிறாங்க எனக்கு புக்ஸ்லாம் இருக்கிறாங்க நான் அட்டை போடணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி ஆமாம் சொல்கிறாங்க நான் தான் போடணும்னு சொல்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணாமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அப்படின்னு சரி ஓகே சொல்கிறாங்க. எடுத்து வாசிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே ஜிம் இருக்காங்க. ஜேகே வீட்டில் கார்டனில் உட்காந்துட்டு இப்போ இருக்க புக்ஸ்லாம் அழகாக புக்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பரவாயில்லையே 2 பேரும் ஃப்ரெண்டாக நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் ஆசைங்க பரவாயில்ல சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா ஜேகே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே இப்படினாக்கா இந்த புக்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக நாளைக்கு ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 days ஸ்கூல் ஓப்பனாக போக சொல்லிட்டு அப்படியே ரெடி பண்ணிருக்காங்க எல்லாமே. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் காய் மெக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் காய் மெக்கில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஒரு இன்னொரு பர்சன் இருக்கான் ஜாக்சன் நான் வேறு கிளாஸ் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் 6th வேறு கிளாஸ் இருக்கான் சொல்கிறாங்க. சைல்டு ஒன்றா படிக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பயப்படாத நீ கிளாஸ் வந்துட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இல்லை வேறு கிளாஸ் போயிட்டுனாக்கா நான் வந்து கிளாஸில் வந்துட்டு பேசுகிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே சார் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஜிம் ஜேகே புக்ஸ்லாம் அட்டை போட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு போகுது அழகாக போயிட்டு இருக்கோம். ஜேகே இவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஜிம்கிட்ட பேசினது. ஜிம் ஜேகே ஃப்ரெண்ட்லேயே பேசுறது பிடிச்சிருக்கு ஓகே சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கான். ஜேகே நினைக்கிறாங்க இது வரைக்கும் எப்படி சொல்கிறது எனக்கு கேரக்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம இந்த தடவை ஜிம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு அவன் ஹானஸ்ட்டாக இருக்கான் அவன் மற்ற மாதிரி இல்லை ஜிம் நினச்சிட்டு ஜேகே நினச்சி படுத்துட்டு இருக்காங்க. அந்த ஜிம் பார்க்குறாங்க என்னவோ தெரியும் ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே ரொம்ப க்யூட்டு அழகாக பேசுவான். ஜிம் பார்க்குறாங்க அங்கிள் தான் மேட்ச் எங்கள் அப்பா மாதிரி அங்கிள் ரொம்ப சுட்டு போல. ஜிம் பார்க்குறது சரி ஓகே பரவாயில்ல ஜிம் தான் நம்ம தான் தங்க பேசும்போது தனியாக பேசலாம். ஜிம்மில் படுத்துறாங்க. இப்போ 2 days ஆகுது. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மில் அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது ஜிம் வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க. எனக்கு அவங்க ஊர் பண்ணியும் வந்துருக்காங்க திங்ஸ் நிறைய வாங்கணும் வீட்டுக்கு நிறைய திங்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அந்த பிஸியாக இருக்காங்க. ஜேகே கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜேகே ஜிம்கிட்ட பேச முடியல. ஜிம்மில் ஜேகிட்ட பேச முடியல. 2 days ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா 2 பேரும் காரில் கூட்டிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐயோ இந்த அப்பா என்ன எப்படி இருக்காங்க ஸ்கூல் வேலை போல சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம் நினைக்கிறாங்க இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா தான் நாங்கள் கூட்டிட்டு போவோம் நாங்கள் கூட்டிட்டு வருவோம் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே பாசுறாங்க. இப்போ இல்லை ஜிம் ஜேகே ஸ்கூல் கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பா ஜேகே உனக்கு வந்துட்டு உனக்கு வந்து ஏ கிளாஸ் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 7th A சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு என்ன கிளாஸில் போட்டுருக்காங்க தெரியல. ஜிம் போய் பார்க்குறேன் செக் பண்ணி பார்த்தா ஜிம் போய் 7th A தான் போட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் 7th A சொல்லிட்டு காய் செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மில் காயோட அது நேம் செக் பண்ணி பார்க்குறாங்க. காய் நெருப்புமே ஏ தான் போட்டிருக்காங்க. நம்ம மெக்குமே ஏ தான் போட்டிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜாக்சன் ஜிம் பார்க்குறாங்க பார்த்தா ஜாக்சன் எப்பவும் போல பி கிளாஸ் போயிட்டாரு. ஐயோ இந்த ஜாக்சன் ஏன் அப்படி தனியாக போயிடணும் பாவம் ஜிம் நினைக்கிறேன் சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் வராங்க. இப்போ ஜேகே பார்க்க ஜிம் போகலாமா சொல்லிட்டாங்க. வாட்ச் அவங்க ஜிம் அனுப்பிச்சு கூட்டு வராங்க. இப்போ ஜேகே ஜிம் எடுத்து கிளாஸில் போகிறாங்க. அப்போது அங்கே அறுபது பசங்க உட்காந்துருக்காங்க. டே ஜிம் தான் சொல்கிறாங்க நீ வந்துட்டேடா நான் வந்துட்டேன் ஆசிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. டேக்கா இங்கே பாரு இவன் பேர் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ காய்ப்பாங்க டே நாங்கள் தானே ஃப்ரெண்டு அவன் எனக்கு புது சாஃப்ட் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குங்க சரி சொல்லிட்டு கேளுங்க உட்காருங்க சொல்கிறாங்க. உட்காரங்க 2 பேருமே. இப்போ ஜிம் சொல்லாமல் ஜீவன் எனக்கு ஃப்ரெண்ட் பையன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப சாமி வந்திருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டேன். இப்போ காயுமே
ஹலோ ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஹாய் எப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் ஹாய் ஹலோ சொல்லிக்கிறாங்க. இப்போ மெக்கி பெஞ்சு ஆகிக்கிறாங்க. இப்போ டே வழக்கம் போல ஜாக்சன் தனி காசாடா சொல்கிறாங்க. ஆமாடா பாவம்டா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சரிங்களா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி நக்கல் காயிட்டு மெக்கிட்டு பேசுகிறாங்க. நான் பேசுகிறேன் போல பேசல. அப்போ ஜிம் பார்க்குற ஜம்க்கு அங்கே உட்காந்து போ ஜிம் தான் ஒரே வயசில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்னு ஜெக்கி காய் மெக்கி நடுவில் உட்காந்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்ல ஜெக்கி காயிட்டு மெக்கிட்டு நல்லா பேசுகிறாங்க. அவங்ககிட்ட அது எல்லாத்தையும் ஒத்துச்சிட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க அப்படியாடா சொல்ற அவரு கேட்டிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க ஆமாண்டா ஜிம் சொல்லிருக்காங்க. ஏடா இந்த வருஷமா பஸ் வரக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கும் ஆசை தான் ஆனால் அப்பா ஒத்துக்க மாட்டாரே சொல்கிறாங்க. என்னது அப்பா ஒத்துக்க மாட்டாரு அவர் காரில் கூட்டிகிட்டு விட சொல்கிறாங்க. ஆமாம் இந்த போலீஸ் மேனை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. சரி எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஜிம் பார்க்குற ஜம்கா இவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா இவங்க எப்படி சொல்கிறது அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லுவேன். இப்போ லைக் புக்ஸ் மாதிரி ஓகே ஓப்பனாக எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லுவான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு மனசு எதுவும் வச்சுக்க மாட்டேன் ஓப்பனாக சொல்லிடுவேன். அவங்க எல்லாத்தையும் மனசை புரிஞ்சுப்பாங்க. என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்லுங்க ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சரி காய் பார்க்குறாங்க பாரு நீயும் அப்படி ஓகே எல்லாமே சொல்லலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பேச மாட்டோம். என் அம்மா அடிச்சாக்க எங்களுக்கு சொல்லுவேன். அவங்க அப்பா திட்டாக்க எங்களுக்கு சொல்லுவோம். அப்படி சொல்லி காய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜெக்கி வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாமா ஜெக்கியோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி நினைப்பாங்க தவிர இந்த மாதிரிலாம் அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. ஜெக்கி எப்படி ஃபீல் பண்ணாலும் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வேறு மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்க ஜெக்கி பார்க்க பரவாயில்ல. ஜிம் ரொம்ப லக்கி தான். எனக்கு ஜிம்முக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஜிம்மே எனக்கு நான் லக்கி தான். எனக்கு ஜிம் எனக்கு போய் ஃப்ரெண்டாக தோணவே இல்லை. ஜெக்கி பார்க்கணும் ஜிம் கிட்ட பேசிருக்காங்க. காயிட்டு விட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நியூ யூனிஃபார்ம் பார்க்குறாங்க. அழகாக இருக்கலடா சொல்லிட்டாங்க. ஆமாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்து பார்க்குறாங்க. அப்படியே என்ன மறந்துருங்க சொல்லிட்டாங்க. ஜாக்ஸா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ வந்து ஜாக்சன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க உள்ளவா சொல்கிறாங்க. ஜாக்சன் கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க பாஸ் நியூவாக இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. யார் கேட்குறாங்க ஃப்ரெண்டே சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறாங்க இப்போ நியூ ஃப்ரெண்டு பேர் ஜேகே சொல்கிறாங்க. ஹாய் ஜேகே ஜாக்சன் சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைடா என்னை மட்டும் போய் கிளாஸ் மாற்றி போகிறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சார் அப்போ ஜெக்கி பார்க்க கிளாஸ் கேட்டு வாங்கணும். இல்லை கேட்டு வாங்கினா கொடுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க சரி விடுறா ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு என்ன கவலை உனக்கு ஆய்வுக்கு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது ஜாக்சன் ஜிம் ஜெக்கி ஜாக்சன் பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது ஒரு வேடாக இருக்குது. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க சரி ஓகே என்ன ஃபுட்டாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஜிம் ஜாக்சனுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜாக்சன் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ ஜிம் தான் கொஞ்சம் பில் அடிக்க போகிறாங்க. பில் அடிக்க போகிறாங்க போடா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி ஜாக்சன் கிட்ட மதியம் பார்க்க போயிடுறாங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜெக்கி இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. ஜெக்கி நியூ ஸ்டூடெண்ட் இல்லையா இப்போ இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிம் காயிட்டு ஃபன் பண்ணிட்டே இருக்க ஃப்ரீ ஹவரில் காய் ஜிம்ட்டு ஃபன் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெக்கி ஒரு பார்க்க முடிச்சுட்டு ஒரு செகண்ட் ஃபஸ்ட் ஓவர் இருக்குது சரி ஓகே சரி அமைதியாகிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க போலாமா இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் ஸ்கூல் பஸ்ஸில் பாருங்க. ஜிம் ஜெக்கி கரெக்டாக கார் ஸ்டாப் ஆகுது. இப்போ ஒரே காரில் போயிட்டு இருக்காங்க. ஃபைனல் காரும் ஸ்டாப் ஆகுது. ஜிம்மில் விட்டுக்கிறாங்க. ஜெக்கி அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படியே ஸ்டோரி சைடில் அந்த பக்கம் ஜெக்கி ஜிம்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோ எனக்கு ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜம்க்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க ட்ராயிங் பண்ணி கூட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க கூட ஜெக்கி தான் ட்ராயிங் பண்ணி தராங்க. ஜெக்கி நம்ம ஜிம் நம்ம பார்க்குறீங்கப்பா நீ பண்ண மாட்டேன் ஜெக்கி பண்ண சொல்கிறாங்க. அம்மா ஜெக்கிக்கு நான் ட்ராயிங் வருமே கூட வரல பாருங்கள் நான் வரைஞ்சி எப்படி வரைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜெக்கி பாருங்களேன் சொல்கிறாங்க. அப்படியே எப்படி சொல்லுது ஏதோ காப்பி பண்ண மாதிரி வரைஞ்சிருக்கான் பாரு சொல்கிறேன் வரைஞ்சிருக்காமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் ஜெக்கிக்கு நல்லா டேலண்ட் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜிம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக வரும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நான் அப்புறம் ட்ரை பண்ணிக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஆனால் ட்ரை பண்ணி தராங்க. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஈவினிங் வீட்டுக்கு வரணும் வருவாங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நல்லா ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு சாப்பிட்றப்போ தந்தையாக அவங்க ஃபேமிலி சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் தூங்கிடுவாங்க. மார்னிங் இப்படி விட்டுட்டு அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜெக்கி இந்த ஊருக்கு வந்து ஒரு 6 மந்த் கூட 6 மந்த் ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறது ஜங்கா ஜங்கா ஜிம் கூப்பிட்றாங்க. ஜெக்கி என்ன சொல்லிட்டு மாடா கூப்பிட்றாங்க. ஜெக்கி பார்க்க வேணாண்டா எனக்கு ஜெக்கி அவங்க அப்பா மேலே பயம் ஜிம்முக்கு அவங்க அப்பா மேலே பயம் நான் ஜிம் இல்லைக்கா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற செய்வான். இதெல்லாம் ஜெக்கி நம்ம போய்ட்டு ஜெக்கி ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பாருங்க இந்த ஜிம் நான் வந்து வச்சுக்கேன் அம்மா தெரிஞ்சிடும் அம்மா தெரிஞ்சிடும் அப்பா சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படி வரலையா சொல்கிறாங்க. வரல சொல்கிறாங்க. ஓகே நான் போயிட்டு வரேன். ஜிம் போயிடுறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க. காய் வைக்க மீட் பண்ணி தான் போயிட்டு வரேன். ஜிம் ஓடி போயிடுறாங்க. அது ஒரு வீக்கெண்ட் ஓகேவா இப்போ ஜெக்கி ஜிம் ஓடி போயிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே நான் ஹாப்பியாக விட்டுறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜெக்கி கீழவா சொல்கிறாங்க. ஜெக்கி கீழே உட்காந்துருக்காங்க. என்ன ஜெயம் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாசம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கில் அப்பா ஜெக்கி அப்பா கேட்குறாங்க ஏன் ஜிம் கூட ப்ளே பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பண்ணுறாங்க ஜிம் விட போயிருக்கான் விட போயிருக்கான் சொல்லி ஜெக்கி அப்பா கூப்பிட்டு கேட்குறாங்க பார்க்கிட்ட ஏன்டா அவன் பையன் விட போயிருக்கான் என் பையன் தனியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா ஐயோ வச்சுட்டு இதே ஒரு வேலையை பிடிச்சி விட்டு அவர் காசு அனுப்பி கூட்டு வர சொல்கிறாங்க. அந்த பக்கம் அவங்க போய் கூட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ என்னப்பா வேணும் ஜிம் கேட்குறாங்க. பாரு ஜெக்கி இருக்காங்க. ஜெக்கி ப்ளே பண்ண முடியாது கேட்குறாங்க. அப்பா சொல்லுங்க பாரு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது உங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே ஜெக்கி மட்டும் தான் ஓகேவா நீ ஜெக்கி கூட வேறு பேசக்கூட வேறக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் பாசுங்க பாரு ஜெக்கி தான் பேசணும் ஓகேவா ஸ்கூலில் வேணால் காய்ட்டு பேசிக்கோ ஓகேவா இங்களால போகக்கூடாது இங்கே ஜெக்கி தனியாக இருக்காங்க. அவங்க பாவெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சார் ஜிம் உட்காராங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. சாரி ஜிம் சொல்லி எதுக்கு ஜங்கா இல்லைடா நான் சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கா எனக்கு புதுசில் சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு வந்து புதுசில் ஓகேவா நான் எப்பவும் ஃபுல் டே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருந்ததில்ல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க என் கூட ஹாப்பி தான் சொல்கிறாங்க. அது சொல்லி என் கூட ஹாப்பியாக இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் ஜங்கா சொல்கிறாங்க. நீ வந்து நிறைய விஷயம் பயப்பட யோசிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க யார் நானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி லைட்டை ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. உங்களா சொல்கிறாங்க சொல்கிறாங்க.
நான் மட்டும் போர்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லிட்டாங்க. யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. என்ன ஜம்கா சொல்லிட்டேன். ஆமாம், எனக்கு எப்படின்னாக்கா எனக்கு பெருசாக ஆல்கிபர் பிடிக்காது சொல்லிட்டாங்க. அப்படி எனக்கு ஆல்கிபர் பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட்டில் வெளில போகிறதுக்கு. மற்றபடி நான் வந்து அதற்கு பயப்பட மாட்டேன். ஓகேவா, எனக்கு வந்து நான் ஒரு முடிவு எடுக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பக்கம் பாட்டா அப்புறம் ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி இன்ட்ரெஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சு ஜிம் கிட்ட. ஜிம் ஜெக்கி நல்லா பேசுகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு மிட் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும் தெரியுமா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா, வண்டி கூட்டிட்டு போவா சொல்லிட்டாங்க. நிச்சயமா தான் ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. 1 5 ஜெக்கி அதுவே கூட்டிட்டு போகிறாங்க. எப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அவர் அவங்க வீட்டில் காம்பவுண்ட் சொல்லி ஜம்ப் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம் அதே மாதிரி தான் ஜம்ப் பண்ணி கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்க ரொம்ப பிடிச்சி ஜெக்கி கூட இருக்கும்போது ஜிம் கிட்ட இருக்க மற்றவங்க கூட இந்த டைம் சொல்லுவார் விரும்பலை. இப்போலாம் இப்போ ஜெக்கி பார்க்க வெளில போல சொல்கிறாங்க. சரி வெளில போல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க போல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ஏன் கேட்குறாங்க. சும்மா தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லையே ஏதோ ரீசன் இருக்குமே ஜிம் பார்க்குறாங்க. உங்களை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போட்டேன் நீ கேட்குறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ போகக்கூடாதான் கேட்குறேன் சொல்கிறாங்க. எதுக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க. நீ கூட தான் இருக்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சொல்கிறாங்க. எனக்கு அதானே இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. எனக்கு உங்க கூட தானே போகணும்னு தோணுது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நிஜமாக சொல்கிறேன். நிஜமா நான் காய் மிக்கோட பிளேஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டேன் நான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் காய் மிக்கோட பிளேஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டேன் நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நீ அவங்களை பார்க்காம இருக்க மாட்டியே, உனக்கு வந்து டேவை ஃபுல்ஃபில் ஆகலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இப்போலாம் சேஞ்ச் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் கேட்டு தான் நீ பண்ணுறேன். சரி உனக்கு பிடிக்கலனா கூட எனக்காக பண்ணிட்டு இருக்க. நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு எனக்கு வெளில போகலாம் பிடிக்காது, ஜம்ப் பண்ணுறா பிடிக்காது தெரியும், ஆனால் எனக்கு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. என் ஜம்கா உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்க டிஸ்கவுண்ட் பாஸ் நான் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறா சொல்கிறேன். இல்லை நீ எனக்கு நிறைய பண்ணுறேன் உனக்காக பண்ணுறது இல்லையே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜெக்கி பார்க்குறா சொல்கிறாங்க. நான் நீ எனக்கு நிறைய பண்ணுறேன் உனக்காக பண்ணலையே சொல்கிறாங்க. அப்படியே இதில் கிடச்சி போக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சி போதும், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு மனசில் புரிஞ்சு வச்சிருக்கா சார் ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சார். ஆமாம் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது சொல்லி யோசிச்சு பண்ணுறது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏதாவது நான் எப்படி சொல்ல மற்றவங்க அட்வைஸ் எடுக்கணும்னு நினச்சா கூட நீ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி. நான் எதுக்கு படிச்ச ஸ்கூல் அப்படி இல்லைடா ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் எல்லாமே இதை யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க. நான் நல்லா படிப்பேன் அதை யூஸ் பண்ண நினைப்பாங்க. எனக்கு ஹோம்ஒர்க் பார்த்து காப்பி பண்ணுவாங்க எல்லாருமே. செகண்ட் விட்டு எனக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிப்பாங்க. என் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துவாங்க தவிர யூஸ் பண்ணிப்பாங்க தவிர யாருமே நான் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஜெக்கே உனக்கு இது வேணுமா சொல்லி யாரும் கேட்டதில்லை. முதல் தடவை எனக்கு சாக்லேட் கொடுத்தவங்க நீ தான். சரி எனக்காக ஒரு திங்ஸ் சாக்லேட் கொடுக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நீ தான். எனக்கு என்ன பிடிக்காது நினச்சவங்க நீ தான். சரியா நான் வந்து நான் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்காக நீ இருக்க முன்னாடி அந்த அங்கிள் இருக்க சொல்லுவாங்க. இப்போ நீ எனக்காக எதுக்கு எனக்கு தனியாக இருக்க சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறல, எனக்காக ஒன்றும் பார்த்து பண்ணுறல. அப்படி பார்த்தா நீ எனக்கு கிடைச்ச பெரிய எப்படி சொல்லிட்டு ஒரு லக்கி சாம்டா நீ சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டேன். நிஜமாக சொல்கிறதுமே எனக்கு மனசை புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு ஒன்று பாசம் இப்படி தான் போதும் சரி எனக்கு வேறு யாரும் வேண்டாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஹாப்பியாக இருக்குது ஜங்காவும் சொல்கிறாங்க. நம்ம எப்போ அப்படி இருப்போமா ஜிம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருப்போம். ஓகே நானும் வந்து கேட்கணும்னு நினச்சேன். கேட்டதை நினச்சிப்போம் பாயம் இருக்கும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்க முடியாதா சொல்கிறாங்க. நான் அப்படி நினைக்க மாட்டேன் ஜங்கா. ஓகே எனக்குமே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஓகேவா ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணிடுறாங்க. அந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக 2 பேருக்கும். இந்த பாரு யூ ஆர் மைன் ஐ எம் யுவர்ஸ் ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சொல்லிட்டு மீன் புரியுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம்மி. நான் எனக்கு தெரியல நீங்கள் கொடுக்குறது ஹாப்பியாக இருக்கும்டா. இது வரைக்கும் என் ஹார்ட்டில் ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு எப்படி சொல்கிறது ஒரு பாசம் ஒரு கேரு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் அதெல்லாம் எனக்கு விட்டு மட்டும் தான் இருக்குது. செக்யூர்னஸ்லாம் விட்டு தான் இருக்குது. தெரியும் ஒரு யாரையும் வரல ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எனக்கு இங்கே போக பிடிக்கும் அங்கே போக பிடிக்கும் ஜிம் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜெக்கி பார்க்க சரி ஓகே சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் சொல்கிற காது கொடுத்து கேட்டுருப்பாங்க. லிசன் பண்ணாரு எப்படி அவர்ஸ் அவர் சொல்கிறது லிசன் பண்ணுவார். நம்ம சேம் ஜிம் அதே மாதிரி ஜெக்கி சொல்கிறது காது கொடுத்து கேட்பாரு. ஜெக்கி என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஏதாவது எப்படினாக்கா அவங்க ஃப்ரிட்ஜில் மில்க் ஷேக் இருந்தால் போதும் அது ஜெக்கிக்கு பிடிக்கும் சொல்லி ஓடிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு இப்போக்கா அவருக்கு எல்லாமே ஜெக்கி ஷேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஜெக்கிக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் காயிலும் பார்க்குறாங்க. இப்போதான் ரொம்ப மாட்டு ஜிம் நீ சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன மாட்டான் அவன் கேட்குறாங்க. இப்போலாம் உங்க கூட தான் இருக்காது உன் கைக்குள்ளாம் இருக்கான் சொல்லி எனக்கு ஆமாம் ஹேண்டுக்குள்ளாம் இருக்கான் தெரியுமா உட்காந்துருக்கு பாரு எப்படி கொஸ்டின் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்தா ஜிம்மை கவர் பண்ணாமல் உட்காந்துருக்கான். டிஸ்பிளே பிளாக்கா இந்த பக்கம் ஒரு ஹேண்டர் இருக்கு ஒரு ஹேண்டு நடுவில் ஜிம்மி உட்காந்துருக்காரு. இப்போ வெக்கி பார்க்குறாங்க. ஆமாண்டா நீ அவனே கவர் பண்ணாமல் உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜிம் சினிமா ஸ்மெல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா ஜெக்கி இருக்கா சொல்லிட்டு ஜெக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஜெக்கியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிம் ஜெக்கியோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறாங்க. ஜெக்கிக்கு அவர் ஹாப்பியாக இருக்கானா பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட மோர் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்பெஷல் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எட் பண்ணக்கூடாது தாண்டி ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கிற நம்மளுக்குலாம் ஜெக்கி நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல நீ கூட இருக்க ஆசைப்படுறேன் தெரியுமா நீ மேலே சாஞ்சாக்க ஹார்ட்டில் ரெஸ்ட் பார்க்குறா ஜெக்கி சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வயசுல எனக்கு ஹார்ட்டில் ரெஸ்ட் பார்க்குறதுக்கா ஜெக்கி ஜிம் மேலே ஜெக்கி மேலே ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவங்க 8th ஸ்டாண்டர்ட் வராங்க. அப்போ நம்ம ஜாக்சன் ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஒரே கிளாஸ் வந்துட்டாங்க. இப்போ 4 பேர் ஒரே கிளாஸ் பயங்கர அளவுக்கு
இப்போனாக்கா நம்ம சார் 5 பேர் ஒரு கிளாஸ் தான். நம்ம காயில் ஜேக்கிட்ட பயங்கரம் பேசுவாங்க. ஜேக்கினாக்கா காயில் பயங்கர டீஸ் பண்ணுவார். அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. வீட்டில் பார்த்தாக்கா நம்ம ஜிம்ல அப்போ இப்போ ஜிம்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எனக்கா சில விஷயங்களை பார்க்குறாங்க. இந்த பசங்க ரொம்ப இப்போ எங்கேஜில் லவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்கூலில் லவ் பண்ணுறாங்க, இப்போ பேசுனாங்க பழகுறாங்க. செகண்ட் வந்து அந்த பிஎல் அதுவும் சுத்தமாக செட்டே ஆகுது. பிஎல் பசங்க லவ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க பிடிக்காது. அதனால ஜேகே ஜிம்ல அப்படின்னாக்கா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஜேகே தவிர வேறு யார்கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் காக்கிட்டு பேசுகிறா தாண்டி யார்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜேகேட வீட்டு ஜிம் ஜேகேடு ஜேகேட வீட்டுக்கு பக்கத்தில் பசங்களாம் இருக்காங்க. அவங்க ஜிம்க்கு ப்ளே பண்ண நினைப்பாங்க, விளையாடலாம் சொல்லிட்டு. ஆனால் ஜிம்ல அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஜிம்முக்கு போக மாட்டாங்க. சரி எதுக்கு நம்மளால மற்றவங்க கஷ்டம், அவங்க ஜிம்மே ஜேகேட மட்டுமே இருப்பாங்க. லேசாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் 1 நம்ம ஜிம் ஜேகே அப்படின்னாக்கா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. அப்போ ஜேகேக்கு ஜிம்மில் அப்படின்னாக்கா லவ் ஃபீல் வந்துச்சு. அப்படின்னாக்கா 7th படிச்சிருப்பாங்க. அப்போவே அந்த 7th எண்டில் இருக்கும்போது ஜிம் ஜேகேக்கு இந்த லவ் ஃபீல் வந்து எப்படின்னாக்கா கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஆனால் ஜிம்கிட்ட சொன்ன எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. செகண்ட் எப்போ அவங்க அப்பா எடுப்பாங்க. அவங்க அப்பாவே இப்படின்னாக்கா இந்த மாதிரி லவ்லாம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. செகண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதை தாண்டி எப்படின்னாக்கா அவங்க பிஎல் அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஜேகேக்கு புரியுது. இப்போ நம்ம ஜிம் எப்படின்னாக்கா 9th படிச்சுட்டு இருக்காரு. ஜிம் வந்து 8th படிச்சிருக்கேன். எண்ட் ஆஃப் 8th வந்து எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ நம்ம ஜிம் படிச்சு ஸ்டார்ட் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே பார்த்து அவங்க வீட்டில் இருக்காரு. அப்போ ஜிம் வந்து எப்படின்னாக்கா ஒரு சாங் பார்த்துட்டு இருப்பாங்க. சில ஒரு ஆட் வந்து அந்த ஆட்ல வந்துட்டு பிஎல் கப்பலோட ஆட் தான் வந்துட்டு அது ஒரு ட்ராமா. அதோடைய ஆட் வரவும் இப்போ ஜிம்ல அப்பா கரெக்டாக வீட்டுக்கு நினைச்சாங்க. பார்த்துட்டாங்க. ஜிம்ல அதை பார்க்கவும் ஜேகேட ஜிம்ல அப்பா வீட்டு நினைச்சாங்க. அவருக்கு அவர் கோவம் வந்துட்டாக்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜஸ்ட் டிவி பார்த்தப்பா சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்குறீங்க பாருங்க கத்தாதீங்க வந்ததுமே. எனக்கு அவன் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப படிச்சுட்டு எனக்கு அவன் தலைவலி வரும். ஓகேவா ஹெட் பெயின் வந்துடும். அதாங்க கொஞ்சம் டிவி பார்க்க சொன்னால் தாங்க சொன்னேன். அவன் ஜஸ்ட் டிவி தானே பார்த்தா தப்பா கேட்குறாங்க. ஜிம்ல பார்க்குறீங்க டிவி பார்க்க தப்பில்லை. ஓகேவா இந்த சேனல் இருக்கு பார்த்தா சொல்கிறாங்க. அப்பா சாங் தான் போட்டுட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்குறாங்க. எனக்கு மற்ற சேனல்லாம் இந்த மாதிரி ஆட் வராது. இப்போ ஜிம்ல அப்போ ஃபோன் பண்ணி அந்த டிவி அந்த டிஷர்ட் ஃபோன் பண்ணிட்டு இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க பாருங்க சொல்லுங்க இந்த சேனல் வந்து வரக்கூடாது எங்களுக்கு சொல்கிறாங்க. சேனல் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் இப்போ கட் பண்ணி விட்டாங்க. எனக்கு அந்த சேனல் தான் அந்த பிஎல் ஆட் வருது சொல்லிட்டு அவங்க அப்பா கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்ல அப்போ போனதுக்கு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. அப்பா ஏன் அப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அப்பா இதெல்லாம் நல்லதுக்கு அப்பா பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா 2 பசங்க லவ் பண்ண தப்பா சொல்கிறாங்க. ஜிம்மினா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க பாருங்க பேசக்கூடாது தப்பு சரியா சொல்கிறாங்க. அம்மா அது ரொம்ப தப்பு ஓகேவா தானே பேசக்கூடாது ஓகேவாங்க. இயற்கைக்கு மாற எதுவும் நடக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. பாரு உங்களுக்கு சொன்னால் புரியாது ஓகேவா. அதான் தப்பு அதான் பார்க்கக்கூடாது சார் ஜஸ்ட் ட்ராமா ஓகே ரியல் லைஃப் கிடையாது சார் ரியல் லைஃப்பில் அம்மா அப்பா சரி அப்படிதான் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க தட் மீன் பாய் அண்ட் கேர்ள் ஓகே ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. அதுமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. போய் படிக்க சொல்கிறாங்க. மாஸ்டர் போய் படிக்க சொல்கிறாங்க. ஜிம்மே சண்டை வச்சிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஜிம் ஜெயிக்க வெளியிட்டு இருக்காங்க. ஜிம்ல அப்பா வீட்டாங்க பிஸியாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து நைட் விட்டு போயிருக்காங்க. அப்புறம் நைட் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. எனக்கு சிட்டிக்குள்ள அவங்க இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் உள்ளே போவாங்க. சிட்டிக்குள்ள போய் ரவுண்ட்ஸ் போவாங்க. இப்போ ஜிம்ல அப்பா ஜெயிக்கிறப்ப போயிட்டாங்க. ஜிம்ல அப்பா ஜெயிக்கிற அம்மா எப்படின்னாக்கா ரொம்ப சீரியஸ் பார்ப்பாங்க. கேட்ட அம்மா மூழ்கி பார்ப்பாங்க. அதுலேயே மூழ்கி போயிடுவாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. ஜேகே ஜிம்ல இருக்காங்க. ஜிம்ல இந்த வாலில் அவங்க வீட்டோட காம்பவுண்ட் சொல்கிற வாலில் சாஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு வந்துட்டு க்ளோஸ் ஆகிக்கிறேன் என்னாச்சு ஜே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்னாச்சு அப்செட்டாக இருக்கா ஜே கேட்குறாங்க. ஜங்கா சொல்லி மூச்சு அப்செட்டாக இருக்கான்னு விஷயம் ஜே கேட்குறாங்க. ஜிம்மின் தான் ஜங்கா அது சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. அது ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஒருவேளை ஜேகே நம்ம சொன்னாக்கா தப்பாக எடுத்து போனோம். ஏன்னா ஜேகேக்கும் அந்த மாதிரி பிஎல்லாம் பார்த்தா பிடிக்காது. நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பேசினாக்கா அவங்க ஒரு வேலை யோசிச்சு பண்ணினாக்கா அப்பா அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பான விஷயம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே கிட்ட சொன்னாக்கா ஜேகே நினைப்பாங்க எனக்கு பசங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு பசங்களை பார்க்க அட்ராக்ஷன் வருமே. உடம்புல பார்த்தா அட்ராக்ஷன் வராது. ஜேகே பார்க்குறது எனக்கு எதுவும் பசங்களை பார்த்தா அட்ராக்ஷன் வரும். இப்போ இதை நான் சொன்னால் ஜேகே எனக்கு தனிப்படும். எனக்கு ஜேகே ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ப்ரீஷியஸ் ஃப்ரெண்டு அவங்க மட்டும் எனக்கு தனிப்படாக்கா எனக்கு கஷ்டமாயிடும். ஸோ எனக்கு வேணாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துக்கூடாது. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிம்மிங்க பாரு என்கிட்ட மறைக்க மாட்டேன் தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜங்கா என்கிட்ட இது மறைக்க மாட்டேன் ஓகே தெரியும். ஸோ சொல்லி ஜிம்மி நான் என்ன கேட்குறாங்க. முன்னாடி ஜங்கா சும்மா சொல்லுங்க அப்பா திட்டாரா சொல்லுங்க. ஆமாம் எனக்கு சொல்லி சும்மா டிவி பார்த்துனா சொல்கிறாங்க. அச்சோ எக்ஸாம் வரப்போது அதான் அப்பா திட்டிட்டு பாரு அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்பா திட்டு புதுசாக நம்மளுக்கு ஜே கேட்குறாங்க. சொல்கிறாங்க வெளியே கூட்டிட்டு போவா சொல்கிறாங்க. வெளியே கூட்டிட்டு போவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே வெளியே போகிறாங்க. போய் ஜேகே ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. சாப்பிடுங்க பிடிக்குமே சொல்கிறாங்க. ஜிம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நீ எப்போவும் கொடுக்கல எப்போ நான் கொடுக்க சரி உனக்கு எங்கே போக மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்போ வேணும். அதனால நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜேகே தப்பாக நினச்சிருக்கோம். ஒரு ஜேகே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது வேணாம் ஓகே அந்த சொல்லக்கூடாது. ஜிம்ல அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரசிச்சு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டெம்ப்டடாக இருக்குது. எனக்கு ஜேகே இந்த மாதிரி ஆடெலாம் பார்ப்பாரு. அவருக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆட் பார்த்துருப்பாரு. இந்த பாய் கப்பல் இருப்பாங்க. க்யூட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஜேகே நினச்சி பார்க்குறாங்க. அதை நினச்சி இப்போ ஜிம்மில் இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப அட்மையர் ஆகுது. ஜேகே பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கே. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது ஜிம்கிட்ட சொல்லி தப்பாக எடுத்துக்கணும். ஜிம் எது மாதிரி யோசிப்பா எனக்கு இந்த மற்ற விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறான்.
இது மட்டும் பேசினாலே நம்ம ஸ்கூலில் வேறு யாரும் லவ் பண்ணவும் இல்லை, பசங்க லவ் பண்ண எனக்கு அது பாய்ஸ் ஸ்கூல் தான், லவ் பாய்ஸ் ஸ்கூல் தான். ஆனால் என்ன பசங்க யாரும் லவ் பண்ண மாட்டுறாங்க. ஜிம்முக்கு பாய்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா? ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஜிம்மு தான் பிடிச்சிருக்கு. என்னவோ தெரியல, எனக்கு ஜிம்மு மட்டும் தான் பிடிக்கும், வேறு யாரையும் எனக்கு பிடிக்கல. அவனை லவ் பண்ணவும் செய்கிறான் ஒன் சைடாக. ஆனால் அவனுக்கு புரியுமா? சொன்ன அக்செப்ட் பண்ணிப்பானா, புரிஞ்சுப்பானா, இல்லை எதுவும் தப்பாக நினச்சிருவானா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறது? ஏன்னா எனக்கு அவன் கிடைச்ச ப்ரீஷியஸ் ஆச்சு. எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னோட போயிடக்கூடாது. எனக்கு அவன் ஃப்ரெண்டாக பார்க்கவே இல்லை. சரியா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே தான் அவன் எனக்கு. ஆனால் எந்த மாதிரி பார்க்கணும்னு தெரியல. ஒருவேளை என்ன தப்பாக நினச்சிருவானா, வெறுத்துருவானா? ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுக்கு சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்படி இருக்கட்டும். ஜெக்கி எனக்கு மனசுல எனக்கு அவன் பிடிச்சிருக்கு. ஜெக்கி பிடிச்சி ரசிச்சு பார்க்குறாங்க. அப்படி ஜெக்கி ஜிம்மு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, மா ஒரு வெட்டிங் போய்ட்டு வரா சார். ஜிம் பார்க்குறேன். சரிம்மா ஜிம் ஜிம்ல அம்மா வராங்க. இங்கே பாரு இப்படி தான் வெட்டிங் நடக்கும். ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு வெட்டிங் தான் நடக்கும். ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க பொண்ணுக்கு ஒரு பையன் தான் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஏடா சரி சொல்லிட்டு ஓகே எப்படி சொல்கிறது, எல்லாரும் வீலுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் சொல்லிட்டு. எனக்கு அவங்க கொஞ்சம் பேர் அவங்களோட ஏரியாவில் கொஞ்சம் பேர் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அகஸ்டாக தான் இருக்காங்க. ஜிம்ல பார்த்துருக்காங்க. இதெல்லாம் மாறாது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அமைதியாக பார்த்துருக்காங்க. மேரேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெக்கி ஜிம்மு பார்க்குறவங்க டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கும். காய் பார்க்குறாங்க. என்னடா இவன் டிஃப்ரெண்டாக பார்க்குறான் ஜிம்னு சொல்லிட்டு. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்தா சொல்லிட்டு ஏன்னா ஜிம் ஒரு மாதிரி பார்க்குறா சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்கிறாங்க. உண்மை சொல்கிறா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ அப்படியே சடங்காக பாஸ் பண்ணாங்க. 9th வராங்க. 9th வந்து பார்த்தா நம்ம ஜெக்கி பின்னாக்க ஜெக்கி ரொம்ப பாசமாக இருக்காங்க. சேம் ஜெக்கும் அப்படி தான். ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒரு விட்டு தர முடியல. ஜேகேக்கு ஜிம்ல லவ் இருக்குது. ஜிம்முக்கு ஜேகே மேலே லவ். எனக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குது, பாசம். எனக்கு அது லவ் கிடையாது. இந்த மாதிரி லவ்வில் ரொம்ப கேரிங்காக இருக்காரு. ஜேகே வந்து பக்கத்து யாரும் வந்து ஜிம்முக்கு பாசிட்டிவ் வரும். ஜேகேக்கு அதை விட பாசிட்டிவ் தாண்டி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டு பேரும் அழகாக ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸ்டடிஸ் ஒரு பக்கம், வீட்டில் ப்ளே பண்ணுறது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜேகே கேட்க ஒரு முடிவு எடுக்க ஒரு பிடிக்காது. ஒரு சின்ன ஒரு பெண் வாங்குறதுக்குள்ள ஜேகே பர்மிஷன் கேட்பாரு. ஜேகே வாங்கலாமா ஒரு சஜஷன் கேட்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்காங்க. எந்த விதத்துக்கு சஜஷன் கேட்குறா சொல்கிறாங்க. நீ சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி என் அவ்வளோ ட்ரஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் ஓகே சார். ஜெக்கியுமே அதே ஸ்பேஸ் ஜிம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் சின்ன விஷயத்துக்கு ஹைட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஜெக்கி ஜிம் லவ் பண்ணுறத ஜெக்கி சொல்லிட்டு இல்லை எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சொன்னாக்க தப்பாக எடுத்துக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு 1.7 ஜிம் ஜெக்கி அவங்க ஃபேமிலியோட போயிருக்காங்க. அப்போ பீச்சில் ஜிம்முக்கு பீச்சில் பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பாய்க்கு அப்புறம் கிஸ் பண்ணிருக்காங்க. அது பார்த்து ஜிம்ல அப்போ போகுது. டக்குனு பசங்க கூப்பிட்டு வார்னிங் கூப்பிடுறாங்க. பார்த்தா ரெண்டு பசங்க இருக்காங்க. மேஜிக் கூடலே எனக்கு ஒரு 6 years பிஃபோர் ஏஜ் தான் இருக்கும். அப்போ நம்ம ஜிம்ல அப்போ கூப்பிட்டு வாங்கி போடுறாங்க. யாரும் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. உங்கள் பாருங்க பசங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்து ஜிம்முக்கு ஜெக்கி ரொம்ப ஹாட் ஆகிடுது. அச்சோ அப்பா வந்து பண்ணுறாரு சொல்கிறாங்க. பாருங்க பசங்க தான் வளர்ப்பீங்களா, உங்களுக்கு அறிவு இல்லையா சொல்கிறாங்க. ஜென்ரேஷன் வந்து மாறிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பசங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க ஓகேவா, எது கரெக்டாக தப்புன்னு சரியா சொல்கிறாங்க. இது தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மற்ற பசங்க கெட்டு போயிட மாட்டாங்க. அதை வீச்சிட்டாங்க பாருங்க. சின்ன பசங்களாக இருக்காங்க. இதை பார்த்து கெட்டு போயிட மாட்டாங்க. அப்போ சொல்லிட்டு ஜிம்ல அப்போ வார்னிங் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சாரி சார் வந்து சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பசங்களையும் ரெண்டு பேரத்தை பிரிச்சு கொடுத்து போறாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கு வந்து அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. அது பார்க்குற ஜிம்முக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்குது. அப்பாவுக்கு பிடிக்காதா பிஎல் அவ்வளோ தப்பா ஜிம் பார்க்குறாங்க. அது பக்கம் ஜேக்கிக்கு அதை விட ஹார்ட்டாக இருக்குது. ஜேக்கி அவங்க அப்பா பார்க்குறாங்க. அப்பா பார்க்குறாங்க. டே பாருங்க சொல்கிறாங்க. அந்த பசங்க ரொம்ப மோசம் தான் சொல்கிறாங்க. ஆமாம் பசங்க ரொம்ப மோசம். எனக்கு பார்க்குறப்போ எனக்கு அப்படி ரொம்ப அறுவருப்பாக இருக்குல்ல சொல்கிறாங்க. உண்மை தான் சொல்கிறாங்க. எப்படிடா பசங்க அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி பேசாத அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா ஜேக்கி அம்மா அமைதியாக பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்க ஜேக்கிக்கு ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாக பெயினாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்முக்கு அதோட பெயினாக இருக்குது. ரெண்டு பேரும் அமைதியாக பேசவே இல்லை. நீங்கள் ப்ளே பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்களா, நம்மள மாதிரி நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் ஜேக்கே சொல்கிறாங்க. அப்பா எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாரு, இவங்க பார்க்குற விஷயம் இதெல்லாம் கற்றுக்காதீங்க சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்லியிருக்காங்க கற்றுக்க மாட்டேங்குது தெரியும் இதான் சொல்கிறேன். ஓகே அதெல்லாம் ரொம்ப பேட் திங்ஸ் சொல்லிட்டாங்க. ஜிம் ஜெக்கிவும் ஓகேப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஜிம்மு பேச பார்க்குறாங்க அப்படின்னா இல்லை போய் போன்ட்டு சொல்ல முடியாதுல்ல. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மு பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. சங்குக்கா நான் கூட ஒரு ஒருவேளை நான் யாரும் லவ் பண்ணக்கு யாரும் அப்படி தான் பார்ப்பாங்கல்ல, இவன் நீ எப்படி பார்ப்ப ஜங்கா ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே அமைதியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ 1 days போயிட்டு இருக்கு. ஜேக்கி ஜிம்மு பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஹார்ட் பீட் அவ்வளோ ரெஸ்ட் பார்க்கும். கொஞ்சம் க்ளோஸாக சாஞ்சிட்டா போதும் ஒரு மேலே. அப்படியே ஒரு மேலே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போதான் அவர் க்ளோஸாக வச்சுக்கணும், அவர் கூட வச்சுக்கணும், நிறைய பேசணும், மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வருது. ஆனால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எனக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும்போது ஜேக்கேக்கு ஒரு பயம். அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு எப்படினாக்கா அவருக்கு ஜேக்கே பார்க்குறப்ப பிடிக்கும். ஆனால் இப்படினாக்கா அந்த லவ் ஃபீல்ன்றது பசங்க மேலே தான் வரது மட்டும் அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் மற்றபடி அவர் ஜேக்கிமா அந்த டைமில் அந்த மாதிரி லவ் இல்லை. சொல்லணும் ஆசை இருக்குது. எனக்கு போய் பையனை பிடிக்கும் ஜங்கான்னு சொல்ல ஆசை இருக்குது. ஆனால் சொன்னாக்க தப்பாக எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாட் அவருக்குள்ள. அப்போ தான்
ஒரு பொண்ணு வர ஜேகே கிட்ட, அதாவது ஸ்கூலுக்கு விளையாட ஓகேவா, ஏன்னா பக்கத்து கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு இந்த 2 ஸ்கூலும் ஒரே எப்படின்னாக்கா ஒரே சேரிட்டி சேர்ந்தது தான். ஆனால் கேர்ள்ஸ் ஸ்கூல் வேறு பாய்ஸ் ஸ்கூல் வரைக்கும் தனித்தனி பில்டிங் தனித்தனியாக இருக்கும். அப்புறமா ஜேகே இருக்காங்க. அப்புறம் பொண்ணு ஜேகே வரா, ஜேகே கூப்பிட்றாங்க. ஜேகே பக்கம்னு சொல்லிட்டு உங்கள் பேர் ஜேகே தானே சொல்லிட்டு, ஆமாம் என் பேர் ஜேகே தான், நீங்களா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு கிட்ட வரா, என் பேர் என்ஜி சொல்கிறாங்க. என்ஜி ஆமாம் நான் 10th தான் படிச்சுட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஜேகே கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, பார்த்தி உன் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்கணும், பார்த்தி உன் ஃப்ரெண்டு தானே ரொம்ப கரெக்டாக காய்கிட்டு வராங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு தான், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, எனக்கு ஒரு ஃப்ளவர் பண்ண முடியுமா சொல்லிட்டு, என்ன ஃப்ளவர் சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அப்போ பொண்ணு, எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப சார் மேலே க்ரஷ், இப்போ எனக்கு அவர் மேலே லவ், ஒன் சைட் லவ் இருக்குது, எப்படி சொல்ல தெரியல, எனக்கு சொல்லிட்டு கூட கூச்சமாக இருக்குது, நீங்கள் யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் சொல்ல முடியுமா, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கிவா இன்னும் ஜிம்மு கூட இன்னும் பர்சனலாக வச்சு அவரை பார்க்க முடியல. அது ஒரு பொண்ணை வச்சு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ ஜெக்கி பார்க்கணும்னா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்காக எனக்கு சொல்ல முடியுமா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு நம்ம 10th முடிக்க போகிறோம் இல்லையா, எனக்கு இப்போ நான் சொன்னதான் அவங்களும் நானும் மேபி நாங்கள் 11th எனக்கு கோயிலில் படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு, ஆமாம் கோயிலில் படித்தா நல்லாயிருக்கும், எனக்கு ஒன்றா படிக்க முடியும், செகண்ட் வந்துட்டு ஒரே கோர்ஸ் எடுத்ததாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஜிம்க்கு நீங்கள் சொல்ல முடியுமா, நான் அவர் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ காய் பார்க்குறாங்க, லவ் பண்ணுறதே சொல்லாமல் சரி எனக்கு சொல்லிட்டு இப்போ மாறி இருக்கு காய், கூச்சமாக இருக்குது, நானும் ஒரு பொண்ணில் எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது, அவர்கிட்ட பேசுனார், எனக்கு தெரியும் ஜிம் ரொம்ப ஸ்வீட்டு காய்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன ஜிம்மில் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான் நான் ஜிம்ட்டு டேரெக்டாக போய் பேச கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் சொல்ல முடியுமா ஃபஸ்ட் நீங்கள் ஜிம்ட்டு சொல்லிட்டாக்கா ஜிம் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஜிம்கிட்ட பேசிப்பேன் டேரெக்டாக, இல்லைக்கா நானே போய் பேச பயமாக இருக்குது, யாராவது பார்த்துருவாங்களோ இல்லை அவங்க யாராவது ஜிம்மில் அடிக்கடி அவங்க அந்த கான்ஸ்டபிள் பக்கம் வந்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சொல்கிறவங்க பயமாக இருக்குது, அதான் நீங்கள் போய் சொல்ல முடியுமா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். இப்போ காய் பார்க்கணும் அவ்வளோ தானே போய் சொல்லிட்டா போச்சு சொல்கிறாங்க. ஏன்னா காய்க்கு தெரியாது ஜேகே ஜிம் லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு, எனக்கு ஆனால் தெரியும் எனக்கு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜிம்னு சொல்லிட்டு தெரியும், மற்றபடி என்ன மாதிரி பார்க்கணும்னு தெரியாது அவருக்கு, பசுவாகான்னு தெரியும் மற்றவங்க பேசினா. இப்போ காய் பார்க்குறாங்க, இப்போ என்ன உனக்கு ஜிம்கிட்ட சொன்னோட, ஆமாம் ஏதாவது சொல்ல முடியுமா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ காய் ஓகே எனக்கு சொல்கிறோம் சொல்லிட்டு இப்போ ஜேகே வாடா கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி மனசு வர மாட்டேங்குது, நீ சொல்ல போறியான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்ல அந்த பொண்ணு எவ்வளோ ஆசைன்னு சொல்கிறா, அது இல்லாமல் அவள் ஜிம்மில் லவ் பண்ணுறா, அப்போ நல்ல விஷயம் தானே போய் சொல்லி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு ஜிம் அப்பா பற்றி தெரியும் சொல்லிட்டாங்க. ஜிம் அப்பா பற்றி தெரியும், உன்னோட அப்பா பற்றி தெரியும், அதுக்காக நீங்கள் அப்படியே வர முடியும், ஏன் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது நீங்கள் எதுவும் பண்ணுறது இல்லையா சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு உங்கள் அப்பாவுக்கு தெரியும் நீ ஜிம்மில் எப்படினாக்கா மிட் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகிறது இல்லையா, இல்லை நீங்கள் வரது பண்ணுறதே இல்லையா ஜேகே காய் கேட்குறாங்க. இப்போ ஜேகே அமைதியாக பாரு அது வேறு இது வேறு லாஸ்ட் சொல்லி பார்த்து வாடா அப்போ சொல்லிட்டு இப்போ காய் கூட்டி போகிறாங்க. பார்த்தா ஜிம்மில் மேக்கப் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த ஜிம்னா சொல்கிறாங்க, என்னடா காய் சொல்கிறாங்க வா கூப்பிட்றாங்க ஜிம் இருக்காங்க சொல்லிட்டு, அதே சொல்கிறாங்க உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா சரியா, அந்த பொண்ணு கூட பிடிச்சிருக்கான் பேர் என்ஜி ஓகேவா, அதான் நம்ம பக்கத்து பில்டிங் எப்படி சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க அந்த பில்டிங் ஓகேவா, அது பொண்ணு அங்கே தான் இருக்கா, ஈவினிங் வந்துட்டு அந்த பொண்ணை போய் பார்த்து சொல்லி சரியா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ மேக்கப் வாங்கடே 10th எக்ஸாம் வர போய் நேரம் அப்படி சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க. ஆமாண்டா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதுடா, அப்போ வர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படிக்க சொல்லி தர சொல்கிறாங்க, அது இருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு, உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. ஆமாண்டா அவன் பர்ஃபெக்டாக இருப்பா சரியா, அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா சரியா, ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக இருந்தாலும் இப்போ ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம், அப்புறம் அவங்க லவ்வாக சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. மேக்கப் பண்ணி என்னடா பேசிட்டு இருக்கா ஜாக்சன் பார்க்குறாங்க. இந்த வயசு லவ் பண்ணுற ஏஜ்லாம் கிடையாதுடா சொல்கிறாங்க. எந்த வயசு லவ் பண்ணுவாங்க 2 வயசு லவ் பண்ணுவாங்க அப்போ சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அப்புறமா ஜேகே அமைதிட்டு ஜிம் பார்க்குறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு எதுவும் சொல்ல மாட்டேற ஜிம் கேட்குறாங்க. இப்போ காய் அவனடா சொல்லணும் கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நீ என்ன ஜங்கா சொல்ல வர ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்க ஜிமின் அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி சார் ஓகே ஜிம்கிட்ட நம்ம இப்படி சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஜேகேக்கு எனக்கு அவருக்கு கூட பிடிக்கும், ஜிம்முக்கு அதை பார்க்க மாட்டார்ல ஜிம். ஜேகே நினைக்கிறாங்க உனக்கு பிடிச்சா போய் பேசு ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்சா போய் பேசான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிஜமாக சொல்கிறேன். ஆமாம் அவனுக்கு பிடிச்சா போய் பேசு ஜிம்மின், எனக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணு சொன்னான் இப்படிக்கா கொஞ்சம் பயப்படுறா, நீ போய் பேசுறியா ஜிம்க்கு ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த காய் பார்க்குறேன் இப்போ பேசலாம் சரியா சொல்கிறேன், இப்போ பேச வேண்டாம் எனக்கு எக்ஸாம் வரப்போது ஓகே இப்போ சொன்னால் டிஸ்டாக் ஆகிடும், ஒரு 15 days போட்டு ஓகே நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதுலாம், எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறமா இப்போ சொல்லிப்படா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க அப்படியே சொல்கிறேன் ஆம்பளை எக்ஸாம் எழுதுறதுக்கு சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ செக் பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் ஜிம்னே சொல்லிட்டு இப்போ காய்தான் ஈவினிங் போகிறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு பாரு எக்ஸாம் முடிட்டும் அவன் சொல்லுவான் சரி லாஸ்ட் எக்ஸாம் வந்து ஆன்சர் பண்ணுவான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற அப்படியே சரி வெயிட் பண்ணுற போயிடறா. இந்த பக்கம் ஜிம்க்கு வீட்டுக்கு வராங்க. ஜிம்முக்கு அப்போ தான் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு என்னவோ தெரியல. ஜேகே சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. காய் சொல்லிட்டு எனக்கு பெருசாக கஷ்டமாக இல்லை, ஜேகே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கா. ஜேகே போயிருக்காக ஒன்று 2 டைம் நான் என்ன சொன்னாலும் யோசனை முடிவு இருப்பான். நான் விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒரு பெண்ணு மாதிரி தான் யோசிச்சேன். நான் கூட ஜிம்க்கு ஜேகே வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவான்.
ஆனால் இது வந்து லவ் விஷயம். அதுவும் இல்லாமல் இவன் ஏன் எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை, படுத்து உனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்கிறான் அப்படின்னா. ஆமாம்ல, ஜேகேவுக்கு நான் ஃப்ரெண்டு, ஜேகே எனக்கும் ஃப்ரெண்டு தானே. எனக்கு பையனை பிடிக்கும்னு சொன்னாக்கா தப்பாக எடுத்துக்கணும். அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் டேஸாக எனக்கு வேறு ஜேகேவே பிடிச்சிருக்கு. எனக்கு மற்றவங்க விட ஜேகே பார்க்குறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு மற்றவங்க டச் பண்ணால் கூட, எனக்கு மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டச் பண்ணால் கூட மாறி இருக்கும். ஆனால் ஜேகேன்னு டச் பண்ணுறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி வாமா அது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நான் சொன்ன ஜேகே தப்பா எடுத்துப்பான்ல. இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல, பையனை பிடிக்க சொன்னாலே தப்பா எடுத்துப்பானு. எனக்கு தள்ளி போயிடுவேன். ஜேகே எனக்கு தள்ளி போனாக்க தாங்க முடியாது, வேண்டாம். நம்ம அந்த பொண்ணுகிட்ட நம்ம நோதான் சொல்ல போகிறோம், பொறுமையாக சொல்லிக்கலாம். ஜிம் அப்படி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கிக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஜேகே அந்த பொண்ணு ஓகே ஜிம் அந்த பொண்ணு ஓகே சொல்லணும் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜேக்கிட்ட பெருசாக எதுவும் கேட்கவே இல்லை. எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, டெய்லி எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஜேக்கே ஜிம்ல பார்க்குறாங்க, பாரு ஜிம்னு நல்லா படிக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்ல எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சேம் ஜேக்கே அப்போ அதே சொல்கிறாங்க, நல்லா படிக்கணும் புரியுதா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு அவர் நல்லா படிச்சுட்டு இருக்காரு. எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஃபைனலாக 15 days எக்ஸாம் முடியுது. லாஸ்ட் டே இன்னைக்கு ஜிம் அந்த பொண்ணு கூப்பிட்றா. ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்ஜி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறேன், பீச்சுக்கு போகலாமா சொல்லுங்க. பீச்சுக்கா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வரல. ஐயோ எனக்கு ஒரு அப்பா அதை பார்த்தா என்ன ஆகும் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ காய்படி இப்போ பேசுகிறா சொல்கிறாங்க. அதுடா இப்போ தனியாக பேசுகிறா ஜிம் பார்க்குறாங்க. சரி சரி ஓகே ஜிம் தான். ஜங்காஸ் ஜெக்கி பார்க்குறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். ஜெக்கி போயிடுறாங்க. ஜிம்க்கு இப்போ கஷ்டமாக இருக்குது, என்ன படுக்க போகிறான் எதுவுமே சொல்லாமல் கூட வரலாம்ல ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். டே அவன் இப்போ கூட வர முடியும், நீ போடா நீ தான் தனியாக போய் பேசணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நீ போய் பேசுகிறா சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்லிட்டு வர வழி இல்லாமல் அந்த பொண்ணு கூட்டிட்டு வராரு. இப்போ பீச்சுக்கு தான் அப்புறம் 2 பேருமே ஜிம்மாவே அமைதியாக இருக்காங்க. நர்வஸாக இப்போ பொண்ணு பார்க்குற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க அதே சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் என்ன நினைக்கிறா, என்னை பற்றி என்ன யோசிக்கிறா கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க. சரி எனக்கு 15 days பிஃபோர் நான் சொல்லிட்டேன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட. எப்படி சொல்லியிருப்பாங்களா அந்த 15 daysல உனக்கு என்னை பற்றி என்ன தாட்லாம் வந்துச்சா, என்னை பற்றி தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இதை கேட்கணும் கியூரியஸ் எதனா இருக்கா அப்படின்னு பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன் தப்பா எடுத்துக்க மட்டும் தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மின் அழகா இல்லையா கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட உங்கள் அப்பா போய் சொல்கிறாங்க பயப்படுறியா சொல்கிறாங்க. அதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை நம்ம சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்க சொல்லிட்டு தான். இல்லை எனக்கு இப்போதைக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜிம்மி நம்ம ஜஸ்ட் கேட் பண்ணி பார்க்கலாமே சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் படிக்கணும், இப்போ அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா, நீங்கள் பெஸ்ட்டு பண்ணாதீங்க சொல்கிறாங்க. வெயிட் பண்ண இல்லை வெயிட்லாம் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஏன் வெயிட் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம அந்த கொண்டு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பையனை தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு வேலை பார்க்குற ஜிம்முக்கு மாதிரி அதுவே வாக்கூடாக இருக்குது. இப்போ இந்த பொண்ணு பார்க்குறா உங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் தான். ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் ஐம் சாரி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கூட போயிடா திரும்பி கூட பார்க்கலாம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு டேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கா. இவன் ஒன் சைட் லவ் வச்சிருக்கா. இப்போ நம்ம பையனை பிடிக்கும் சொல்லவும் அப்படி போகிறாள். இதே மாதிரி நான் ஜேகே கிட்ட சொல்லி ஜேகே நான் ஒரு மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும்ல அறுபறுப்பாக இருக்கும்ல. அவன் அப்படி தானே பார்ப்பான்ல, என்ன அந்த மாதிரி பார்ப்பான். இல்லை அப்படி யாரும் பார்க்கக்கூடாது. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேண்டாம் நான் சொல்லவே கூடாது. என்னைக்குமே ஒரு பையனை பிடிக்கும் சொல்லவே கூடாது. ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு வீட்டில் இருக்கிற ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இப்போ ஜேகே நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா அதை எக்ஸாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறது சொல்கிறாங்க. அதுமா ஹாப்பியாக ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு பார்க்குறாங்க. ஓகே மாஸ்டர் பெட்டில் உட்காந்துருக்காரு. ஆமாம் ஜிம் எங்கே சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் காசு இருக்காங்க. அப்படியே ஆமாம் ஏன் ஒன்று கூட்டிகிட்டு போல உன்னை நீ இங்கே போக மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹெட் பெயின் ஆச்சு வீட்டுக்கு கொண்டா சொல்லுங்க. அப்படியே சரி ஓகே 15 days படிச்சுட்டு இருந்தாலும் நேரமாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஜேகே நம்ம போயிட்டாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு வீட்டில் பெட்டில் உட்காந்துருக்கா. அவர் பெட்டில் உட்காந்துருக்காரு. அவர் நினைப்போம்ல ஜேகே மேலே தான்க்கா நம்ம ஜிம் மேலே தான். அப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு கால் ஜேகே பார்க்குறீங்க சொல்கிறா. காய் சொல்லிட்டு ஜிம் வந்துட்டா நான் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் ஜேகே அப்போ ஜேகே ஃபோனை வாங்கிட்டு இருப்பாங்க. எப்படிங்க காய் பக்கம் நம்ம வரல சொல்கிறாங்க. ஆமாம் என்ன சொல்லிருக்கோம் ஓகே சொல்லிருக்கோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓகே சொல்லிருக்கோம். எனக்கு ஃபோன் அழகாக இருக்கல கண்டிப்பாக ஓகே சொல்லிருக்கோம். ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் தலைவலிக்கு வை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இப்போ காய் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு தலைவலிக்குதா சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அமைதியாகவே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு விட்டு போய் ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது. கேட்கலாமா கேட்க வேணாமா என்ன சொல்லியிருப்பான். ஜேகே பார்க்குறேன். எனக்கு ஜிம்கிட்ட ஏதோ ரெஸ்பான்சிபிள் இல்லை ஜிம்முக்கு ஜேகேக்கு. இப்போ ஜேகே டெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறேன். ஜிம்கிட்ட ஃபோன் இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்லு ஜங்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் வண்டியை வீட்டுக்கு சொல்கிறாங்க. வந்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. எப்போ வந்து கேட்குறாங்க. நான் வந்து 1 hour இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் எனக்கு எதுவும் டெக்ஸ்ட்லாம் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை நீ தான் எதுவும் சொல்லாமல் போயிட்டு அதான் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ நான் என்ன சொல்லணும் கேட்குறாங்க. இல்லை நான் வந்து அந்த பொண்ணு கூட போகிறேன்னு எதுவுமே சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறேன் ஜே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறேன். என்ன சொல்ல எதிர்பார்க்குறேன் ஜே கேட்குறாங்க. நீ போயிட்டு போவாதானே எதுவும் சொன்னியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் சொன்னால் அப்படி கேட்டுருவா ஜே கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்க மாட்டேனா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே அமைதிருக்காங்க. அது சொல்கிறாங்க. நீ சொல்ல கேட்டது இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லைஃப் விஷயம் தான் சொல்கிறாங்க. லைஃப் விஷயமா ஆமாம் லைஃப் விஷயம் இல்லை நீ தான் முடிவு எடுக்கணும். உனக்கு பிடிச்சிருக்கப்ப நான் என்ன சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா நான் இப்போ சொன்னேன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் பிடிச்சிருக்காங்க நான் போனேன். ஜேகே கேட்குறாங்க.
நான் போனால் பிடிச்சிட்டு அர்த்தமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஆமாம் பிடிச்சிட்டுனால போனேன். ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் ஃபோன் கம்ப்ளீட்டாக ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்போ ஜேக்கி அகைன் பண்ணுறாங்க. என்னாச்சு பதில் ரிப்ளை பண்ணாது. ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒன்று தான் ரிப்ளை பண்ணா. ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்போ ஜேக்கி கோவம் வந்துட்டாக்க ஜேக்கி இப்படினாக்கா ஜிம் ரூம் கிட்டே வராங்க. எனக்கு அவங்க ரூம் வழியாக டேரெக்டாக போக முடியும். அவரோட போயிட்டு விண்டோஸ் லாக் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கி அகைன் லாக் பண்ணுறாங்க. ஜிம் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜேக்கி விண்டோஸ் விண்டோஸ் லாக் பண்ணிட்டு வராங்க. என்னாச்சு ரிப்ளை பண்ணல. ஜிம் கேட்குறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லு என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பாங்க சொல்லி என்ன சொன்னா அப்படி கேட்குறாங்க. ஜிம் தான் உனக்கு இருக்கிற பற்றி அக்கறை. ஜேக்கி ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு சொல்லவே சொல்ல மாட்டியா. ஜெக் கேட்குறாங்க. உனக்கு எதுக்கு ஜங்க அக்கறை. ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி தான் அங்கே பாடா சொல்லி என்ன சொன்ன அந்த பொண்ணு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் கால் பண்ணுறாங்க ஜிம்முக்கு. இப்போ கரெக்டாக ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி இருந்து ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஜிம்மா ஏன்டா ரிஜெக்ட் பண்ணாத பொண்ணு. ஜேக்கி காய் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கப் ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே உட்காந்துருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காய் கிட்டே சொல்கிறேன். ஏன்டா ரிஜெக்ட் பண்ணா கேட்குறாங்க. ஜிம் பார்க்க இப்போ காய் ஜேக்கி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. யார் சொன்னாங்க சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறாங்க சொல்லி அங்கே தான் இருக்கேன்னு சொல்லி உனக்கு யார் சொன்னாங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணு மெக்கோட அதான் மெக்கோடி தங்கச்சி இருக்காரு. அந்த மெக்கோ தங்கச்சியோட பொண்ணு மெக்கோட தங்கச்சிக்கு அந்த பொண்ணு பண்ணுறா. ஓகேனாக்கா எனக்கு மெக்கு எப்படி சொல்லிட்டு ஓகேவா. மெக்கு தங்கச்சி இருக்கா. அவன் ஸ்கூல் தான் படிக்கிறா. அவளோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் நம்ம அந்த பொண்ணு. இப்போ நம்ம அந்த பொண்ணுன்னு சொல்லியிருப்பா. அந்த மாதிரி அந்த புதிய பிடிக்காத ரிஜெக்ட் பண்ணா சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க வீட்டில் சொல்லியிருப்பா. அதை மெக்கு ஃபோன் காய்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ காய் வந்துட்டு நம்ம ஜெக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜெக்கிட்ட சொல்லி ஜெக்கி பார்க்கணும் என்ன சொல்லிட்டு ஆமாம் மெக்கு சொன்னான். ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணது பொண்ணு நல்லா இருக்கா சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பற்றி அமைதியாக உட்காந்து ஹேண்ட் ஒரு மாதிரி போய் நெய்யில் ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜெக்கி அப்புறம் பெஸ்ட் ஃபோன் வச்சுட்டாங்க. ஃபோன் வச்சுட்டு ஜிம்மி பேஸ்கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க கம்ஃபர்ட் டேஸாக இருக்குது. ஜெக்கி பாருங்க என்னாச்சு நீ பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் விட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க பாரு சொல்கிறாங்க. இன்னொரு ஜம்க்கா ஏன் ரிஜெக்ட் பண்ணா சொல்கிறாங்க. பிடிக்க ரிஜெக்ட் பண்ண போதுமா சரி ஜிம் கேட்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிடிக்கலாம் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். 15 days ஆஃப்டர் சொன்னேன். ஜெக்கி கேட்குறாங்க. உங்கள் பாரு ஜம்க்கா அப்போ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாச்சு அதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் பிடிக்கலாம் கேட்குறாங்க. பிடிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இல்லை ரீசன் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிக்கல சொல்கிறாங்க. ரீசன் இருக்குல்ல சொல்லிட்டு போய் சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்போ அவங்க எதுவும் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எதுவும் ஹைட் பண்ணலாம் சொல்கிறாங்க. உங்கள் பாதா சொல்கிறாங்க. எதுவும் ஹைட் பண்ணிச்சாங்க போதுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணி எனக்கு எதுவும் ஹைட் பண்ணுற ஃபீல் ஆகுது. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே எதுவும் சொல்கிறாங்க. பாதா நான் சொல்கிறாங்க. நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் போதுமா அதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு மட்டும் தானா ஜெக்கி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு மட்டும் தானே தாண்டி எதுவும் இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஃப்ரெண்டு தாண்டி என்ன இருக்குது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு தாண்டி ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் மட்டும் இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னம்மா அங்கே பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்லதான் தெரியும். ஜெக்கி சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சரியா ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறா எதனால் அப்படி இருக்கா ஏன் மூஞ்சிட்டு வச்சுட்டு இருக்கா ஜெக்கிட்ட சொன்னால் தெரியும் சொல்கிறாங்க. நீ சொன்னால் ஜெக்கி சரி பண்ண மாட்டேன். ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குங்க சொல்கிறாங்க. எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் பிடிக்க அழகாக இருக்கா நல்ல பொண்ணாக இருக்கா அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படியே எனக்கு பிடிக்கல ஜெக்கி கேட்குறாங்க. அவர் மனசுக்குள்ள அவர் பிடிக்கா எப்படி சொல்கிறது அவர் பிடிச்சி அவர் பிடிக்கும் சொல்லி ஒரு ஆசை ஒரு செகண்ட் அந்த பொண்ணு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ரீசன் வேணும் இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு கண்டிப்பாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் ரீசன் சொல்கிறா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் சொல்லுவேன் நீ தப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டேன்ல ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. நான் உன் ஃப்ரெண்டு மீதான சொல்கிறேன். ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டோட மோர் தென் ஃப்ரெண்டு ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மோர் தென் ஃப்ரெண்டு ஓகேவா நீ என்ன சொன்னால் எனக்கு நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் ஓகேவா எது சொன்ன தப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டேன் நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் மாறி சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி வீட்டில் 2 பர்சன் கிஸ் பண்ணாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ அப்பா அவங்க திட்டினாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன நினைக்கிறா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி என்ன நினைக்கிற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி என்ன நினைக்கிறா ஜெக்கி கேட்குறாங்க. நீ சொல்லி ஜம்க்கா என்ன நினைக்கிறா சொல்கிறாங்க. அந்த பசங்க கிஸ் பண்ண தப்புன்னு நினைக்கிறியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி இல்லை அவங்க கிஸ் பண்ண தப்பு நான் சொல்ல சரியா ஆனால் என்னன்னாக்கா பப்பிகா கிஸ் பண்ணுறது தப்பே சொல்கிறாங்க. பப்பிகா சொல்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு அந்த ஏஜ் இல்லை செகண்ட் சின்ன பசங்க ப்ளே பண்ணுறாங்க. மேபி அவங்க பார்த்து அவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு கெட்டு போவாங்க தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறது இப்போனாக்கா கொஞ்சம் தப்பு தானே அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ அவங்க பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ண தப்புன்னு சொல்கிற பசங்க கிஸ் பண்ண தப்புன்னு சொல்கிறியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ண தப்பு அவங்க 2 பசங்க கிஸ் பண்ண தப்பு இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறேன் எனக்கு அவங்க பிடிச்சிட்டு லவ் பண்ண கிஸ் பண்ணுறாங்க அதுல தப்பு இருக்குது ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு அப்பா சொல்லிட்டு அமைதியாக இருந்து நான் என்ன சொல்ல முடியும் அப்பா கிட்ட போயிட்டு இதெல்லாம் தப்பு இல்லை அது அவங்க பிடிச்சிருக்கு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா ஜெக்கி கேட்குறாங்க. சங்கா சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லை அவங்க பிடிச்ச பண்ணுறாங்கன்னு சொல்லவா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சரி ஓகே அதுக்கிட்ட அதை பற்றி அதுக்கிட்ட கேட்குறேன் சரி கேட்குறாங்க. சொல்லுங்க அதை பற்றி எதுக்கு அப்படி சண்டை பேசுகிறேன்னு விஷயம் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் வந்து கொஞ்சம் சொல்ல சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுவார் நல்லது கெட்டது நம்ம உண்மையை சொல்ல எனக்கு நம்மளுக்கு மனசு இருக்கு எனக்கா வந்து ஜஸ்ட் ஒரு பொண்ணு கூட வெளில போயிட்டு வந்து நான் தாங்க முடியல எனக்கு அப்படியே மண்டை பிடிச்சிக்கலாம் போல இருக்கு தலை அவ்வளோ அந்தளவுக்கு வலிக்குது இது இப்படியே எனக்கு சரி வராது பிடிச்சிக்க பிடிக்கவே தெரியல எனக்கு சொல்லிடலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை எனக்கு
ஃபேக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து உண்மை மனசு இருக்காத சொல்லிடலாம் சரியா கேட்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஜிம் கேட்குறாங்க, ஜெகே பார்க்குறாங்க, அவங்க கூட சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, ஜெகே பார்க்குறாங்க, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்கிட்ட ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ. ஜெகே சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்காக சொல்கிறாங்க, ஐ லவ் யூ. ஓகேவா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ சரியா. நீ என்ன பற்றி என்ன யோசிக்க போகிறேன்னு தெரியல. நீ இப்போ இது அந்த கொஸ்டின் ஏன் கேட்ட கூட தெரியாது சரியா, அந்த பசங்க ஏன் கிஸ் பண்ணாங்க ஏன் கேட்டாலும் தெரியல சரியா. நான் சொல்கிறேன் ஓகேவா, அவங்க கிஸ் பண்ண தப்பு இல்லைனா அவங்க பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ணது தப்பு ஓகேவா. நான் உன் லவ் பண்ணுறேன் சரியா. உன் அப்பா ஏன் பிறகு நான் வேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க தெரியும் சரியா. உன் அம்மா என் அம்மாவும் அப்படி தான் சரியா. நீ என்ன மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சி ஓகே நான் லவ் பண்ணுறேன். உன்னை பார்த்து ஃபஸ்ட் டைம் பிடிச்சிச்சு ஓகே. கொஞ்சம் டேஸ் போக போக என் மனசுக்குள்ள இந்த ஸ்ட்ராங் ஆகிட்டேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு ஓகேவா. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தேன். நீ என்கிட்ட பேசினதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அது பேசுனதே எனக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு அது சொன்னல எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே ஃபேக்காக இருக்க வேணாம், ஃபேக்காக ஸ்மைல் பண்ணாத, நான் பிடிச்ச மட்டும் ஸ்மைல் பண்ணி சொன்னேன் ஓப்பனாக சொன்ன தெரியுமா. அப்போவே எனக்கு ஒரு பிடிச்சிச்சு. அந்த செகண்ட் எனக்கு பிடிச்சி எனக்கு யாருக்கு வர கம்ஃபர்ட் எனக்கு கிடச்சி உங்ககிட்ட எனக்கு கிடச்சிது. இந்த 4 இயர்ஸில் கூட ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஓகே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நீ இல்லாத பேசணும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீ இல்லாத சுச்சுவேஷன் கூட யோசிச்சு பார்க்க முடியல. எனக்கு நீ லைஃப்பில் இருக்கிறதுனால தான் ஹாப்பியாக இருக்கேன். வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நான் சொல்லி தப்பாக எனக்கு ஒரு பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹைட் பண்ண முடியல. ஃபேக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போட்டு நடிகல சரியா. என் ரியல் மாஸ்க்ன்றது நான் லவ் பண்ணுறப்போ நான் பாய் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். எனக்கு உனக்கு பார்க்குறப்போ நீ ஹக் பண்ணுறப்போ என் சாயிரப்போ எனக்கு ரைட்டாக ஹோல்ட் பண்ணி தோணுது ஓகேவான்ட்டு நிறைய பேசணும். உனக்கு கொஞ்சம் எனக்கு என்னென்னமோ தோணுது சரியா. அதெல்லாம் சொல்லி தப்பாட்டுன்னு தோணுது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல ஓகேவா. ஐ லவ் யூ ஜிம்மி. செக் அப்படி எழுதிடுறாங்க. எதுவுமே சார் அப்படியே வந்துட்டு அவர் அந்த ஷாப்பில் மட்டும் இறங்கி போகிற ரூமுக்கு போய்ட்டு அப்படியே பார்க்காரு. அவர் போய்ட்டு அப்படியே அவர் ரூமில் போய்ட்டு அப்படியே ஹார்ட்டில் கை வைக்கிறாங்க. கடவுளே நான் பாட்டுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படி மொத்தமாக வளைய வச்சுட்டு இப்போ என்ன யோசிப்போம் ஆப்போசிட் ஜேக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அது பக்கம் ஜிம் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. எனக்கு அவர் ஜேக்கு பசங்க பிடிக்குன்றதே ஒரு பெரிய ஷாக்கிங்க. செகண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அவர் ஜேக்கு ஜிம்மில் இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மில் நம்பவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க சங்கக்காக்கு என்ன பிடிச்சிருக்கா ஜிம்முக்கு நம்ப முடியல. செகண்ட் வந்துட்டு அவருக்கு பையன் தான் பிடிக்குமா, அவனுக்கு தப்பாக தெரியலையா, அப்போ அப்பா அம்மா மாதிரி அவன் இல்லையா ஜெடிக்கு அது ஜிம்முக்கு அது என்ன ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. அவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது, நான் இப்போ என்ன பண்ணுறோம் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கி பார்த்து உட்காந்துருக்காரு. ஹார்ட்பீட் படம் நடிச்சிட்டு இருக்கு. இப்போ கால் பண்ணுறாங்க ஜேக்கி ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. இப்போ ஜேக்கி பார்க்க என்ன பண்ணுவான் சொல்லிட்டேனே. இப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜிம் அப்படி எப்படி டைப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஜங்கா என்ன சொல்ல வரணும்னு கேட்கலான்னு தோணுது. இல்லை லவ் பண்ண சொல்லிட்டான். அதுக்கு என்ன கேட்கும்போது சொல்லிட்டு டைப் பண்ணுறோம் எதாச்சும் பண்ணுறது இப்படி பண்ணிட்டு இருக்காரு. டெக்ஸ்ட் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு கற்றுக்கு மேலே அவருக்கு கேட்கணும் தோணுது. ஜங்கா நீங்கள் எப்படி செலவு பண்ணுறா ஜிம் தான் இப்போ டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவனை எப்போ பார்க்கணும் அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இல்லை கரெக்டாக சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி ஓகே நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் லவ்ன்றது இப்போ 6 மந்த் ஆஃப்டர் தான் இருந்துச்சு ஓகேவா. 3 இயர்ஸ் 6 மந்த்தாக லவ் பண்ணுறா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாகவே உனக்கு எனக்கு பிடிக்குமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என் ஃப்ரெண்டாக பிடிக்கும் தெரியும். நான் ஃப்ரெண்டாக பார்த்ததே இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக ஃப்ரெண்டாக நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஃப்ரெண்டாக மோதல் ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறேன் எனக்கு மோதல் ஃப்ரெண்டாக பிடிக்கும். எனக்கா நீ ஜெக்கி காய்கிட்ட விக்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த ஓப்பனாக சொல்ல எல்லாத்தையுமே ஈவன் நானும் அப்படி தான் யார்ட்டையும் ஷேர் பண்ண விஷயம் ஷேர் பண்ணுறேன். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்க்கு என்ன சொல்ல தெரியல. அதை சொல்கிறாங்க. எனக்கு சொல்ல தெரியல. உனக்கு பசங்களை பிடிக்குமா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. பசங்களை பிடிக்குமான்னு கேட்டால் தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. இது நீ ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு பசங்க கேட்டால் அப்படி சொல்ல தெரியல. எனக்கு யாரும் நம்ம பார்த்து லைக் பண்ணதில்லை. எனக்கு ஒன்று தானே பிடிச்சிருக்கு. உனக்கு பார்க்கறது லவ் ஃபீல் இருந்துச்சு தெரியும். எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசுகிறப்போ எனக்கு ஒன்று வேறு மாதிரி ஃபீல் பண்ணால் கூட சொல்ல தெரியுமா. நான் இப்போ சொன்னால் தப்பாக கூட இருக்கும் டைமில் சொல்கிறது தெரியல. எனக்கு பிடிக்கும் சரியா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியல. ஒரு மாதிரி இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பார்க்குற அவ்வளோ ஷையாக ப்ளஷ் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. ஜிம் கேட்க அப்படியே ரொம்ப அந்த டெக்ஸ்ட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ரிப்ளை பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறேன் ஒன்று ஹக் பண்ணணும். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணி ஹக் பண்ணணும். ஹக் பண்ணி கம்ஃபர்ட் வேணும். ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அவருக்கு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கம்ஃபர்ட் இல்லை. எனக்கு நேரில் பார்க்கணும் ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. இப்போ எனக்கு வந்து ஒரு பார்க்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ண தோணுது. ஐடியாவே பார்க்கணும் அப்படி சொல்லி ஜிம்முக்கு தோணுது. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே சேர்த்து ஃபோனை கட் பண்ணிட்டு நான் வீட்டுக்குள்ள வரேன். இங்கே இப்போ நம்ம ஜெக்கி கரெக்டாக ஜெக்கி இந்த ரூம் போகும்போது ஜெக்கி முடிஞ்சு நம்ம டோர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜிம்மிக்கு வா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. அம்மா பசிக்கிறா சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது கீழே அப்பா வந்துட்டாரு. ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் என்ன சொல்கிறாங்க. இங்கே வந்து அம்மா வச்சுட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி அந்த ரூம் வந்துட்டாரு. ஜிம் நம்ம போட்டு டோர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜிம் ஜெக்கியை பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கொஞ்சம் கூட ஸ்லோவில் ஜெக்கி ஹக் பண்ணிடுறாங்க. ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹக் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வரைக்கும் ஹக் பண்ணிக்கிறாங்க எத்தனை டைமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ஹக் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஹக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ ஜெக்கி அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்க்கு சொல்கிறாங்க. உனக்கு உண்மையாக பையனை தான் பிடிக்குமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்கிறேன் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் சொல்கிறேன். அந்த மூச்சு தான் பிடிக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜம்கா நீங்கள் எப்போவும் சொல்கிறாங்க. எப்போ ரெகுலேட் பண்ண மாட்டேன் ஓகேவா. எனக்கு பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதான் வந்து ஃபஸ்ட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா.
என்ன பண்ணி பார்க்கணும் கூட தெரியல. ஜேகே சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜம்கா, எனக்கு எப்படி சொல்லி தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு வரைக்கும் பார்த்துருக்கேன், ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்துருக்கேன். நான் அந்த செகண்ட் எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகிட்டு சொல்கிறாங்க. சேஃபாக ஃபீல் ஆகிட்டு ஜம்கா, இவ்வளோ டேஸ் வரைக்கும் மனசு வந்து ஒரு கில்ட்னஸ் இல்லை சொல்கிறாங்க. கில்ட்னஸ் சொல்கிறாங்க, ரொம்ப பையனை பிடிக்கும் சொன்னாங்க. எப்படி தள்ளி போயிடுவேன், டிஸ்கஸ்ட்டாக பார்த்துருவேன் நினச்சி நான் பயந்துட்டு ஜம்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பயந்துருக்கா சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நான் எவ்வளோ நிறைய விஷயம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இவருக்கு சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜம்கா. ஜிம் ஜெக்கி லைட்டாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறேன், எனக்கு அதே ஹாப்பியாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறேன். ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு சொல்ல தெரியல ஜம்கா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு எப்படி டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்க வா ஜெக்கி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க நான் ரெடி தாங்க, அம்மா தான் வெயிட் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆண்டி கூப்பிட்டு போய் சாப்பிட சொல்கிறாங்க. அது போய் சாப்பிட்ற ஆசிரம் ஜிம்மி சாரி ஜிம்மோடு போயிடறாங்க. ஜேக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஜேக்கி அப்படி அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஐயோ நான் எப்படி சொன்னேன்னு தெரியல, எனக்கு எங்கே தைரியம் வந்துச்சு. நான் படத்துக்கு படப்படம் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பார்த்தாக்கா அவங்க கூப்பிட்டு என்ன கம்ஃபர்ட் ஆகிட்டான், ஹப் பண்ணிட்டான். எப்போ அவனுக்கு லவ் வரும், எப்போ அவன்கிட்ட ஓகே சொல்லுவான். ஜேக்கி பார்க்க ஓகே நான் இவ்வளோ டேஸ் இப்படி தான் சொல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்ச ஒரு சொல்லவே வேணாம்னு நினச்சேன். இவங்க ஹெல்ப் பண்ண நினச்ச ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் ஜேக்கி தான் ஹாப்பியாக இருக்கேன். அந்த பக்கம் ஜெக்கி கீழே சாப்பிடலாம், அந்த பக்கம் ஜெக்கி போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த பக்கம் ஜெக்கி சாப்பிட்றாங்க ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காரு. அதுக்கு ஜிம் பார்த்தா ஜெக்கி ஒரு பக்கத்தில் நினச்சிருப்பாங்க, நம்ம சொல்லி தப்பாக நினச்சிட்டோம், நம்ம வீட்டு வேலைக்கு போகிறோம் நினச்சி பயந்துருப்பாரு. இன்னைக்கு பார்த்தாக்கா அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஜேக்கிக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா சொல்லவே தெரியல. ஐயோ என்ன பண்ணுவேன், ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, சாப்பிட முடியல. ஜெக்கி ஜிம் பார்க்க சாப்பிடுப்பா சொல்லி ஜிம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்து வந்துடுறாங்க. இப்போ ஜெக்கி சாப்பிட்டு இது டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஒரு டேட்டா வச்சு அனுப்பிச்சிருக்காரு. ஜிம் சரி அதில் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கி ஹார்டின் விட்டு அனுப்புகிறாங்க. ஜிம் ஒரு ஹார்டின் அனுப்புகிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, இதெல்லாம் மனசு வந்து பண்ணுறதா ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு நீ பண்ணுறேன்னு தோணுது ரிப்ளை பண்ணி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணாங்க ஓகே. ஜெக்கி இப்போ லவ்னு நடத்துகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போதைக்கு சொல்லிட்டு லவ்க்கு சரி ஓகே சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுறாரு. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஜிம் ஜெக்கி லீவ் விட்டுருக்காங்க. ஓகே அப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஓகே யாரா சொல்லுங்க சொல்கிறாங்க, ஊரில் என் அண்ணன் பையனுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. அப்படி நம்ம அண்ணன் பையனுக்கு மேரேஜ் நான் போய் ஷாப்பிங் பண்ண கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறோம். ஓகே வா சொல்லுங்க. இப்போ அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க. எனக்கு ஜெக்கியோட அம்மா ஜிம்மி 4 பேர் தான் ஓகேவா. எனக்கு அவங்க அப்பறம் பிஸியாக இருக்காங்க. சரி 4 பேர் விட்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாருப்பா இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்து சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு போட்டு பார்க்க வேணாம் சொல்லிட்டு பாரு தங்க ட்ரெஸ் போட்டு பார்த்து அவங்க ஃபிட்டாக இருக்கான்னு தெரியல. அப்புறம் அவங்க போனால் வேறு வில்லேஜ் சரி ஆல்ரெடி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க போய் போட்டு பார்த்துட்டாங்க. ஜிம்மு சரி சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் எடுத்து ஜிம் தான் அந்த ரைட் ரூமில் போகிறாங்க. போயிட்டு ரைட் ரூமில் போயிட்டு ஜிம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே அவ்வளோ பசங்க இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுமா என்ன ஹெல்ப் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸை போட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எப்படி போடுவோம் நீ வெளில போக சொல்கிறாங்க. நான் வெளில போவேன். ஜெக்கி கேட்குறாங்க, ஜங்கா வெளில போ ஜங்கா சொல்கிறாங்க. நிறைய பேர் வெளில போகணும் சொல்கிறாங்க. ஜங்கா அங்கே பாரு வெளில போகணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி போக முடியாது சொல்கிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் நீ பாரு வெளில போக சொல்கிறாங்க. போக முடியாது ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க முன்னாடி அவங்க தான் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கி பற்றி டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு போகும் ஜெக்கி வந்துட்டு அதை ஸ்மெல் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்கா போ ஜங்கா ப்ளீஸ் ஜிம் கெஞ்சுறாங்க. ஜெக்கி வர முடியாது சொல்கிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் ஜங்கா ஜிம் லிட்டரலி பெக் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே 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 ஒன்றும் ஜெக்கி தான் கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறது சொல்லிட்டு கிட்ட விட்டு ஃபோரில் ரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வராங்க. ஜெக்கி போயிடுறாங்க. ஜிம் பார்க்க ஜங்கா ஹார்ட் ரெஸ்ட் இருக்கும். அச்சோ எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இது, ஏன் ஜங்கா அப்படி பண்ணுறா. ஜிம் பார்க்குற சரி ஓகே பஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரைவ் பார்த்துட்டு வராங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம பார்க்கணும். சரி ஓகே அவ்வளோமா ஷாப்பிங் விட்டு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்ல அப்பா வந்து கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி தான் கால் பண்ணி சொல்லிட்டு அப்படி காமிக்கிறாங்க. ஜிம் ஓகே ஹெட் செக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு போயிட்டாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போதான் ஜெக்கி ஜிம் வருவான்ட்டு எனக்கு ஜிம்ல என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் எங்கள் அண்ணன் பையனோட மேரேஜ் எனக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்கும், நாங்கள் வந்து சரி ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நாங்கள் அண்ணன் முடிச்சு தான் வருவேன் லேட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜெக்கி நம்ம ஓகே இப்போ போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா ஜெக்கி ரொம்ப போர் அடிக்குது. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்க நம்ம ஊருக்கு போமா கேட்குறாங்க. நான் வரல சொல்கிறேன். ஏன்டா சொல்லுங்க வரலம்மா ஜிம்ல ஜெக்கி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு டவரே கிடைக்கு டெக்ஸ்ட்டு போக மாட்டேங்குது. இப்போ ஜெக்கி நைட்டு எதுவும் பட் உள்ள வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தான் டெக்ஸ்ட் வருது. ஜங்கா குட் நைட் சொல்லி ஜெக்கி ஜிம் பண்ணியிருக்காங்க. ஜெக்கி குட் நைட் மட்டும் தானே கேட்குறாங்க. ரிப்ளை போக மாட்டேங்குதுனாக்கா அங்கே ட்ரெஸ்ஸுன்ட்டே ஆக மாட்டேங்குது. ஜெக்கி சார் ஓகே சொல்லிட்டு ஒவ்வொரு ரிப்ளைக்கு ரொம்ப ரேராக மெசேஜ் வருது. ஃபோன் கால் பேச முடியல. பிஸியாகவே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80 days ஜிம் அங்கே இருக்காங்க. 18 நாள் அங்கே வந்திருக்காரு. 8 days ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆகும்போது ஜெக்கிக்கு ஜிம் எப்படா பார்ப்போனேன்னு இருக்கும். எப்போ பார்ப்போம் ஜிம் பார்த்து அவருக்கு அதுக்கு மேலே அந்த புரிஞ்சிருக்கு. அந்த 18 days தான் அவருக்கு ஜெக்கி மேலே லவ் வந்துருக்கு, ஃபாலோ ஆயிருக்கு. அவர் அங்கே போய் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது 20 days ஜெக்கி அவர் பார்த்துப்பாரு. ஜெக்கி அவர் கூட இருந்தது. ஜெக்கி ஒரு டக்குனு அவர் ஹக் பண்ணி நினச்சது. ஜெக்கியோட மனசு ஓப்பனா சொல்லுங்க இதுக்காக அவர் மனசுக்குள்ள இருக்கிறது சொல்லணும்னு நினச்சிக்கலாம். அவர் நினச்சி பார்க்குறாங்க. போயிட்டு தெரிஞ்சுக்கும் லவ்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம் பார்க்குறீங்க எப்படா ஜெக்கி பார்க்கணும் ஜிம் வெயிட் பண்ணிட்டு ஃபைனலாக அப்படி அவங்க எப்படி நைட்டில் வந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க மறுபடியும் டைம் விட்டாங்க. 9 o'clock ஆயிடுச்சு. ரீச் ஆகுறாங்க. ஜெக்கோட ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகேம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் நான் போய்ட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஓகேங்க சொல்லிட்டாங்க. ஜிம் வாப்பா அப்போ ஜிம் உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு அவங்க அம்மா வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கணும். சரி நான் வேறு மெயிலாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டை. ஜிம் பண்ணலாம்
பாட்டி கிடையாது நைட்டு சாப்பாடு சொல்லிட்டாங்க. எது மேலே சொல்லி மில்க் எடுத்து போ ஜிம்ல அம்மா மில்க் ரெடி பண்ணி ரூம் விட்டு குடிச்சிருக்காரு இப்படி சொல்லிட்டாங்க. சார் ஜிம் எடுத்துட்டு மேலே வராங்க. மேலே விட்டு ரூமில் வச்சுட்டு மில்க் வச்சுட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. டோர் லாக் பண்ணி டக்குன்னு ஜிம்மில் ஒரு பர்சன் டோரில் பின் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டன் ஆயிடுறாங்க. பார்த்துக்காங்க ஜேக்கி தான். ஜேக்கி பார்த்து அப்படியே மாதிரி ஆயிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அப்போ ஜேக்கி ஜிம்மில் ஹைட் போய் பார்க்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் ஹைட் போய் பார்க்குறாங்க. ஜேக்கி போய் ப்ளஷ் ரொம்ப ஷை ஆகுது. ஜிம் ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது. கண்டிப்பாக அப்படியே புரிஞ்சிருக்கான். நம்ம மேலே அவன் கண்டிப்பாக புரியும் சொல்லிட்டு போவோம். ஜேக்கி நினச்சிட்டு இருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இதை பாரு சொல்கிறாங்க. சரி என்ன பாரு கண்ணை பாரு ஜேக்கி சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டை போய் பார்க்க முடியல. ஒரு லேப்டாப் ஹெட் டவுன் பண்ணிருக்காங்க. எனக்கு பாருடா ஜேக்கி சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்க முடியல சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. பார்க்க முடியல ஜிம் சொல்கிறாங்க. ஏன் பார்க்க முடியல ஜேக்கி கிட்ட க்ளோஸாக வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கான்னு சொல்கிறாங்க. அது எது சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறவங்க ஹாப்பியாக இருக்கிற எதிர்பார்க்குறது சொல்லுவாங்க சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக லவ் ஃபீல் வந்திருக்கும் அப்போ சொல்லிட்டு ஜேக்கி எதிர்பார்த்து ஒன்று தான். ஜேக்கி பார்க்குறாங்க. என்ன ஐஸை பார்த்து சொல்கிறா கேட்டா ஹெட் டவுன் பண்ணி சொன்னால் என்ன அர்த்தம் ஜேக்கிக்கிறாங்க. என்னால் சொல்ல முடியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸை பார்த்து சொல்கிறாங்க. சொல்ல முடியல சொல்கிறாங்க. சொல்லப்பா இன்னைக்கு பாரு ஜேக்கி சொல்லிட்டு ஜிம் ஜேக்கி ஐஸ் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜிம் ஜேக்கி ஐஸ் பார்க்குறப்ப அப்படியே அவ்வளோ க்யூட்டாக ப்ளஷ்ஷியாக அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக சவுண்டு பேர் வைக்கிறது ஜேக்கி பார்க்குறாங்க. என்னை பார்த்து சொல்கிறாங்க. ஜம்முக்கான்னு சொல்கிறாங்க. ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஜிம்க்கா. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. எனக்கு 18 days எனக்கு ஒரு ஹெல்த் மேரேஜ் தெரியுமா. அங்கே அவ்வளோ ஹாப்பியாக எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. மேரேஜ் ஒர்க் அழகாக போயிருந்துச்சு. எனக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு தெரியல. நீ பேசினது எனக்கு ஒரு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. தெரியல ஜிம்க்கா. உங்கள்கிட்ட இருக்க முடியாது போல. ஜிம் ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. பாசிட்டிவ் எனக்கு நினச்சிட்டேன் நீ லவ் பண்ணுற சொல்லிட்டு போய் எனக்கு என்ன சொல்லி தெரியுற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. சென்டம் எனக்கு உனக்கு என்ன இந்த ஃபீல்ஸ் எனக்கே இருந்து நினச்சேன் தெரியுமா. நாங்கள் போயிருக்க போதும் எனக்கு பார்க்கணும் ஹக் பண்ணணும் மூட்டை போய்கிட்டு ஓடி வரணும் அப்படி எல்லாமே தாழ்த்து தெரியுமா. எனக்கு என்ன சொல்லி தெரியல ஜிம்க்கா. ஜிம் ஜேக்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. தட்மீன் லவ்டா ஜேக்கி சொல்கிறாங்க. தட்மீன் லவ் ஓகேவா. நான் கூடவே இந்த நடவும் தெரியல. சரி எனக்கு தள்ளி இந்த நடவுக்கு அந்த லவ் ஃபீல் ஆகிருக்கு. சரியா சொல்கிறாங்க. நிஜமா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜிம்க்கா எனக்கு கொஞ்சம் லவ் பண்ணுறாச்சு ஹாப்பியாக இருக்குது. சென்டம் ரொம்ப பயமாக இருக்குது ஜிம்க்கா. எதுக்கு ஜே கேட்குறாங்க. இல்லை ஒருவேளை அப்பா அம்மா பிரிச்சிருவாங்க நம்மள. ஜிம் கேட்குறாங்க. சரி அப்பா அம்மா பிரிச்சிருவாங்களோ நம்மளை விட்டு நம்ம பிடிக்காம போயிடுமா ஜே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. யார் சொன்னால் கேட்குறாங்க. இல்லை ஜிம்க்கா எனக்கு பயமாக இருக்குது ஜிம்க்கா. அப்பாவுக்கும் பிடிக்காது, அம்மாவுக்கும் பிடிக்காது, அம்மாவுக்கும் பிடிக்காது, ஆண்டிக்கும் பிடிக்காது. அப்புறம் எப்படி ஜிம்க்கா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் நாளைக்கு டைம் நிறைய இருக்குது. சரியா அப்போ ஜென்ரேஷன் மாறும் சொல்லிட்டாங்க. என்ன பெருசாக மாறிட போய் ஜிம் சொல்லிட்டாங்க. மாறும் விட்டுலாம் விட்டுவா சொல்லிட்டாங்க. அது நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண இருக்க நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் மாற்றிக்கலாம் அப்போ சொல்லிட்டாங்க. நிஜமாக ஓகே இப்போதைக்கு குழந்தை இருந்துச்சு ஒர்க் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. அது சரி இருந்துச்சு ஒர்க் பண்ண ஓகே உட்காந்து ஜேக்கி உட்கார வைக்கிறாங்க. ஜிம் உட்கார எனக்கு ஜேக்கி தான் வீட்டுக்கு ஜேக்கி சொல்ல ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் மில்க் குடிச்சிருக்காங்க. ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கி ஜிம் பார்க்குறது க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது ஜேக்கி ஸ்மைல் பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஜேக்கி அந்த மில்கை ஃபிட் பண்ணி குடிக்கிறாங்க. இப்போ ஜேக்கி தான் கிட்ட வயசிட்டாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. என் ஹார்ட்டில் சாஞ்சிக்கோ ஜேக்கி தான் ஜிம் அவர் ஜெஸ்ட்டில் சாஞ்சி வச்சுக்கிறாங்க. ஜிம் ஜேக்கோட ஜெஸ்ட்டில் சாஞ்சிக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியல உங்க கூட நிம்மதியாக இருக்குது ஜம்க்கா சொல்லுங்க. அப்படி நிம்மதியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது இப்படி இந்த உங்க கூட ரெஸ்டாக போய் இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்படி இந்த ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேக்கி ஹக் பண்ணி நேரம் ஜிம் இப்போதான் அந்த மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குற ஓகே ஜம்க்கா வீட்டுக்கு வர பார்த்துட்டு போகிறாங்க சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போக சரியா சொல்லிட்டாங்க. ஜேக்கி ஓகே வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஜேக்கி ஜிம் வெளில ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குற எங்கே போகிற சொல்லிட்டு அப்பா ஜேக்கி கூட விட போகிற சொல்லிட்டு ஜேக்கி கூட போய் எப்போ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல சேர்ந்து விட வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்து வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். இப்போ ஜேக்கி ஜிம்ல மூவிக்கு தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவிக்கு போயிருக்காங்க. ஜிம் பார்க்கணும் ரொம்ப ஷையாக இருக்குது. ஜேக்கி போய் நல்லா சொல்லிட்டு எனக்கு அந்த நேரம் நான் ஃப்ரீயாக பேச முடியும் சொல்கிறாங்க. இப்போ இந்த டேஷ் இருந்தாலும் ஃப்ரீயாக பேச முடியும் அதை நான் போட்டு வந்தேன் சொல்கிறேன். ஜிம்மே ஓகே ஜங்கா நீ தானே ஜிம் ஜேக்கி பக்கத்து க்ளோஸ் உட்காந்துருக்காங்க. ஜேக்கி ஜிம்ல ஹேண்டு பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நாள் ஹேண்ட் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பக்கத்தில் சொல்லிட்டு ஜேக்கி ஜிம்ல ஹேண்டை கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் கொஞ்சம் ஷையாக இருக்குது என்னமோ தெரியல உனக்கு பார்த்து டிஃப்ரெண்டாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறேன்னு தெரியல என் ஜங்கா அப்பா அம்மாவுக்கு தெரியுமா மெயின்டெனன்ஸ் பண்ணலாம்ல சொல்கிறாங்க. கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஓகே உனக்கு இதாக எனக்கு இதாக சரியா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் இப்போ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். செகண்ட் மேரேஜ் பண்ணிப்போம் குழந்தை போட்டுப்போம் சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்கறதுக்கு நிஜமாக சொல்கிறியா அதெல்லாம் ட்ரீமாக போயிடுறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரீமாக போக ஓகேவா நம்ம லைஃப்பில் நடக்க ஓகே கொஞ்சம் பொறுமையாக அதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஜெக்கி எப்படி பார்க்குறாங்க. சீக்கிரட்டாக லவ் பண்ணலாமா ஜெக்கிக்கிறாங்க. சீக்கிரட்டாக லவ் பண்ணுவோமா ஜெக்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரம் தானே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்பா அம்மா பார்த்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஜெக்கி ஜிம்ல வெளியே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி க்ளோஸாக வருங்க ஜிம்க்கா அது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி அவர் ஃபர்ஸ்ட் கிஸ் அங்கே ஷேர் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி அப்படி இருக்க மாதிரி அப்படி மெல்ட் ஆகுறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி ஜிம்ல அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் கொஞ்சம் கொஞ்சம் பேக்கேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு அந்த எப்போ ஜிம்முக்கு பார்த்தா ஷையாக இருக்குது ஆனால் ஹாப்பியாக இல்லை இருக்குது. அது ஜெக்கின்னு சொல்லிட்டு இருக்குது ஹாப்பியாக இருக்குது.
2 பேரும் கிஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது பக்கம் ஜேகே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க, கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கிட்ட எப்போ ஜேகே ஃபேஸை பார்க்கும்போது ஜேகேயோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹைட் பண்ணுறாங்க, ஃபேஸ் ஹைட் பண்ணுறாங்க. என்னாச்சுலாம் கேட்குறாங்க, தெரியல ஜிம்க்கா ஜிம் சொல்கிறாங்க. உள்ள அந்த காரை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்கா தப்பு இல்லாமல் சொல்கிறாங்க, தப்பு எதுவும் ஃபீலிங்ஸ் அந்த லவ் தான்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, லவ் இஸ் லவ்டா ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்க்கு போயிட்டு ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீ என்கிட்ட ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறது நானும் அப்படி சொல்கிறேன், நானும் ஃபீல் பண்ண மாட்டேன், என்னை விட்டா சொல்கிறாங்க. உன்னை விட்டா சொல்கிறாங்க, என்ன பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அடிப்பேன். ஜிம் ஜேகே அடிக்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே ஜிம் பார்க்க ஜங்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல வேணாம் ஜங்கா, சரியாக சொல்கிறாங்க. ஓகேடா, எனக்கா ரொம்ப தெரியும், மேபி யாருக்கா ரூமர் சொல்லிட்டா எனக்கா அப்பாட்டா சொல்லுவாங்க. ஆமாம், அது ரொம்ப சேஃப் இல்லை, சரியாக சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப டேஞ்சர் சொல்கிறாங்க. ஓகே ஜேகே வந்து மூணு பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. அப்போ ஜேகே ஜிம் டாக்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. வீட்டு கொண்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஓகே போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி சார் இப்போ ஜேகே நைட்டில் அவங்க வீட்டில் பெட்டில் படுத்துருக்காங்க. ஆனால் தூக்கத்தில் அவர்கிட்ட குவாரண்டைன் பெட்டில் இப்போ ஒரு ஜிம் பார்த்தா பெட்டில் படுத்துருக்காங்க, தூக்கம் வரல அவருக்கு. அன்றைக்கி நடந்து நினச்சி பார்க்குறாங்க. ஜங்கா கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, யாருக்கும் தெரிஞ்சுக்கலாம், சீக்கிரட்டாக வச்சுக்கணும். எனக்கு ஜங்காலம் இருக்க முடியாது, அவன் எப்பயும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி ஒருத்தவன் என்னை சீக்கிரட்டாக லவ் பண்ணுறான், அவன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவன் ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ணுறானா. ஏன்னா ஜேகே இதெல்லாம் தேட்டர் உட்காந்து சொல்லியிருப்பாரு, உனக்கு பார்த்து எப்படி உனக்கு பார்த்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் அதெல்லாம் கேட்டு சரியாக இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தியா, ஆமாம் நீ ப்ளே பண்ணும்போது பார்த்துட்டு இருப்பேன், நீ சாப்பிடும்போது தான் பார்த்துட்டு இருப்பேன், உன்னை இப்போ என் ஐஸ் ஒன்றே பார்த்துட்டு இருக்கோம், உன்னை தாண்டி எல்லாம் வேறு பர்சனை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அப்படி பார்த்துட்டு இருப்பேன். உங்களே பிரேஸில் அவருக்கு ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஜிம்மெல்லாம் கேட்டாலும் அப்படி ஒரு மாதிரி ஆயிருக்கும் அவருக்கு. நம்ம ஏன் அப்படி இருக்கோம், அக்கா ஜேகே நினச்சிருப்பா, ஜிம் நினச்சிருப்பாங்க. ஜேகே ஜிம் அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் அதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சொல்லு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ரூம் போகிறவா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன், தூக்கமே வரல சொல்கிறாங்க. தூக்கம் முடியாது, நான் என்ன பண்ணிட்டு ஜிம் கேட்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேசிட்டு இருக்கா, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா, ஆமாம் ஹஸ்பண்ட் தான். ஜேகே சொல்கிறாங்க, ஜங்காங்க பாரு இப்போ சொல்கிறாங்க. ரூம் போகிறவா, தூக்கமே வர மாட்டேது, ஹக் பண்ணவா. ஜேகே சொல்கிறாங்க, வாய்மா இருக்கு, அப்பாவும் பார்க்க மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்க, வரண்டே. ஜேகே சொல்கிறாங்க, ஜிம்மி சரி வா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபைன் தான் இந்த பக்கம் வராங்க. ஜிம் விட ஓப்பன் வச்சுருக்கா. ஜேகே இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படி இந்த பக்கம் வராங்க. இப்போ ஜிம் பெட்டில் படுத்துருக்காங்க. ஜேகே கிட்ட வராங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஜிம் டக்கு லைட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. எனக்கா ஃபேஸ் பண்ணவே முடியல. இப்போ ஜேகே கிட்ட வராங்க. ஏன் லைட் ஆஃப் பண்ணா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபேஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. புரியுது ஜங்கான்னு மாதிரி ஆக்குவதாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்ன ஆக்குவது ஒரு பேர். ஜேகே சொல்கிறாங்க, தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் கிட்ட வா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜேகே ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு தூங்க ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணி மாதிரி தூங்குறாங்க. இப்போ ஒரு 7 மாதிரி இருக்கும். இப்போ ஜேகே அவங்க வீட்டுக்கு போயிடாங்க. இப்படி ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அப்புறம் போதும் எனக்கா ஜேகே ஜிம்மில் பேரண்ட்ஸ் வெளில போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஜிம்மில் அப்பா ஜேகே அப்போ வெளில போயிருக்காங்க. வீட்டில் மெய்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. மெய்ட் இருக்காங்க. அப்புறம் இப்போ கான்ஸ்டபிள் இருப்பாங்க பாதுகாப்புக்கு. இப்போ ஜேகே இருப்பாங்க. ஜிம் ரூம் வந்துட்டாங்க. ஜிம் ஃப்ரெஷ்ஷாக போய் வெளில வராங்க. இப்போ ஜிம் வெளில வந்துட்டு வெளில வராங்க. பார்த்து ஜேகே பெட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி ரெண்டு ஹேண்டையும் பெட்டில் ஒன்று இருக்கா அப்படியே பின் பண்ணி ஜிம் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜம்முக்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. கரெக்டாக ஜிம் இருப்பாங்க. பாத்ரூம் போயிட்டு வந்துருப்பாரு. அப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. சும்மா தான் பார்க்க வந்தா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ட்ரெஸ் செட் பண்ணிட்டோம், கொஞ்சம் நேரம் வெளில இருக்கா சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் கேட்குறாங்க. அது வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்கா கூச்சமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் கூச்சமாக கிட்ட வா சொல்கிறாங்க. ஆஹா சொல்கிறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. வரமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. என்ன உனக்கு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறீங்க, என்ன உனக்கு கஷ்டம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கா சொல்கிறேன். என்ன கூச்சம் உனக்கு கேட்கிட்டா. ஜேகே சொல்கிறாங்க பாரு முன்னாடி அப்படியே பார்த்துருப்பாங்க. ஜேகே ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒர்க் ஷர்ட் போட்டிருப்பாரு. அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் ஜஸ்ட் இப்போனாக்க 10th தான் படிச்சிருக்காங்க. அவர் இப்போ +1 கூட ஜாயின் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஹார்ட்டாக அழகாக இருக்காரு. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா ஸ்டார்ட் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க கிட்ட வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், கிட்ட வா, அவனுக்கு ஆஃபராக இருந்ததெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான் ஷர்ட்டாக சொல்கிறாங்க. அது சொல்கிற கிட்ட வா. ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம்மில் ஒரு நாள் எடுத்து படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ஆஃபராக இருக்குது ஜிம் காசு என்னடா. ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பேசுகிற ஓகே ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் மேக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மா அதை கிஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இது கேட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க வா ஃபார் ஜிம் உட்காராங்க. ஜேகே ஹேர் ஆயில் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் செஞ்சு கொடுக்குறாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே இப்படினாக்கா எப்படின்னா ஷர்ட் பண்ண ஓப்பன் பண்ணிச்சிருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறது. ஜிம் போயிட்டு ஷர்ட் பண்ண ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறது என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்டு இப்போதைக்கு இந்த மாதிரி காட்ட வேணாம் ஓகேவா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் காட்டுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க அப்படியா பார்க்கலாம் எவ்ரிடேஸ் அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்ரிடேஸ் கூட இருக்காரு நானும் பார்க்குறேன் ஓகேவா. சரி ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாமே ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே ஷர்ட் பண்ண க்ளோஸ் பண்ணுறாங்க. காலன்ட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. பேசுகிறாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொல்கிறாங்க. இப்போதைக்கு கிஸ் மட்டும் போதும், அதை தாண்டி எதுவும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். எனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா நம்மளுக்கு ட்ரீம் இருக்கு ஓகேவா, நம்ம படிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் ஓகேவா, நம்ம மேரேஜ் ஏஜ் வரப்போ தான் நம்ம அதெல்லாம் பண்ணணும் ஓகேவா. அது வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன். சரி சும்மா டீச் பண்ண இது நினச்சிக்காத சொல்கிறாங்க.
நான் எதுவும் நினச்சிக்கல. ஓகே எனக்கு என்னோட புருஷன் ஓகேவா, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா எனக்கு இப்போதைக்கு சொல்லிட்டாங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் செல்லமே, எனக்கு நீ கேட்டால் கூட அது பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க அப்படி இருக்கும் ஓகேவா, மற்றபடி பார்க்க ஜென்டில்மேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேச வைக்க ஃபர்ஸ்ட் வாங்க வச்சுக்க எதாவது பண்ணிடுவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் நான் யாரும் பேச மாட்டேன், உன்னை தாண்டி யாரும் பேச போகிறாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சாப்பிட்டியா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என் ஜங்கா வெளில போய் சாப்பிடுமா சொல்கிறாங்க. வெளில போய் சாப்பிடுமா சொல்கிறாங்க. வா சொல்லி ரெண்டு பேர் டேட்டு வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு ஜெக்கி ஃபுட் வாங்கி தராங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி ரெண்டு பேரும் ஹாப்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு ஜெக்கி ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. அவங்க லவ் இப்போ பியூராக இருக்குது. இந்த நக்கிஸை தவிர நக்கை தவிர வேறு எதுவும் அமௌண்ட் பண்ணி போகல. ஜெயின்னு சொல்லி ஜெக்கி சொல்லி கரெக்டாக இருக்காங்க. ஓகே சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனல் ப்ளஸ் ஒன் வந்துட்டாங்க. நம்ம ஜாக்சனில் சேம் கிளாஸ் தான். ரொம்ப ஹாப்பி கிளாஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜிம்மில் பார்க்க ஜிம்மில் வந்து முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு ஜெக் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க. ஜெக்கி பின்னாடியே ஜிம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு டெஸ்க்கு முன்னாடி வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுற ரொம்ப ஆசை. ஆனால் ஜெக்கி ஜிம்மில் ஹேண்ட் கொடுக்க மாட்டாரு. அப்புறம் கிளாஸில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃபைனல் பிரேக் ஆகுது. அப்போ ஜிம் இந்த ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஜெக்கி பண்ணிட்டு வந்துருப்பாங்க. டக்குன்னு ஜெக்கி இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை வந்துருக்கும். அந்த இடத்த பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன ஜங்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிளாஸில் இருக்க கை கொடுக்க மாட்டேறா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. கிளாஸில் வந்து ஹேண்ட் கொடுக்குறது ஜங்கா உன் ஹேண்டு லென்த்தாக இருக்குது, என் ஹேண்டு குட்டியாக இருக்குது சரியா, என் கை அவ்வளோ தூரம் வராது ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிளாஸில் காலேஜ் ஸ்கூலில் இருக்கண்டா இப்படி பண்ணாதா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு க்ளோஸ் ஆகுறாங்க. ஜங்கா இது பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. வேணாம்மா ஸ்கூலில் இருக்கும் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சி போய் பேக் கிஸ் பண்ணுறாங்க. வேணாம்னு சொல்லுவேன். அப்புறம் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் பரவாயில்ல கேட்குறாங்க. பண்ணலாம் சும்மா சரி கோச்சுக்கா. ஜெக்கி தான் கிஸ் பண்ணுறாங்க. கோவம் ரொம்ப முதுகு மேலே ஜெக்கி தான் இன்னும் பிடிச்சிக்கிட்டு வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் நமக்கு கிளாஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே ஜெக்கி விட கிளாஸ் வந்துட்டாங்க. இப்போ தான் டேஸ் அழகாக பாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜிம் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாசன் ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இப்போ வேறு டெஸ்க் இப்போ அதே ஒரு டெஸ்க்கில் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் ஜிம் பார்க்குற விதம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜிம்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஜிம்லேயே அந்த பையன் கேட்கலாம் ஆன்சர் பண்ணுறாங்க. ஜெக்கி அது பிடிக்கவே இல்லை. ஜெக்கி வார்னிங் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் அது பேசாத சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஸோ ஜிம் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையன் பேசிட்டு இருக்கான். ஜிம்மில் எப்படியா இக்னோர் பண்ணவும் முடியல. அதுக்கு ஜெக்கி தான் ஜெக்கிட்ட ஜிம்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம்மும் சரியாக சொல்கிறாங்க. நீ சொல்ல அவங்க கிட்ட சொல்லி என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி பேச சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நார்மலாக அங்கே பேசாது. நீ சொல்ல அவன்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி அது எப்படி சொல்ல முடியும் ஜிம் கேட்குறாங்க. சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் சொல்ல மாட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி அவர் தானே சொல்ல மாட்டாரா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஜெக்கி போயிடறாங்க. அது ஜங்கா ரெண்டே சொல்கிறாங்க. ஜெக்கி கோவம் போயிடாது. இப்படி தனியாக போயிடாது. கால் டாக்ஸி புக் பண்ணி ஜிம் வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கோவம் அவனுக்கு ஜிம் பார்க்குறாங்க. இப்படி தான் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் கோவம் தான். யார்ட்டையும் பேசக்கூடாது. நான் ஜிம் அதுக்கு டேரெக்டாக அவங்க ஜெக்கெட் வீட்டுக்கு போயிறாங்க. அப்போ ஜெக்கெட் நம்ம உட்காந்துருக்காங்க. வா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆண்டி ஜெக்கே சொல்கிறாங்க. ரூமில் இருக்கான்ப்பா சொல்கிறாங்க. ஜிம்னா நான் ஹோம்ஒர்க் பண்ண ஆண்டி எதாவது நோட்ஸ் வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. அடே இதை போய் எனக்கு போய் வாங்கிட்டு போ அவ்வளோ தான் இருப்பான் போ சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. மேலே போயிட்டு ஜிம்லாம் ஜெக்கெட்டம்மா அவங்க மெய்ட்லாம் கூட உட்கார வச்சுட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் மேலே போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜெக்கி அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்கா சொல்கிறாங்க. போய் டோர் லாக் பண்ணிட்டு கூப்பிட்றாங்க. ஜெக்கி தான் பெட்டில் அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்கா ஒன்று தான் சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜெக்கி கேட்குறாங்க. என்கிட்ட பேசுமா சொல்கிறாங்க. பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கா பேச சொல்கிறாங்க. பேச முடியாது சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அவர் எப்படின்னாக்கா ஜெக்கி கால் நீட்டிப்பட்டு தான் உட்காந்துருப்பார் பெட்டில். இப்போ ஜிம் போயிட்டு அவர் லேப்பில் உட்காடுறாங்க. எப்படி ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ண மாதிரி ஜெக்கி பக்கத்தில் சொல்லிட்டு ஜிம் ஜெக்கியோட பேச கட் பண்ணுறாங்க. கோமா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் தான் கோவப்பட்டதா சொல்கிறாங்க. நம்மகிட்ட என்ன சொன்ன அவன்கிட்ட பேசாதானே சொல்கிறாங்க. இது பேசுறதா சொல்கிறாங்க. அவன் ஜஸ்ட் நார்மலாக பேச வச்சாங்க. எப்படி இக்னோர் பண்ணுறது ஜிம் கேட்குறாங்க. இக்னோர் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. நான் இருக்கேன் அவனுக்கு ஐயோ ஜங்கா நீ பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு மற்றவங்க கம்பேர் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அதுலேருந்து பேச மாட்டேன். ஓகே நான் சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ தான் சொல்லுவேன். நாளைக்கு கொண்டு பேசிட்டு உட்காந்துருப்பா சொல்கிறாங்க. ஓகே சாரி இன்னும் பேச மாட்டா சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். சாரி ஒன்று வேணாட்ட போக சொல்கிறாங்க. வேறு என்ன போயிடணும் இவர் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுவும் பண்ணணும் வேட்ட போக சரியா சொல்கிறாங்க. எட்ட போகணும்னு சொன்னால் சொல்கிறாங்க. எட்ட போகணும்னு சொன்னால் போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம் இப்போ எந்திரிக்கலாம் போகிறாங்க. டக்குன்னு ஜெக்கி ஜிம் இப்போ கை வச்சு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. எதுக்கு கை வைக்கிறாங்க. எட்ட போக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. போன சொன்னால் போயிடுவா சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. சமாதானம் பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. சமாதானம் பண்ண மாட்டியா நீ எதுவும் கோவப்படுத்து சமாதானம் பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன சமாதானம் பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. சமாதானம் பண்ணு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கால் சொல்கிறாங்க. சமாதானம் பண்ணு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட க்ளோஸாக வராங்க. பண்ணி கோவம் வச்சா சொல்கிறாங்க. கோவம் பாசிட்டிவ் சொல்கிறாங்க. எதுக்கு பாசிட்டிவ் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ கிஸ் பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. சரி கிஸ் பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி கிஸ் தானே வேணும் ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி கிஸ் மில்ட் ஆகிட்டு அப்படி ஜிம் ரொட்டேட் பண்ணிட்டு அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டீப்பாக அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. ஜிம் அப்படி அது வைல்டாக கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு பாசிட்டிவாக சரி ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஹார்ட் ஆகாத ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னதான் லவ் பண்ணுற ஜிம் சொல்கிறாங்க. தெரியும்டா
நான் கூட சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜிம் படிக்கிறாங்க. இப்போ ஜேகே கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்றியா சொல்லிட்டாங்க. ஒன்றும் வேணாங்க பாரு அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம். அப்போ ஜேகே இதை பயன்படுறாங்க. சைடு ஸ்நாக்ஸ் இருக்குது. ஜிம் பக்கம் கூட ஜிம் எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜேகே சிரிக்கிறாங்க. இதாவது கோவமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பக்கம் ஆமாம் கோவம் தனியாக விட்டு வந்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. அப்போ என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டாங்க. ஓ நான் தேடி வரணும்னு நினச்சி பண்ணியா சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஏற்று போனால் கூட தேடி வருவா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே உங்கள்கிட்ட ஆட போவா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆட்ட போவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ போக மாட்டேன் சரியா சும்மா கோவம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கோவப்படாதா சொல்கிறாங்க. ஓகே ஓகே கோவப்படல. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தான் சாப்பிட்ருக்காங்க ஸ்நாக்ஸ்லாம். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க இந்த சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லீஃப் ஓடியா சொல்கிறாங்க. லீஃப் ஓடியா ஜிம்ப்பா அது ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜேகே நம்ம தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதாவது வேணுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி டீ எதெல்லாம் சொல்கிறாங்க. எதுவும் வேணாம் ஆண்டி சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. கீழே உட்காந்து ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜம்க்கா வரல யாருக்கு டவுட்டாக என்ன பண்ணி போகிறேன் சொல்கிறாங்க. யாருக்கு டவுட்டாக வராது சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் போகிற ஜிம் ஓடி போயிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு அப்போ தூக்கம் வரலாக்கா ஜிம் ரூம் போடுவாங்க. வந்துட்டு அவரு கூட ஹேப் பண்ணி தூங்குவாங்க. அது ஒரு ஹேபிட்டாக போயிருக்கும். ஒன் ஃபைன் டே நம்ம ஜேகே அப்புறம் ஜிம் பார்க்க வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குற ஜம்கான்னு சொல்கிறாங்க. நான் கூட கேட்பேன் தப்பாட்டு மட்டும் சொல்லிட்டாங்க. நம்ம ஹஸ்பண்ட் என்கிட்ட ஓப்பனாக கேள்றா ஜேகே சொல்கிறாங்க. இல்லை வின்டர் சீசனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு வாமா சொல்கிறாங்க. வாமா எனக்கு வார்ம் ஃபீல்டு வேணும். ஓகே வாமா ஹக் வேணும். எனக்கு ஷர்ட் ஓப்பன் மட்டும் ஹக் தரியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இதில் கேட்கணுமா என்ன சொல்கிறாங்க. கேட்கணுமா ஜஸ்ட்டு சாப்பிட்டு போடுறா நான் பண்ணுறேன் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று வாமா ஹக் பண்ணி தூங்கு ஜம்காஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இப்படி ஓப்பன் டைப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதே மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. அப்படி நானும் இப்படி பண்ணி இப்படி எதாவது சொல்லிட்டாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஷர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு கிட்ட வாசுறாங்க. கிட்ட ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜேக்கோட அந்த வாமான பாடியில் தான் அந்த வாம் ஹக்கோட தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே ரொம்ப பிடிக்கும். ஜிம் என்னாலும் ஓப்பனாக சொல்லிட்டு அவர்கிட்ட அது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. போகிறதுல ரொம்ப சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கான்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு என்ன சொல்கிறாங்க. பாரு ஜிம்னு காமிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னடா கேட்குறாங்க. இது நீனே இது நானே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கூட ஜேகே இப்போ எவ்வளோ ஜிம் ட்ராயிங் பண்ணியிருக்காரு. இப்போ ஜேகே எனக்கு அந்த ட்ராயிங் வாங்கி கம்ப்ளீட்டாக அழகாக வரைச்சிக்கிறாங்க. அந்த சைடில் ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபேமிலி சொல்கிறோம். ஜிம் பார்க்குறாங்க. இப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஃபியூச்சர் எப்படி தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக ஃபியூச்சர் எப்படி தான் இருக்கும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இதுக்கு இதெல்லாம் நான் அனிமி ஃபோட்டோ வச்சுக்கோ சொல்கிறேன். அப்படியே இது அனிமையாக வச்சுக்கோ ஓகேவா நம்ம ரியல் லைஃப் எப்படி இருப்போம். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்கேன் ஜிம்க்கா நிஜமாக மேட்ச் நடக்கும்ல குழந்தை பிறகுல கண்டிப்பாக நடக்கும் சரியா ஏன் பயப்படா சொல்கிறாங்க. பயமாக இருக்கு பயப்படா சரியா ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் ஜேகே எல்லாம் அழகாக போயிட்டு சீக்கிரட்டா யாருக்கும் தெரிய மெயின்டைன்ஸ் பண்ணிருக்காங்க. காய்க்கு அவருக்கு டவுட் இருக்குது. இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண முடியல. எனக்கு அவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண மாட்டாங்க. ஜேகே எப்போ ஸ்கூலில் எப்படிலாம் தெரியாமல் கிஸ் பண்ணுவார். ரெஸ்ட் ரூமில் வச்சு கிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் எப்படிலாம் அவர் அந்த ஸ்கூலுக்கு பேக் யாரில் வச்சு கிஸ் பண்ணுவார். இப்படி தான் போயிட்டுருக்கும். நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கும் ஜேகே அப்பாவுக்கும் தெரியாமல் ஜிம் ஜேகே அழகாக மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போலாம் ஜேகேயோட அப்பா வீட்டில் இல்லையோ அப்போ ஜேகே ஜிம் இருந்தாக்கா வேணா மூவி பார்க்குறது வேணா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. எப்படின்னா சும்மா ரொமாட்டிக்காக மூவி பார்க்குறது அப்போ தான் அப்புறம் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜிம் ஜாலியாக கிஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கிறது. ஒன் ஃபைன் டே நம்ம ஜேகே ஜிம் வெளியே போய்ட்டு வந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த எப்படின்னா வீட்டில் காம்பவுண்ட் சொல்லிட்டு காம்பவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. போட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. கொடுத்துட்டு போனால் சரியாக கொடுத்துட்டு போடா ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. கொடுத்துட்டு போடா ஜேகே சொல்கிறாங்க. என்ன கொடுக்கட்டும் ஜிம் கேட்குறாங்க. என்ன கேட்பேன் அவன்கிட்ட ஜேகே கேட்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. நீயே கூட ஜிம் சொல்கிறேன் ஜேகே பார்க்குறாங்க. நானே கொடுக்கணும் நீயே கூட ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பின் பண்ணுறாங்க. பின் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் டீப்பாக ஆஃபு அங்கே எப்படியா ஒரு கான்ஸ்ட் போட்டுருக்காங்க. மைண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் யார் கேட்குறாங்க. ஜிம் டக்குன்னு பயந்து போயிறாங்க. டக்குன்னு ஜேகே ஜிம் எடுக்கிறோம். அந்த ஒரு மரத்துக்கு ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் யார் கேட்குறாங்க. ஒரு மாதிரி சவுண்டு கிடைச்சி சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பசங்க வராங்க. இங்கே இதெல்லாம் எலி ஏதாவது சத்தம் போட்டுருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியாமா ஒரு மாதிரி சத்தம் கிடைச்சது மூச்சு சத்தம் கிடைச்சாங்க. அதுக்கு எலியாக இருக்குது பாஸ் போட்டு போயிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு மஹேந்திரா சார் பயப்பட ஒன்றும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து ஜிம்மை போட்டு வீட்டில் போய் போயிடறாங்க. இப்போ ஜிம் வீட்டுக்கு வந்து ஜேகே பார்க்குறதுக்கு போயிடறாங்க. அவங்க இது வரைக்கும் அழகாக மெடிட் போயிடறாங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜேகே பார்க்க ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் 12th மட்டும் நல்லா பார்த்து சரியா சொல்கிறாங்க. ஓகே பாஸ் சொல்கிறாங்க. இப்போ 12th டூர் வர கூட்டிட்டு போகிறாங்க. அவங்கள ஜிம் பார்க்குறேன். ஜிம்க்கா நம்ம டூர் போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா கிட்ட ஜிம் தெரிஞ்சிட்டாங்க. ஜிம்மில் அப்பா நோவேலாம் சொல்கிறாங்க. அப்போ ஸ்கூலில் கம்பல்சரி டூர் போகிறதுனால சரி ஓகே சார் ஜிம்மில் அம்மா அனுப்புகிறாங்க. ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி ஜிம்மில் அம்மா ஓகே சொல்கிறாங்க. ஜேகே அம்மா ஓகே சொல்கிறாங்க. டூர் போயிட்டு வரட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் இப்போ டூர் போயிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பாவோட இதற்காக வந்து அப்பாவோட இந்த எப்படி சொல்கிறது ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஸ்கிப் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் அப்பாவோட ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து கொஞ்சம் தப்பிச்சிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் எடுத்து டூர் வந்துருக்காங்க. அப்போ தான் இந்த பஞ்சிங் ஜம்பிங் பண்ணுவாங்க இல்லையா அது ஜேகே வந்துருக்காங்க. அதில் போய் அதை வந்து ஜம்ப் பண்ணுறாரு. இப்போ தான் பார்க்குறோம் வா ஜேகேக்கு வந்து சம்மதியில் டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே வந்து பயப்பட மாட்டார். அந்த பஞ்சிங் ஜம்ப் ஆகி அழகாப்பா இன்னும் கீழே போயிருக்காரு கத்திட்டு இருக்காரு. ஜிம் பார்க்க ஜிம்முக்கு பயம் வருது. இப்போ ஜேகே பார்க்க நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப ஜேகே பார்க்க நீ வா சொல்கிறாங்க. வரமாட்ட ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான்
நீ கூட வர சொல்லியாக்கா எனக்கு பயமாக இருந்துச்சாக்கா நீ கூட வந்து அவங்க ஜேக்கி போயிருந்தாக்கா ஜிம்மில் ரெண்டு பேர் பேராக வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மில் இருக்க ஜேக்கி ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ண மாதிரி போர்ஷன் தான் இருக்காரு. இப்போ ஜிம் ஜேக்கி ஜம்ப் பார்க்குறாங்க. அப்போ ஸ்கூலில் எனக்கு அவங்க டூர் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு அவங்க இங்கேருந்து பார்க்குறப்ப ரெண்டு பேர் ஜம்ப் பண்ணுறது தான் தெரியும். இது கீழே போகிற தெரியும் ஸ்லோவாக என்ன க்ளோஸாக தெரியாது அவங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கி கீழே போகிறப்ப தான் ஜேக்கி அப்படி போகிற அந்த பொசிஷனாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஜிம் ஹைட் நான் பயம் இந்த பேர் கீழே போகிறது பயப்படுறாரு. ஜேக்கிக்கு ஆசை அது கூட போகணும்னு சொல்லிட்டு அப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுறதுக்கு பயமே தெரியல அவருக்கு. ஜேக்கி ஹாப்பியாக இருக்குது அப்படி தான் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த இது முடிச்சிருப்பாங்க. அந்த ட்ரிப் பண்ணுறதுக்கு மெமரபுளாக போயிருக்கும் அவ்வளோ ஹாப்பி. அப்போ தான் ஜேக்கி பார்க்க இந்த மாதிரி ட்ரிப்லாம் வந்தாக்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நிறைய பார்க்குறாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அவர் இல்லையே அவங்க பிடிக்கும் அவங்க அப்பா அம்மா ஜாலியாக அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஏதோ சம்திங் போகுதுன்னு என்ன கரண்ட் கிளாஸ் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜேக்கி ஜிம் 12th முடிக்கிறாங்க. அப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க அப்பா என்ன போய் பாருங்க நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க பாருன்ட்டு சொல்லி சின்ன வயசில் நீ லாயர் ஆகும் சரியா சொல்கிறாங்க. அப்பா நான் லாயர் ஆகணுமா நீ லாயர் தான் அவங்க ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மு ஓகே போங்க உங்கள் ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறா சொல்கிறாங்க. தட்ஸ் மை பா ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேக்கிட்ட பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க அப்பா சொல்லி ஏதோ கவர்மெண்ட் ஜாப் எதுவும் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சரி இப்போ ஏதோ கவர்மெண்ட் ஜாப் போகிற மாதிரி படிக்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு டூரிஸ்டம் படிக்கணும்னு சொல்கிறேன். டூரிஸ்டம் அம்மா ஒரு டிகிரி பண்ணிக்கிட்டே இருக்குது டூரிஸ்டம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. 5 years MBA கோர்ஸ் இருக்குல்ல அதான் பண்ணணும். எனக்கு BBA 3 years போகும் 2 years எனக்கு வந்துட்டு நான் டூரிசம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு 5 years நான் படிக்க போகிறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே அப்புறம் அப்போ பார்க்குறாங்க பாரு என்ன பேசிட்டு இருக்கா வேறு நல்ல ஜாப் சூஸ் பண்ணுறா. இப்போ ஜிம்முக்கு பார்த்து லாயர் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் சூஸ் பண்ணு நேராக சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் பையன் டூரிசம் படிக்கணும்னு சொல்கிறேன். டூரிசம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் டூரிசம் படிப்பேன். ஜேகே சொல்கிறேன் எனக்கு அந்த வேர்ல்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் இதான் படிப்பா சொல்லிட்டாங்க. வேணாம் ஜேகே ஜிம்மில் அப்பா ஜேக்கே அப்பா சொல்லிட்டாங்க. ஜேகே தான் படிப்போம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜேக்கே அம்மா சொல்லி ஓகே விடுங்க அவங்க பிடிச்ச மாதிரி போயிடுங்க சரி நம்ம போலீஸ்காரங்க பார்த்தீங்க போலீஸ் வந்து அவங்க மாதிரி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் உங்கள் பையன் அப்படி இருக்கணும் நினைக்காதீங்க சொல்கிறாங்க. உங்கள் பார்மா இல்லைங்க இருக்கட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே அப்போ பார்க்குறாங்க பார்க்கு உன் பையனை ரொம்ப அழகாக சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஜிம் பாரு எப்படி சமர் பையனாக இருக்கான் உன் ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணுறான் என் பையன் எப்படி இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே அப்பா தான் ஜேக்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு டைம் பார்த்தது அப்புறமா ஜேக்கே பார்க்குறாங்க பார்க்க சின்ன ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க எனக்கு பிடிச்சி பண்ண விட மாட்டீங்க இந்த விஷயம் எனக்கு பிடிச்சி பண்ணிவிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே அப்பா பார்க்குறாங்க சரி ஒரு வழியில் சொல்லிட்டு அவங்களுக்கு பிறகு சேவலுக்கு அனுப்புறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க அப்பா என்ன சொல்கிறாங்க என் பா சொல்ல படிக்கணும் அங்கே படிக்க முடியலப்பா அங்கே தான் பெஸ்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் ஜேக்கே ஒரே நிமிஷத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜேகேக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக எனக்கு ஜிம்மில் அப்பாவும் ஜேகே அப்பாவும் தனியாக ஸ்டே பண்ண முடியல. ஹாஸ்டல் எனக்கு அந்த நிமிஷம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அங்கே வந்து எனக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஜிம்மில் அப்பாவும் அங்கே ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேர் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் வேறு ரூம் வேறு ஒரே ரூம் கிடையாது வேறு ரூமில் வேறு இருக்காங்க. அப்படின்னு எனக்கு காலேஜ் ஜஸ்ட் காலேஜுக்குள்ளே பார்க்க முடியும் பேச முடியும். அப்போ லைப்ரரிலாம் ஜிம்மில் அதிகமாக இருப்பார். எனக்கு லா படிக்கிறாரு ஓகேவா அப்படின்னு லா படிச்சிருக்காரு. ஜேகே வந்து BBA படிச்சிருக்காரு. இப்போ ஜேகே பார்க்குங்க MBAனாக்கா பிஎஸ் முடிச்சதுக்கு MBA அது கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ஜேகே அவர் பார்த்துருக்க அந்த பக்கம் ஜிம் லைப்ரரி இருக்காங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க வான்னு கூப்பிட்றாங்க. ஜிம் ரெடி செக் பண்ணுறாங்க வாடா கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்க சரி ஜிம் எதுவும் போயிட்டு அந்த லைப்ரரியில் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்தா புக்ஸ் படிச்சுட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இப்போ ஜிம் கிட்ட க்ளோஸாக பாருங்க. அப்போ தக்க நம்ம ஜேகே ஜிம் பின் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த ஹாஸ்டலில் தான் யாரும் கிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே க்ளோஸ் ஆக விட மாட்டாங்க. இவன் டைனிங் டேபிள் உட்காந்து நீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க டிசிப்ளினாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கூட வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் ஜம்காக சொல்கிறாங்க. இவன் ஜேக்கோட பேரண்ட்ஸும் டிசிப்ளினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜிம் ஜேக்கையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹக் கூட சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேவா இது இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹக் பண்ணியிருந்தா ஜேக்கோட அப்பாவும் ஜிம் அப்பா பார்த்துக்கிட்ட ஹக் பண்ண கூட சொல்லியிருப்பாங்க. இவங்க பேருக்கு சீக்கிரத்தில் போயிட்டு யாருக்கும் தெரியாது வரைக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஒரு கிஸ் மட்டும் கூட சரியா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் கிஸ் கொடுக்குறாங்க பாரு ஜம்கா நான் படிக்கணும் டிஸ்டாக்காக சரியா சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க சரி ஓகே டிஸ்டாக்காக பண்ணல போ சரி வந்து ஜிம் போயிட்டாங்க. ஜேக்கே ஜிம்முக்காக நான் பார்த்துக்கிட்டு வாங்கி தருவார். ஒன்றாவது படிக்கிறாங்க. எனக்கு ஒரே காலேஜ் இருக்காங்க தவிர யூனிவர்சிட்டியில் இருக்காங்க தவிர மற்றபடி ஒன்றா இருக்க முடியாது. வேறு ஒரு எனக்கு கோர்ஸ் வேறு கோர்ஸ் செகண்ட் வந்துட்டு பிஸியாக இருக்காங்க. நம்ம காய் ஜேக்கே ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. ஓகே காய் வந்து ஜேக்கே அந்த ட்ரீம் கேட்குறப்போ ஜேக்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அந்த மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நானும் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் எனக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பண்ணி இது நல்லா படிக்கணும் டாக்டர் ஓகே நான் படிச்சிருக்கேன். ஜேக்கே காய் நம்ம ஜாக்சன் கிட்ட 4 பேர் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஜிம் மட்டும் தான் லாயர் படிக்கிறாங்க லா படிச்சிட்டாங்க தனியாக இருக்காரு. அப்போ ஜிம்முக்கு அவங்க ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. ஜிம் நல்லா என்னோட ஓகே என்ன நல்லா பேசுகிறாங்க. ஜேக்கேக்கு என்ன பார்த்தா பயங்கர பாசிட்டிவ் இருக்குது என்ன ஜிம் பயங்கர க்ளோஸ். இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க அப்படியே அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. ஜேக்கே வந்து முறைச்சி பார்க்குறாங்க கேண்டீனில் உட்காந்துருக்கும் போது ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேக்கே பார்க்குறாங்க வந்து சொல்கிறாங்க தனியாக மாட்டு விழா அப்புறம் வச்சுக்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க அப்போ ஜிம் நைட்டுக்கு இப்படிக்கா அவங்க ஹாஸ்டல் ரெஸ்ட் ரூம் ஓகேவா இப்போ இப்படிக்கா அங்கே காமன் ரெஸ்ட் ரூம் தான். அப்புறம் ஜிம் போய் குடிக்க போயிருக்காங்க. அப்போ ஜேக்கே இவங்க வந்திருக்காங்க. அந்த டைமில் இப்படிக்கா மெயின் டோர் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் மேக்ஸிமம் நைட்டில் குளிக்க மாட்டாங்க. ஆனால் ஜிம் டெய்லி நைட்டில் பாத் பண்ணுவார். இப்போ ஜிம் நைட்டில் பாத் பண்ணுறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே அப்படி ஜிம்மில் பெட் பண்ணிடுறாங்க. பின் பண்ணி ஷவர் அப்படி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஏன்டா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க கிளாஸ்மேட்டாக சொல்கிறாங்க.
கிளாஸ்மேட் தானே சொல்கிறாங்க. கிளாஸ்மேட் தானே சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க, வேறு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறு கொஸ்டின் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அப்போலாம் இந்த கொஸ்டின் கொடுக்கல. ஓகேவா சரி ஜெயிக்க பார்க்குங்க பாரு, உனக்கு ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்டு நான் தான் சரியா சொல்லி பார்க்குறாங்க. ஐயோ இப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறா சொல்கிறாங்க. கேண்டீனில் பார்த்துட்டு அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. ஜஸ்ட் க்ளோஸ் தானே உட்காந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. உட்காரக்கூடாது ஜெயிக்க சொல்கிறாங்க. உங்கள் ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க கிஸ் பண்ண ஆரம்பிக்க வைக்கலாம் வீட்டே சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குங்க மேரேஜ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கும். சரி மேரேஜ் ஆகட்டும் அப்புறம் வச்சுக்கோங்க ஜெயிக்க சொல்கிறாங்க. எதுக்கு மேரேஜ் கொண்டு வரைக்கும் அப்படி பொறுமையாக இருக்கும். ஓகேவா அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பரிசு கூட வர மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ ஜெயிக்க சொல்கிறாங்க. சரிங்க பாருங்க ஒரு லாயர் ஆக போகிறோம். ஓகேவா சொல்லி அவர் லாயர் சரியா ஏதோ அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி பேர் அப்யூஸ் கிடையாது எல்லா ஃபர்ஸ்ட் இப்படிதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி போங்க சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன் எங்கே வா குளிக்கலாம் சொல்கிறாங்க. வா குளிக்கலாம் ஜெயிக்க சென்ஸ் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேலை வராங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட் வேணாக்காலே இப்போ கிஸ் பண்ணிட்டு தான் வேறு எதுவும் கிஸ் தானே போக முடியாது. ஜிம் எல்லாம் போக மாட்டாங்க. ஜெயிக்கும் அது மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. இப்படியே சடனாக பாஸ் ஆகிட்டு இப்போ நியூ இயர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஜெயிக்க நம்ம பார்க்குறாங்க. இப்போ ஜெகே சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. காலேஜில் நேரத்தை பேசுகிற பழகிறா சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க சொல்லப்போ அவங்க அப்பா சொல்லிக்காரு. ஓகேவா உங்கள் அப்பாவை நானும் பார்க்குற பசங்க மேரேஜ் பண்ணி ஓகேவா அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும். பியூர்லி அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும். ஓகேவா ஸோ நல்லா பார்த்து தெரிஞ்சுக்காரு. லவ் பண்ணுறது சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் அதுமா சொல்கிறாங்க. லவ் பண்ணுறது சரியா சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வீட்டு தான் எனக்கு அவங்க நியூ இயர் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரு 10 days லீவ் இருக்குது. வீட்டில் தான் இருக்காங்க. ஜேகேவோட ஜிம்மில் ஹக் பண்ணாமல் இருக்க முடியாது. கிஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ரொம்ப மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மில் எனக்கா அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கொஞ்சம் வில்லேஜ் வந்திருக்காங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் நம்ம ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே நம்ம பார்க்குறாங்க. இந்த ரோனாக்கு கெஸ்ட் வந்தால் கொஞ்சம் கண்டுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ரூம் கொட்டா கேட்குறாங்க. இல்லை ரூமில் என் அண்ணா இருக்காரு சொல்லியிருக்க அண்ணா இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அண்ணா இருக்காரு. எனக்கு அவங்க பெரியமா பையன் ஓகே பெரியமா பையன் இருக்காரு. வர வேணாம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் பேசிருக்காங்க அவங்க அண்ணா கிட்டே. ஜெக்கிலாம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஜெக்கி எனக்கு நைட் இருந்தாக்கா அவங்க வீட்டுடைய டேரஸ்க்கு போய் நின்றுருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் பிஸியாகவே இருக்காங்க. அப்போ டேரஸ்க்கு ஜிம் பார்க்குறாங்க. இவங்களாம் ஃபேமிலி போயிருப்பாங்க டேரஸ்க்கு. அப்போ பார்க்குறாங்க ஜிம் பார்த்தா ஜெக்கி அங்கே நின்றுருக்காரு. ஒன்று முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜெக்கி ஸ்மோக் பண்ணுறது. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்க்கு சமக்கம் வர ஜிம்க்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது. ஜெக்கி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் மறைச்சு பார்க்குறேன் இங்கே இருந்து. இப்போ ஜெக்கி பார்த்து நான் ஸ்மோக் பண்ணி யாரும் தெரியும். அவர் ஜிம்முக்கு பிடிக்காது சொல்லி தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு இது பண்ணிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வெறும் பார்க்குறான் அவங்களுக்கு ஜிம் நினச்சிட்டு ஃபைன் அந்த பக்கம் இவங்க எல்லாருமே இப்படிக்கா தூங்குறாங்க. அன்றைக்கி நைட்டு ஜிம்முக்கு தூக்கம் ஜிம் டேரக்டாக ஜெக்கெட் விட்டு எப்பவும் ஜெக்கெட் அவர் அன்றைக்கி ஜிம் போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜெக்கி படுத்துருக்காங்க. ஜிம் ஜெக்கெட் ஷர்ட் பிடிக்கிறாங்க. போயிட்டு ஜிம் ஜெக்கி பண்ணி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா ஸ்மோக் பண்ணுவேன் ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க என்ன ஸ்மோக் பண்ணேன் ஜிம் ஜெக்கி பிஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்டி வலிக்குதுரா ஜெக்கி சொல்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுவேன் ஜிம் ஜெக்கி பண்ணி நெக்கெல்லாம் பைட் பண்ணுறாங்க. நெக்கு ஆப்ஷன் பைட் பண்ணுறாங்க. ஜெக்கி வலிக்குதுரா ஜெக்கி சொல்கிறாங்க. பண்ணுவேன் நீ என் புருஷன் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு ஏதாவது உனக்கு எதாவது ஆச்சுருக்கேன் சத்தியமாக என்ன பண்ணுறது சரியா பொண்ணே போடணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க எனக்கு ஸ்மோக் பண்ணி எனக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எனக்கு தொலைச்சிட்டு பார்த்துக்கோ. ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. ஜெக்கி பாங்க அப்பாடா என் ஒய்ஃப்க்கு அவ்வளோ பாசம் மாட்டேன் மேலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அவ்வளோ பாசம் தான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு இருக்காது ஜிம் கேட்குறாங்க. பாரு இது கூட சேர்ந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 100 வருஷம் வாங்க ஆசையோட இருக்கா சரியா ஏதாவது பண்ண நினச்சா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாங்க அப்படியா 100 வருஷம் போதுமா உனக்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஆசை 100 வருஷம் போதுமாடா ஜெக்கி கேட்குறாங்க. அதான் ஜிம் சொல்கிறாங்க. செக் எப்படி எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தான் இதுக்காக தானே வர வச்சுங்களா சொல்கிறாங்க. என்னத்துக்கு தான் நீ வரணுன்றக்காக ஸ்மோக் பண்ண ஓகே தப்பு தான் ஓகே சாரி ஓகேவா ஜஸ்ட் சும்மா ஒரு தான் ஓகேவா ரொம்பலாம் ஸ்மோக் பண்ணல ஜஸ்ட் ஓகேவா 2-3 டைம் இது பண்ண அவ்வளோதான் ஓகேவா சொல்கிறாங்க. பண்ணாதரா ஓகேடா பண்ணலாம் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹஸ்பண்ட் ஒரு பாசம் வச்சுருக்காங்க வந்துட்டு ஓடி வந்துட்டா செக்கி சொல்கிறாங்க. இல்லை வரமாட்டேன் நான் ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கூட வரமாட்டேன் நினச்சா சொல்கிறாங்க. அப்படி வராமல் போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ செக்கி தான் அப்படி டே ஃபுல்லாக அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என் கூட சொல்கிறாங்க. சார் உன் கூட என் கூட இருக்கியா சொல்கிறாங்க. உன் கூட இருக்குவா சொல்கிறாங்க. என் கூட இருக்கியா என் மேலே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க தாங்கிடுவா சொல்கிறாங்க. தாங்குடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுடா ஆசனி வேறு ரூமு நான் வேறு ரூமு அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கானுங்க. லைப்ரரி ரெக்வஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி வேறு கொடுக்கவும் மாட்டேறா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அன்றைக்கி ரைட் ஃபுல்லாக படுத்துக்கூடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஏன்டா ப்ளீஸ் சொல்கிறான் என் ஹஸ்பண்ட் ராஜும் ஜெக்கி மேலே படுத்துக்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக அப்படி பிளாங்கெடுத்து கவர் பண்ணுறாங்க. டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெக்கி ஜிம் நிம்மதி தூங்கிட்டு இருக்காங்க. ஏர்லி மார்னிங் ஜெக்கி எடுக்கிறாங்க. ஜிம்னா தூக்கம் வருது ஜிம் சொல்கிறாங்க. சொல்லுவாங்க பாரு எந்திரிடா சொல்கிறாங்க. போடா ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ எந்திரிடா வீட்டுக்கு போடா சொல்கிறாங்க. போக மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பாங்க எந்திரின்னு சொல்கிறாங்க. பார்த்தா டைம் 6 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படினாக்கா அப்படியே சன்செட் வர எப்போ சன்ரைஸ் வர மாதிரி ஜெக்கி பக்கம் டெடி பாடா போடா வீட்டுக்கு சொல்கிறாங்க. நம்ம யாரும் பார்த்து சொல்லுவாங்கடா என்ன பண்ண கூட பரவாடா உடனே தான் திட்டுக்கூடாது எந்திரிடா சொல்கிறாங்க. அது எந்திரிடா சொல்கிறாங்க. ஜெக்கி பக்கம் ஜிம் பக்கம் சரி ஜிம் எதாவது இருக்காங்க. இப்போ ஃபைன் ஜெக்கி மெதுவாக ஜிம் எழுந்திரிச்சிட்டு கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. ஜிம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ ஒரு ஃபைன் மெய்டு பார்த்துட்டாங்க. ஜெக்கி இப்படினாக்கா ஜிம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது எப்படினாக்கா ஜிம் ரூம் விண்டோ சைடாக போகிறத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஜிம் நம்மகிட்ட சொல்லிடுறாங்க. ஜிம்மில் கூப்பிட்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்கப்பா ஜிம் ஜேகே ரூமுக்கு வந்து நான் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜேகே ரூமுக்கு வந்து நான் கேட்குறாங்க.
இல்லைம்மா சொல்லுப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா அதாவது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு ஜேக்கெட் திங்ஸ் என்கிட்ட வச்சுருந்தேன்னா எடுத்து போங்க சார் என்ன கேட்குறாங்க. அது பவர் பேங்க் சொல்கிறாங்க. பவர் பேங்க் ஜேக்கெட் பவர் பேங்க் இருந்துச்சு. நான் ஹாஸ்டலுக்கு வாங்கி வச்சுருந்தேன், திருப்பி கொடுக்கவே இல்லைம்மா. ஜேக்கி நைட் ஃபுல்லாக மொபைல் கேம் ப்ளே பண்ணேன்னா அவனுக்கு வந்து பவர் பேங்க் தீர்ந்து போச்சு. அது சார்ஜ் தீர்ந்து போச்சுமா. அதே இந்த பவர் பேங்க் எடுத்து போகாமல் வந்தா சொல்கிறாங்க. ஜேக்கி நான் ஜிம் பார்க்குறேங்க. சரி டேரக்டாக வந்துருக்கோம் சரி இல்லைம்மா எங்கே தூங்கிட்டு டிஸ்டர்ப் ஆகிருன்னு சொல்லிட்டு வந்துருப்பான் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் வேறு எதுவும் இல்லைம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே பாரு மேட் பார்த்து சொன்னாங்க. ஓகே என்கிட்ட சொன்னாலும் ஓகே. அப்பாட்ட சொன்னிச்சு அப்பா கோவப்பட்டுவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு எனக்கு என்னதான் ஃப்ரெண்டோட பையனாக இருந்தாலும் எனக்கு லிமிட்டுன்னு சொல்லுவார் சரியா. அதுதான் எனக்கு அந்த மாதிரிலாம் அப்படியே சொல்கிறேன். அந்த போய் தப்பாக நினைப்பாரு. ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஓகேம்மா சார் அப்போ ஜிம் பேச வாடி போயிடுது. நான் லீவுக்கு ஒரு 3 days இருக்குது. ஜிம் 3 days ஜேக்கிட்ட பேசவே வீட்டுக்கு வரவே இல்லை. ஜேகே கால் பண்ணாலும் ஜிம் எனக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3 days முடிஞ்சு ரிட்டன். இப்போ அவங்க போய் ட்ரெயினில் உட்காந்துருக்காங்க. இப்போ ட்ரெயின் அமைதியாக இருக்குது. இப்போ இப்போ அந்த காய் எங்கே உட்காந்துருக்காரு பெக்க இருக்காங்க ஜாக்சனாக உட்காந்துருக்காங்க. ட்ரெயின் மூணு ஆகிட்டு எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க தெரியல சொல்லிட்டாங்க. எனக்கு எப்பவும் நல்லா பேசுவாங்க காலையில் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க தெரியல சொல்கிறாங்க. காய் பார்க்கணும் வாங்கடா அங்கேயே உள்ளே உட்காந்து போர் அடிக்குது வாங்க ஸ்டெப்பிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் செல்ஃபி எடுத்து போகலாம் சொல்லிட்டு 3 பேர் வேலை வந்துட்டாங்க. அப்போ 3 பேர் வந்ததுக்கப்புறம் நான் ஜேகே அப்படி ஜிம் பார்க்குறேங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ ஜேகே கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் ஜே கேட்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கா பேசாமல் பனிஷ் பண்ணுறேன் என்ன கேட்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன் யார் பனிஷ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னாச்சு ஜே கேட்குறாங்க. அப்போ ஜிம் ஜேக்கோ ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா கேட்குறாங்க. அப்போ ஜிம் தான் அது எதை சொல்கிறாங்க. மேடு பார்த்துட்டாங்க ஜங்கா அம்மா வார்னிங் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் எதாவது போய் சொல்லி சமாளிச்சிட்டேன் என்ன சொல்லவே தெரியல எதை சமாளிச்சிட்டேன்னா அதான் பயமாச்சு உள்ள பார்த்துட்டு உடனே என்ன இது பிரிச்சுருவாங்க பயம் செகண்ட் இது வேற டவுட் வந்துடக்கூடாதா. அதான் கொஞ்சம் 3 days மட்டும் கொஞ்சம் சாரின்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். ஹே சாரிடா சரி ஓகேவா சாரி நான் எனக்கு புரியல பாரு நீ எது பண்ணாலும் கரெக்டாக தெரியும்டா யோசிக்க மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஓகே எதுக்கு சாரி சொல்கிறேன் ஹஸ்பண்ட் நீ சாரி சொல்கிறது ராஜுன்னு சொல்கிறாங்க. ஜெகி ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டா சொல்கிறாங்க. லவ் யூ டு ஜங்கா ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெகி ஜிம் ஃபோட்டோ மிஸ் பண்ணுறாங்க இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜங்கா வேறு பிரிச்சிட மாட்டாங்களா சொல்கிறாங்க. பிரிக்க மாட்டாங்க ஓகே யார் பிரிக்க முடியாது மட்டும் தான் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு அது போதும் எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சரி எனக்கு எப்பயும் மேரேஜ் பண்ணி கூட இருக்குது எனக்கு நீ என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்களாம் மேரேஜ் பண்ணி கூட இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஆசைப்பட வைக்கலாம் இருக்கேன் நமக்கு மேரேஜ் ரெண்டாக கூட ஆசை சொல்கிறாங்க. பயமாக இருக்குது ஜங்கா மேப்பா வைக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஜிம் ஜெக்கியும் காலேஜ் போயிடுறாங்க. அப்போ ஒரு 1 week ஆஃப்டர் இருந்தா நம்ம ஜெக்கிக்கு ஒரு கால் ஒரு ஜெக்கி பார்க்க நல்லா சொல்கிறாங்க. ஜெக்கியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்துருக்கா எனக்கு மீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கியும் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜெக்கா பண்ணிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க பாரு இந்த பொண்ணு நல்லா இருக்கா பாரு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு மேரேஜ்